தமிழ்நாடு பாப்புலேஷனில் 7 கோடி பேர் இருக்காங்க. நீங்கள் சொன்ன 3 வாரம் 4 வாரம் சூப்பராக ஓடின 3 வாரம் ஃபுல் ஹவுஸ் ஓடின படம், எல்லா ஷோவும் ஃபுல் ஹவுஸ் ஓடின படம் இந்த விக்ரம் ஜெயிலர் இது வேணால் வச்சுக்கோங்க. பாப்புலேஷனில் எத்தனை பர்சன்டேஜ் பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லிட்டேன் நான். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மக்களுக்கும் தெரியாது. ஃபிலிம் உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும், ட்ரேடில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், தேட்டர் ஓனர்ஸ்க்கு தெரியும், புக் மை ஷோக்கு தெரியும், அது தெரியும். % எனக்கு இவன் தான் எனக்கு முக்கியம். என் ஃபேன் ரசிகர்கள் தேட்டருக்கு வருவார்கள் தான் திருப்பூர் சுப்பிரமணியம் பேசுகிறாரு. மக்கள் வருவார்னு பேசினதே கிடையாது. மக்கள்னு ஒரு வார்த்தையை நீங்கள் எந்த தேட்டர் ஓனராக சொல்லி பார்த்துருக்கீங்களா? 99% ஆஃப் மியூசிக் கம்போசர்ஸ்க்கு அவங்களோட மியூசிக் ரைட்ஸை விற்க முடியல. ஏன்னா அப்படியே நம்ம தியேட்டருக்கு போனோம் அப்படின்னா அங்கே நடக்கிற அந்த டார்க் சைடு என்ன? எல்லா மியூசிக்கும் ஒரு ஆப்பில் போட்டு பேக்கேஜ் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு? ரஹ்மான், இளையராஜா, ஹாரி ஜெயராஜ் இந்த 4 பேருக்கு மட்டும்தான் அவுட்ரேட்டாக விற்குது. ஆனால் இந்த முட்டா பசங்க 2 பேர் முட்டா பசங்க இல்லை, திட்டு பசங்க, இவங்க 2 பேர் சேர்ந்து ஏன் ப்ராடக்ட்டை விற்றுட்டு இருக்கானுங்க. அதில் என்ன கண்டிஷன்னா, நீ ஒரு தேட்டர் ஆரம்பிக்கணும் அப்படின்னா சொந்தமாக உங்களுக்கு ப்ரொஜெக்டர் இருக்கணும். ப்ரொஜெக்டர் உங்களுக்கு சொந்தமாக இருக்கணும். நீங்கள் ஒரு ஆப்ரேட்டர் வச்சுருக்கணும். அதுக்கான உபகரணங்கள் உங்களோட தான் இருக்கணும். சரியா? இது இருந்தால் தான், இஃப் யூ ஓன் இட், இது இருந்தால் தான் உங்களுக்கு தேட்டர் ஆப்ரேட்டிங் லைசன்ஸ் கொடுப்பாங்க. இல்லைனா வெறும் கல்யாணம் பண்ண. ஸோ இதெல்லாம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டர் லைசன்ஸ் வாங்கிடுறேன். இந்த கியூப் யூஎஃப்ஐ இவங்களாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இப்போ என்னன்னா, சரி ப்ரொஜெக்டர் உங்ககிட்ட வாங்க காசு இல்லைன்னா அவன்கிட்ட வாங்குறேன். நிறைய தேட்டர் சொந்தமாக ப்ரொஜெக்டர் வாங்கி வச்சுருக்காங்க. அதுக்கு எதுக்கு விபிஎஃப்? கிரீடு. நீங்கள் கேட்ட டார்க் சைடு, வெரி டார்க் சைடு, நாட் ஈவன் டார்க், பிளைண்ட் சைடு. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் பிஸ்னஸ் பாட்காஸ்ட் எபிசோட் 17. நான் ஏன் இருட்டில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம தமிழ் பிஸ்னஸ் பாட்காஸ்ட், ஸோ பிஸ்னஸ் ரிலேட்டடாக என்னென்ன இண்டஸ்ட்ரி, என்னென்ன ஃபீல்டு, என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு எபிசோடில் ஒவ்வொரு கெஸ்ட்டை வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த எபிசோடில் நாம் கொஞ்சம் டார்க் சைடை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம ஒரு வேரியஸ் ஃபீல்ட் ஆஃப் பிஸ்னஸில் இருக்கிற பாசிட்டிவ் சைட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்தோம். பட் எல்லாமே பிரைட் சைடாக மட்டும் இருக்கிறது இல்லை. இன்றைய வீடியோவினுடைய கெஸ்ட் மிஸ்டர் அருண்காந்த். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து படம் எடுக்கணும்னு அவருக்குள்ள ஒரு ஆசை வந்திருக்கு. படம் எடுக்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்கியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நிறையா விஷயங்கள், ஃபில்ம் மேக்கிங் நிறையா விஷயங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு படம் எடுக்கணும்னு ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு படத்தையும் எடுத்துடுறாரு. பட் அங்கே ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளத்தை சந்திக்கிறாரு. என்ன அப்படின்னா, அவருடைய படத்தை வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி அவருடைய லைஃப்பில் அவர் ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் அவரே சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக சில முயற்சிகள் எடுத்திருக்காரு. ஏகே ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு 4 படங்களை வந்து எடுத்திருக்காரு. எல்லாமே இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் தான். ஸோ அப்படி படங்கள் எடுக்கும்போது நிறைய டார்க் சைடை அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதாவது தியேட்டர் பிஸ்னஸுக்கு பின்னாடி இருக்கிற டார்க் சைடு, ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு பின்னாடி இருக்கிற டார்க் சைடு. ஸோ இது எல்லாத்தையுமே அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இதை பற்றியெல்லாம் எப்படியாவது வெளியே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இவரே வந்து ஒரு பிளாகை க்ரியேட் பண்ணி ஆர்டிகிள்ஸாகவும் அதை வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இவரால் முடிஞ்ச சில ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்காரு இந்த விஷயங்களுக்கு எகெய்னஸ்டாக. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும், எதுக்கு திடீர்னு சினிமா, தியேட்டர் இதை பற்றியெல்லாம் உள்ளுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சினிமா அப்படிங்கிறதுக்கு பிஸ்னஸ்ங்கிற ஒரு பக்கம் இருக்குது. தியேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனு, பாப்கார்னோட முடிஞ்சு போகிறது கிடையாது. அதுக்கு பின்னாடி பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு சைடு இருக்குது. ஓடிடி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு பின்னாடி ஒரு பொழுதுபோக்கு மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் இருக்குது. ஸோ இதோட பிஸ்னஸ் சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கிற டார்க் சைடு என்ன அப்படிங்கிறத தான் இந்த எபிசோடில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. பிஃபோர் தட் இந்த வீடியோவோட குவாலிட்டியை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு ஆடியோக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இந்த பாட்காஸ்ட்டில் நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு கேட்குறதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. யூடியூப் மியூசிக் ஆப்பில் கூட நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டை கேட்கலாம். ஜஸ்ட் தமிழ் பிஸ்னஸ் பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் மியூசிக்கில் டைப் பண்ணிங்கன்னா இந்த எபிசோடு எல்லாமே உங்களுக்கு வரும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாதிரி இன்னும் நிறையா எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு இன்னும் நிறையா இன்சைட்ஸை கொடுக்குற மாதிரியான விஷயங்களை வந்து நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. ஸோ ப்ளீஸ் உங்களுடைய சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வந்து எனக்கு தெரிவிச்சிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த சேனல் க்ரோ ஆகுதோ அந்த அளவுக்கு குவாலிட்டியான விஷயங்களை கொண்டு வரதுக்கு நான் வந்து முயற்சிகள் எடுக்கிறேன். ஸோ நவ் லெட்ஸ் டீப் டைவ் இன் டு தி பாட்காஸ்ட். அண்ணா, நீங்கள் யார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேர் அருண்காந்த். ரஜினிகாந்த்னால அருண்காந்த்லாம் பேர் வைக்கல. ஓகே. 1986 பிறந்தேன். 37 இயர்ஸ் ஆச்சு இன்னைக்கு டேட்டில். ஸோ எங்கள் அம்மாவுக்கு இந்த பேர் பிடிச்சிருந்துச்சு, நல்லா வச்சாங்க, அவ்வளோதான். ஓ, ஓகே. ஸோ அந்த காந்துக்கும் சினிமாக்கும்லாம் கனெக்ஷன் கிடையாது. ரைட். காந்த்னு சொன்னாலே சினிமா ஆசை அப்படி வந்து ரஜினிகாந்த் வந்து அதனால விஜய் அப்படி தான் நினச்சேன். பேர் மாற்றிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அது நான் ஃபஸ்ட்டே இப்போ சொல்லிடுறது பெட்டர். ஏன்னா அது எல்லோரும் அப்படி நினைக்கிறாங்க, அப்படி இல்லை. ஸோ
பிறக்கும்போதே பர்த் சர்டிஃபிகேட்லேயே அந்த பேர் தான். ஸோ நான் வந்து அவ்வளோவாலாம் சினிமா பார்க்குற ஆள் கிடையாது. பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இப்போது நிறைய எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, கம்பெனி இருந்தாலும் சினிமா பார்ப்பேன், நல்லா தனியாலாம் சினிமா பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் வீட்டில் பார்த்தா கூட என் ஒய்ஃப் யாரையும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பார்க்க வைப்பேன். அவங்க சரியாக பார்க்காம நடுவில் எதாவது பண்ணால் கூட ஒழுங்காக பார்க்குறேன்னா பாரு, திருப்பி கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி எங்கே நடுவில் பேசினாங்களோ ரிவைண்ட் பண்ணி அப்படி தான். ஸோ எனக்கு யாராவது கம்பெனி கூட இருக்கணும், அவங்களும் என்ஜாய் பண்ணால் தான் என்னால் என்ஜாய் பண்ண முடியும். அது மாதிரி ஒரு அது ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது என்னமோ தெரியல, அது எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்கலாம். தனியாக எனக்கு ஒரு கம்பெனி எதிர்பார்த்தே இருந்துட்டேன் எப்போவுமே. இன்ஃபேக்ட் இப்போ வெளியூர் போனால் கூட நான் இப்போல்லாம் கொஞ்சம் தனியாக போகிறேன். இன்ஃபேக்ட் 37 இயர்ஸில் 35, 36 தான் தனியாகவே வெளியூர்லாம் போக ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாராவது 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் தான் இங்கே போவேன். ஒரு ட்ரிப் போகணுன்னா கூட எனக்கு இந்த சோலோ ட்ரிப்லாம் நான் போகவே மாட்டேன். அது என்னதான் சோலோ தனியாக போய் போருடா, பேச்சு சொன்ன கூட ஆள் இருக்காது. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக அந்த ஒரு லோன்லினஸ் பிடிக்க ஆரம்பிக்குது. மேபி இப்போது ஒரு யங் ஏஜ்லேருந்து மிடில் ஏஜ்க்கு போகிறதுக்கு நடுவில் இருக்கோம்ல, சம்டைம்ஸ் இப்போ லோன்லினஸ் பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போ சில படங்கள் தனியாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். சில ஊருக்கு இப்போ நான் ட்ராவல் பண்ணுறேன், பாம்பே எங்கே இப்போ வேறு எங்கேயாவது போனால் கூட தனியாக போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போது மேபி ஒரு லைஃப் சேஞ்ச் அப்படியே ஆகிறதுனால ஐ ரியலைஸ் சம்டைம்ஸ் லோன்லினஸ் இஸ் நைஸ் அப்படின்னு இப்போயும் தோணுது. ஸோ என்ன சொல்கிறதுன்னா, அவ்வளோவா படம் பார்க்குறதில்ல. பட் எனக்கு ஒரு படம் எங்கேயாவது நடுவில் பார்ப்போம் தெரியுமா, நடுவில் திடீர்னு யாரோ போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும்ல. அதுக்கப்புறம் அதில் திடீர்னு 2-3 சீன் பார்த்து ஏதோ ஒன்று பிடிச்சி போனதுக்கப்புறம் இது என்ன படம் அப்படின்னு தேடி அதுக்கப்புறம் அதை முதல்ல பார்க்குறது, அதை பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும் ஒரு கையில் பார்க்கும்போது ஒரு ஃபீல் வருது. ஓகே. அந்த சினாப்சிஸ் படிப்பேன் எல்லாம், அந்த இதில் தான் 2-3 லைன்ஸ் போட்டிருப்பாங்க. சினாப்சிஸ் படிப்பேன். ரொம்ப ரொம்ப க்ரைமு, சைக்கோ, ஹாரர், த்ரில்லரில் இருந்தால் பக்கத்துலேயே போக மாட்டேன். அது நம்ம பிரெயின் ரொம்ப சாஃப்டான ஆர்கன், அதுக்கு ஹாப்பியாக இருக்க தான் பிடிக்கும். அதனால் சோகமாக இருக்கிற படங்கள்லாம் பார்க்க மாட்டேன். கொஞ்சம் காமெடி இருந்துச்சுன்னா அன்றைக்கி என் மூடு ஜாலியாக காமெடி பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பார்ப்பேன். காமெடி படம் பிடிக்கும். மற்றபடி டென்சில் வாஷிங்டன் படம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் தமிழ் படத்தில் வந்து சச்சின் படம் பிடிக்கும். இன்ஃபேக்ட் விஜய் நடித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சச்சின் தான். அது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் போடா பொடி பிடிக்கும். ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ஜாலியாக அப்படியே அந்த சச்சின் அந்த தீம் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அது இந்த ஏசி போட்டுட்டு அந்த தீம் மியூசிக் கேட்டால் நிஜமாகவே ஊட்டியில் இருக்கிற ஃபீலிங் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப செலக்டட் படங்கள் தான் பிடிக்குது. ரொம்ப சண்டை போடுற படங்கள்லாம் கொஞ்சம் இப்போ பிடிக்க மாட்டேங்குது. மேபி கொஞ்சம் வருஷம் முன்னாடியே பிடிச்சிருக்கலாம். இப்போல்லாம் எதுக்கடா சண்டை போடுறீங்க, சண்டை போட்டு என்னடா பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது படமாகவே இருந்தாலும் சினிமான்னு தெரிஞ்சாலும் ஏன்டா சண்டை போட்டிருக்கீங்க, ஜாலியாக இருக்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ மாறிட்டே இருக்குல்ல லைஃப், அது மாதிரி டேஸ்ட்டும் மாறிட்டே இருக்குது. என்னுடைய ஒரு முதல் கேள்வியாக நான் இங்கே வைக்கிறேன், ஒரு இண்டி ஃபில்ம் மேக்கர் அப்படிங்கிறவர் ஏன் இம்பார்ட்டண்ட்? இப்போ உங்களுக்கு தண்ணி இருக்குது பக்கத்தில், யாரோ கொடுத்தாங்க, குடிச்சி அவங்க கொடுக்கலன்னா நீங்கள் என்ன தேடி போய் குடிப்பீங்க. அதுதான் பண்ணுறேன். For you to survive, you have to keep doing. If you keep waiting for the opportunity to do the best, you will only take rest. பெஸ்ட்டுங்கிறது ஒரு காணல் நீர் மாதிரி, ஒரு மிராஜ் மாதிரி. அங்கே போனால் அது அங்கே தள்ளி தெரியும். இதை விட பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே போனால் அதை விட பெட்டராக பண்ண ஒருத்தர் இருப்பான். அது உங்களுக்கு வேறு பெஞ்ச் மார்க்காக இருக்கும். அப்படியே போயிட்டே இருக்கும். அது நீங்கள் பெஸ்ட்டாக தான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சும்மா தான் இருப்பீங்க. ஐம் சேயிங் only if you keep doing you can learn, and only if you learn you can earn. Learning comes before earning. இன்னி வரைக்கும் என்னோட ஃபஸ்ட்டு 4 படமும் என்னோட பைலட் ஃபிலிமாக தான் நினைப்பேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கலன்னா நீங்கள் எத்தனை பேர் எனக்கு தெரியுமா சென்னையில் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து ப்ரொடியூசர் சான்ஸ் தேடி வாழ்க்கையை இழந்து 4 வருஷம் 5 வருஷம் இழந்து குடும்பத்தை இழந்து நான் எதுவுமே இழக்க தயாராக இல்லை. எனக்கு குடும்பமும் வேணும், சந்தோஷமும் வேணும், என் பேஷனும் வேணும், எல்லாத்தையுமே வேணும். எனக்கு எல்லாத்தையுமே சேரவன் தான். சக்ஸஸ் ஃபெயிலியருக்குள்ளே வரல, எல்லாத்தையும் சேரக்கு தானே இந்த வாழ்க்கை. உன்னை தொலைச்சிட்டு நீங்கள் இந்த கண்ணை குத்திட்டு இந்த கண்ணை வச்சு வாழ்றதுல என்ன லாஜிக் எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் ஒரு கை வெட்டிட்டேன்ப்பா அப்போ தான் போய் இந்த கை வேலை செய்யணும், தட்ஸ் நாட் அ லாஜிக். ஸோ ஆனால் அவங்களுக்கு தப்பு சொல்லலை. மேபி கடவுள் அந்த செகண்டில் எனக்கு ஒரு கரேஜ் கொடுத்தாரு. மேபி எனக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு இருந்துச்சு, எங்கள் அப்பா அம்மா சோறு போட்டாங்க, அதனால ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய அப்போ அதுவும் எனக்கு பெரிய ரிஸ்க் தான். நன் ஆஃப் மை ஃபாதர் அண்ட் மதர் வேர் இன்ட்ரெஸ்டட் இனிஷியலி வென் ஐ செட் ஐ வாண்ட் டு ப்ரொடியூஸ் மை செல்ஃப். நம்ம என்ன அம்பானியோட பையனடா, மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் வாழ்கிறதே பெரிய விஷயம், என்ன ப்ரொடியூஸ் இருந்தாலும் ஏதோ இருந்த குட்டி சின்ன லோனு சின்ன சப்போர்ட்லாம் பண்ணுறேன். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே கரேஜ் தான் என்னை இன்னி வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், தவிர வேறு எதுவுமே கிடையாது. பட் நான் ஏன் இண்டி ஃபிலிம் மேக்கர் ஏன் முக்கியம்? ஏன்னா அவனுக்கு ப்ரொடியூசர் இல்லைன்னா அவன் வாழக்கூடாதா, அவன் மூச்சு விடக்கூடாதா, அவன் பேஷனை ஃபாலோ பண்ணக்கூடாதா? அவன் ஃபாலோ பண்ணுறதுக்கு வேறு வழி இருக்கா உங்களுக்கு? இதுதான் ஒரே வழி. For you to execute your passion, you need to have courage and you have to do. If you don't do, you won't learn. If you don't learn, you won't earn. That's all. Survival. Till you get what you want, do with what you have. Right. ஒரு இண்டி ஃபில்ம் மேக்கர், ஃபஸ்ட் இந்த கேள்விக்கு நான் வரேன். நிறைய இண்டி ஃபில்ம்ஸ் நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு
இது எந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு தியேட்டருக்கு போய் ஜாலியாக படம் பார்த்துட்டு வரக்கூடிய அந்த ஒரு ஆடியன்ஸோட மைண்டு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இண்டி ஃபில்ம் அப்படிங்கிறது வந்து அது லோ குவாலிட்டியாக இருக்குது. சம்திங் அவங்களுக்கு அது ஒரு கிரிஞ்சியாக இருக்கலாம், சம்திங் அவங்க எப்படி வேணால் டிஃபைன் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இண்டி ஃபில்ம்ஸ் வந்து ஏன் இப்படி இருக்குது, என்ன காரணம்? quality is subjective. It's a perspective. Subjective perspective. Are you using the best quality mic in the world? No. Why don't you do the best quality mic in the world? Maybe you can't afford. Maybe there will be a day that you can afford. To do the best, somebody has to trust you and invest on you. சும்மா இருக்கிறவனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா, ஏதாவது செய்கிறவனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? ஏதாவது செய்கிறவங்களுக்கு. ஸோ குவாலிட்டி இஸ் அ எவர்கிரீன் க்ரோத் ப்ராசஸ். அதையும் தாண்டி குவாலிட்டின்னு போயிட்டு அது கேவலமாக இருக்குது. இப்போ இன்றைக்கி குவாலிட்டின்னு போயிட்டு என்ன ஆயிடுச்சு, நம்ம லைஃப் எப்படி இருக்குது? அந்த காலத்தில் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு சாதாரண ஃபோன் யூஸ் பண்ணோம், கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணோம். இப்போ குவாலிட்டின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் ஃபோன் அது வந்து இது வந்து இப்போ மெனஸ் ஆகிடுச்சு, தலைவலி வருது, ரேடியேஷன் வருதுன்னு சொல்கிறாங்க, என்ன வருது. இப்போ குவாலிட்டிங்கிறது சப்ஜெக்டிவ். அதை யூஸ் பண்ணுறவங்க நினைக்கிறவனுக்கு பெஸ்ட்டுன்னு நினைப்பான், அது தலைவலின்னு நினைக்கிறவனுக்கு தலைவலியாக இருக்குது. இட்ஸ் சப்ஜெக்டிவ் பர்ஸ்பெக்டிவ். ஸோ அப்படி இருக்கும்போது இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ்லாம் ஏன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அதுக்கான குவாலிட்டி தான் இருக்கும். இப்போ நீங்கள் அருண்காந்த் ஃபிலிமை ரஜினிகாந்த் எடுக்கக்கூடிய கேமராஸ் யூஸ் பண்ணுற, அவரை ஷூட் பண்ணக்கூடிய கேமராஸ்லாம் வச்சுட்டு எனக்கும் எடுக்கணும்னு ஆசை என்கிட்ட இல்லை. அதுக்காக என்னோடய படத்தை அவர் பே பண்ணுற அதே ரேட்டுக்கு இப்போ 200 rupees பர் டிக்கெட்டு, நானும் 200 rupees கேட்டால் நான் ஏன் உன் படம் பார்க்கணும், அதை விட பெட்டர் குவாலிட்டி கிடைக்கும். நீங்கள் சொல்கிறது கரெக்ட். இங்கே ப்ராப்ளம் எங்கிட்ட கிடையாது, அந்த ப்ரைஸிங்கில் இருக்குது. இப்போ என் படம் 50 ரூபான்னா நீங்கள் பார்ப்பீங்க, 50 ரூபாய்க்கு தான் குவாலிட்டி கிடைக்கணும் உங்களுக்கு தெரியும். உங்கள் மைண்ட் இஸ் ப்ரிப்பேர்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி இன் தேட்டர் தே ஆர் நாட் ரெடியூசிங் த ப்ரைஸஸ் பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் அண்ட் சப்ளை. வெளியில் டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ் பண்ணி தான் ஷோ கொடுக்குறாங்க, ஆனால் ப்ரைஸ் மட்டும் டிமாண்ட் அண்ட் சப்ளைல கொடுக்கல. உலகமே டிமாண்ட் அண்ட் சப்ளைல வேலை செய்யுது. அப்போ எனக்கு டிமாண்ட் இல்லைனா ப்ரைஸை கம்மி பண்ணு, என்னையும் 200 வச்சா எவனும் வரமாட்டான். இதைத்தான் நான் தேட்டர்ஸ் கூட போராடிட்டு இருக்கேன் இன்னி வரைக்கும். இன்ஃபேக்ட் நான் என்னோட கோகமேக்கோல ஃபஸ்ட்டு ஃபிலிமே இதை பற்றி நான் சொன்னால பிவிஆர் அசோக் நான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். மல்டிப்ளெக்ஸில் ஃபஸ்ட் டைம் தேட்டர்ஸ் மூவி டிக்கெட் வாஸ் சோல்ட் ஃபார் 100 rupees ஒன்லி. என்னோட படம். தட் இஸ் அனதர் அச்சீவ்மெண்ட் ஆஃப் கோகமேக்கோ. பரத்வாஜ் ரங்கன் சார் அவர் ஆர்டிக்கலில் போட்டுருப்பாரு, அருண்காந்த் மேனேஜ் டு மேக் மல்டிப்ளெக்ஸஸ் ரெடியூஸ் த ப்ரைஸ் டு ஜஸ்ட் 100 rupees அண்ட் மேக் இட் அஃபோர்டபுள். How big it is? இதோட இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க இல்லையா, இது எவ்வளோ பெருசுனா எவனுமே பண்ணதில்லை இதெல்லாம். ரைட். Show me one guy who has sold his ticket, convinced people. I convinced. You know how I convinced? Because I had the answer. சரி, நீங்கள் 200 ரூபா போட்டால் 2 பேர் கூட வரமாட்டான். 100 ரூபா பெட்டர். 100 ரூபா போட்டால் 50 பேர் வருவான். 50 பேர் வரது பெட்டரா, எவனும் வராது பெட்டரா? உங்களுக்கு எப்படி பாப்கார்ன் விற்கும்? உங்களுக்கு பாப்கார்ன் ரேட்டை நீங்கள் கம்மி பண்ண போகிறதில்ல. நீங்கள் 100 ரூபா போட்டிங்கன்னா எனக்கு 50 ரூபா, உங்களுக்கு 50 ரூபா. ஆனால் நீங்கள் 200 ரூபா போட்டிங்கன்னா 2 பேர் கூட வரலன்னா உனக்கும் நஷ்டம், எனக்கும் நஷ்டம். பாப்கார்ன் விற்காது, ஷோ கேன்சல் ஆகும். இது பெட்டர். I made them realize when there is no demand, reduce the price. நீங்கள் தானே சொல்கிறீங்க அருண், உங்கள் படத்துக்கு யாரும் ஆள் வருவாங்கன்னு கேட்குறீங்க. கான்ஃபிடன்ஸே இல்லைனா எதுக்கு அவ்வளோ ஹை ரேட்டு வைக்கிறீங்க? கம்மி ரேட்டு வச்சுருங்க. என்ன பண்ணுவான்? 100 ரூபாய்க்கு ஒருத்தர் தாண்டான்னு சொல்லுவான். ஸோ ப்ராப்ளம் குவாலிட்டியில் கிடையாது, அதுக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. அதை பொறுத்து தான் சைக்காலஜி வேலை செய்யும். அண்ட் ஐ வில் டூ அ பெட்டர் குவாலிட்டி. ஸ்லோலி ஐம் இம்ப்ரூவிங் மை குவாலிட்டி. எனக்கு கடவுள் கொடுத்த அறிவும் எனக்கு கொடுத்த அன்னைக்கு இன்னும் சொன்ன மாதிரி, அதாவது அன்னைக்கான தலையெழுத்தனவோ அதான். குவாலிட்டிங்கிறது நீங்கள் அழகான கோகமேக்கோல ஒரு டைலாக் இருக்குது. ஏன்னா நான் சொன்னால ஒரு கேமராமேன் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பானே, அவன் ஒரு டைலாக் சொல்லுவான், குட் கேமரா குட் கேமராமேன் கிரேட் ஷாட், குட் கேமரா பேட் கேமராமேன் பேட் ஷாட், பேட் கேமரா குட் கேமராமேன் ஓகே ஷாட், எக்யூப்மெண்ட் டஸ் நாட் மேட்டர். செம கேமராவை ஒரு மொக்க கேமராமேன்ட்ட கொடுங்க, எக்ஸ்போஷர் கூட வைக்க தெரியாத கேமரா, அசிங்கமாக தான் இருக்கும். ஹூ வில் யூ பிளேம்? வில் யூ பிளேம் த டெக்னாலஜி? வில் யூ பிளேம் த குவாலிட்டி ஆஃப் கேமராஸ்? கேமராமேன். இப்போ நீங்கள் ஏதாவது பிளாக் மேஜிக்கில் ஷூட் பண்ணுறீங்க, இது ஷூட் பண்ணுறீங்க, எக்ஸ்போஷர்லாம் பார்த்தீங்க, பீக்கிங்லாம் இருக்கான்னு செக் பண்ணிங்க, அந்த லென்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. இதெல்லாம் பண்ணாமல் சும்மா எடுத்து பாருங்கள், ஒழுங்கான கேமராமேன் படம் எடுங்க, நல்லா வருமா? இல்லை. இப்போ சொல்லுங்கள், அதே கேமரா, அதே குவாலிட்டி, அதே செட்டப்பு, அதே லைட்டிங், அதே மைக்கு, அவுட்புட் குவாலிட்டி சரியில்லை. ஏன்? அங்கே இருக்கிற மனுஷன் சரியில்லை. இப்போ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி எடுக்கிறீங்க, ஓரளவு கரெக்டாக வருது, எல்லாம் நீட்டாக வருது. ஏன் வருது? இப்போ கேமரா சூப்பர் ஆயிடுச்சா? இல்லை. ஹியூமன் நெவர் அண்டர் எஸ்டிமேட் த பொட்டன்ஷியல் ஆஃப் அ ஹியூமன் பீயிங், நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ். ஸோ குவாலிட்டி இஸ் அபவுட் ஹவ் யூ யூட்டிலைஸ் வித் அவ. இது இந்த லைட் உங்ககிட்ட இருக்குது, இந்த லைட் இருக்குது, இந்த பேக்ரவுண்ட் இருக்குது. மேபி இந்த பேக்ரவுண்டில் ஒரு அழகான ஒரு வால் பெயிண்டிங் இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணலாம். இந்த சைடில் ஒரு கேமரா வச்சிருக்கலாம். யூ வில் ஸ்லோலி இம்ப்ரூவ் த டெக்கரேஷன் ஆஃப் த ஸ்டுடியோ. எல்லாமே நடக்கும். ஸோ ஆல் தட் காஸ்ட் சம் மனி. தட் மனி வில் கம் டு யூ ஒன்லி இஃப் யூ கீப் டூயிங். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது என்ன ஆகும்? ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அருண் இதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக பண்ண சார், அதுக்கு கொஞ்சம் ஃபண்ட் தேவை. ஓகே, அப்படியே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், வில் ட்ரை டு கொலாபரேட். அப்படி தான் பண்ணி ஏதோ நான் அந்த ஃபஸ்ட்டு படம் ஒழுங்காக பண்ணாமல் கண்டுக்காமல் விட்டுருந்தா என்னோட ஃபஸ்ட் எடுத்த படம் ரிலீஸ் ஆகிருக்குமா? ஆகாது. ரெண்டாவது படம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு குட்டி பீப்புள் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. நான் சொன்ன டைமில் ரிலீஸ் பண்ணலன்னா எவனும் என்ன நம்ப மாட்டான். எவனுமே இன்வெஸ்ட் பண்ண வர மாட்டான், லோன் கொடுக்க கூட வர மாட்டான். நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருங்க, எங்கேருந்தாவது ஒரு சப்போர்ட் உங்களுக்கு வரும். அப்போது நீங்கள் சூஸ் பண்ணலாம், நல்லவங்களா கெட்டவங்களா, லைக் மைண்டட் பர்சனா, கொலாபரேட் பண்ணலாமான்னு பார்த்து பண்ணலாம். ஸோ குவாலிட்டி இம்ப்ரூவ்ஸ் ஓவர் டைம். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ பேச ஆரம்பிச்சிங்க, குழந்தையா இருக்கும்போது பேச ஆரம்பிச்சிங்க, தத்து பித்துன்னு பேசுவோம், ஒழுங்காக வார்த்தையில் ப்ரொனவுன்ஸ் பண்ணது. அப்போ குவாலிட்டியாக பேசலன்னு சொல்லுவீங்களா? ஒரு குழந்தைய பார்த்து சொல்லுவீங்களா? இல்லை.
குழந்தை நடக்குது, பக்கம்னு கீழே விழுது, ஒழுங்காக நடக்க தெரியல, டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு வாக் அப்படி சொல்லுவீங்களா? இல்லைப்பா இப்படி நடக்கணும்ப்பா அப்படி நடக்கணும்ப்பா. தெரியுமா, நடக்க தெரியும், என்னோட லிம்ஸ் வீக்காக இருக்குது, இப்போ தான் க்ரோத் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம ஸ்ட்ரென்த்து கால்சியம்லாம் போய் போன்லாம் ஸ்ட்ரென்த் ஆகும். அது ஒரு 4-5 வயசு வரும்போது தான் பர்ஃபெக்ட் சூப்பராக நடக்க வரும், அப்புறம் ஓட வரும், அப்புறம் குதிக்க வரும், ஜம்ப் பண்ண வரும். த குவாலிட்டி ஆஃப் வாக்கிங் இம்ப்ரூவ்ஸ். The quality of film making will improve only when you keep doing. Right. Allow somebody to play the game so that they can experience how to execute certain task. ரஞ்சி ட்ராஃபி விளையாடி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களை இந்தியன் டீமில் செலக்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி தான் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ். அதுக்குன்னு ரஞ்சி ட்ராஃபி விளையாடுறவங்களும் இருக்காங்க, ஹாப்பியாக இருக்கவங்களும் இருக்காங்க. இந்தியன் டீமுக்கு போகலன்னா ரஞ்சி ட்ராஃபி நின்று போகிறதில்ல. தே கேன் கீப் பிளேயிங். பாக்ஸ் கிரிக்கெட் விளையாடுறாங்க, டர்ஃபில் விளையாடுறாங்க. அது கிரிக்கெட் விளையாடுற நிறுத்தலையே, கிரிக்கெட் விளையாடணும்னு நினைக்கிறேன் விளையாடுவான். இந்தியன் டீமில் மட்டும்தான் விளையாடுவேன், நான் கிரிக்கெட் இல்லாட்டா விளையாடவே மாட்டேன் அப்படின்னா அவன் கிரிக்கெட் பிளேயர் கிடையாது, அவன் வீட்டில் தூங்கிட்டு இருப்பான். ஸோ ஐம் டூயிங் திங்ஸ் இன் த அவைலபிள் ரிசோர்ஸஸ், இன் த அவைலபிள் பட்ஜெட், இன் த அவைலபிள் டைம். இந்த இண்டி ஃபில்ம் மேக்கர்ஸ் எதை செய்ய நினைக்கிறாங்க அல்லது எதை சாதிக்க நினைக்கிறாங்க? இண்டி ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆடியன்ஸை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. இன்ஃபேக்ட் எஸ்டாப்ளிஷ் ஃபிலிம் மேக்கர்ஸும் ஆடியன்ஸை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, அதான் உண்மை. ஆனால் கவலைப்படுறோம், ஆடியன்ஸுக்காக படம் எடுக்கிறோன்னு இந்த மாதிரி இன்டர்வியூவில் சொல்லுவாங்க. ஏன்னா ஆடியன்ஸுங்கிறது ஒரு ப்ளூரலான வேர்டு. 100 பேர் இருப்பான், 1000 பேர் இருப்பான், 1,00,000 பேர் இருப்பான். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு எல்லோ, எனக்கு ப்ளூன்னு வச்சுக்கோங்க. இந்த ரூமில் 2 பேர் இருக்கும், இங்கேயே 2 பெர்ஸ்பெக்டிவ், 2 டேஸ்ட். ஸோ ஆடியன்ஸுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்போ என்ன கதை பிடிக்கும்னு எப்படி சொல்லுவோம்? கரெக்டாக? கரெக்ட். ஸோ அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னே காமனாக ஒரு விஷயம் கிடையாது. அப்போ என்ன அவங்களுக்கு கதை பிடிக்குங்கிற காமன் விஷயம் கிடையாது. அதான் இயற்கை. நான் சொல்லவே இல்லை, இயற்கை. ஸோ இந்த கை இப்படி இருக்கா, இந்த சைடை மட்டும் கடவுளால் உருவாக்க முடியுமா? இந்த சைடு உருவாகாமல் முடியாது. இல்லை, ஏன்னா ஒரு சைடு உருவாக்குனாலே இயற்கை அதுக்கு ஒரு சைடு கொடுத்துரும். கரெக்டாக? இதை மட்டும் உருவாக்கி பாருங்க, உங்களை அறியாமே இந்த சைடு ஒன்று உருவாக்கிட்டு இருக்கும். கரெக்டா? கரெக்ட். இயற்கை 2 பக்கம் இருப்பது தான் இயற்கை. அதனால தான் இயற்கைனே பேர் வந்துச்சு. தேர் ஆர் 2 sides ஆஃப் த காயின். இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை? நம்ம ஃபர்ஸ்ட் ஷோக்கு எந்த சைட் ஆஃப் த காயினில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அதுக்குன்னு இன்னொரு சைட் ஆஃப் த காயின் இருக்கிறவங்க இந்த உலகத்தில் இல்லைன்னே கிடையாது. எந்த படம் வேணால் எடுத்துக்கோங்க. தேட்டரில் இது பிடிக்காதவன்னு இருப்பான், பிடிச்சவனு இருப்பான். நிறைய பேருக்கு பிடிச்சாலும் பிடிக்காதவனும் இருப்பான். நிறைய பேருக்கு பிடிக்கலனாலும் பிடிச்சவனும் இருப்பான். போடா போடி எனக்கு பிடிச்சிச்சுங்கிறனால நான் எனக்கு பிடிச்சது நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், எனக்கு பிடிக்காத நிறைய தடவை பார்ப்பேன். அது பிடிச்சவனும் இருப்பான். நிறைய பேருக்கு அது பிடிக்கலன்னு கூட சொல்லுவாங்க. சில பேரும் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுவாங்க. விக்ரம் இது படம் சொன்னாங்க. அந்த மாதிரி எனக்கு அந்த படம்லாம் ஐ டென்ட் ஃபீல் எனிதிங். ஐ வாஸ் அப்படியே ஐடியா மொத்த படத்துக்கும் இப்படியே உட்காந்துருந்தேன். நான் இப்படியே எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அது வா சூப்பர், ரொம்ப கிரேட், பிளாக் பஸ்டர், செம, வேர்ல்டு கிளாஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஐ டோன்ட் சே நோ யூஆர் ராங் நான் சொல்லலை. அது நல்லா இல்லைன்னா நான் சொல்லலை, எனக்கு பிடிக்கல. இப்போ நீ ஒரு பெயிண்ட் எக்ஸிபிஷனுக்குள்ளே போகிறீங்க, ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன். ஃபிலிம் மேக்கிங் இஸ் அன் ஆர்ட். ஓகே, ஆர்ட் உடனே அப்புறம் எதுக்கு விற்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஏன் ஆர்ட் பிஸ்னஸ் சேல் பண்ணக்கூடாது ரூல் இருக்கான்னு? கிடையாது, அது ஒரு பேட் கொஸ்டின். ஸோ ஒரு பெயிண்ட் எக்ஸிபிஷனுக்குள்ளே போகிறீங்க, பெயிண்டிங்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அந்த பெயிண்ட் பண்ணவர் இன்றைக்கி அந்த பெயிண்ட் எக்ஸிபிஷனுக்குள்ளே குமார்னு ஒருத்தர் வருவார், அவருக்கு இது பிடிக்கும் அதுக்காக நான் வரைகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் உட்காந்து வரைஞ்சாரா? இல்லை. மோனாலிசா பெயிண்டிங்கை டாவின்சி வரைஞ்சார், உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சி வரைஞ்சார். அவருக்கு ஒன்று சொல்லணும்னு நினச்சி வரைஞ்சார். ஸோ டேக் ஓகே நீங்கள் பண்ணுறீங்களா, ஆடியன்ஸை கேட்டு வந்து பண்ணுறீங்களா? நான் தான் பண்ணுறேன். அவனை நடிக்க சொன்னது யார்? நீங்கள் தான். அவனுக்கு டைலாக் சொன்னது யார்? நீங்கள். அவனுக்கு காஸ்டியூம் கொடுத்தது நீங்கள் தான். ஆடியன்ஸ் இங்கே எங்கே இருக்கான்? அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிலிம்ஸ், ஆட் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, அதுதான் கிளைண்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி பண்ண முடியும். ஓகே, பிடிக்கலன்னா திட்டுவான். ஏன்னா அவனுக்கு வேணுங்கிறது தான் உங்கள்கிட்ட காசு கொடுத்து நீ ஒன்று சொல்லி இதான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கான். இதான் வேணும். நீங்கள் ஆடியன்ஸ் யார் என்கிட்ட வந்து சொன்னாங்க, அவங்க யார் வர போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களையே எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? கரெக்டாக? கரெக்ட். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கோஇன்சிடென்ஸ். இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்த பெயிண்டிங் பார்ப்பீங்க. இந்த ஹாலில் இருக்கிற பெயிண்டிங் பிடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்த ஹாலுக்கு போய் பார்ப்பீங்க. யூ ஆர் பேயிங் என்ட்ரன்ஸ் ஃபீஸ். என்ட்ரன்ஸ் ஃபீஸஸ் கொடுத்து அந்த ஹாலுக்குள்ளே போயிட்டு ஒரு விஷயம் பார்க்குறீங்க. பார்க்காத ஒரு விஷயத்துக்கு பார்க்க தானே போகிறீங்க. அது தெரிஞ்சு தானே காசு கொடுக்குறீங்க. நீங்களே காசு கொடுக்கும்போதே என்ன சொல்கிறீங்க? நான் பார்க்காத ஒரு விஷயம் பார்க்க போகிறேன்னு. அதை பற்றி உங்களுக்கு ஒரு நாலேஜும் இருக்கக்கூடாது. அதனால தான் டார்க் ரூமில் படம் காமிக்கிறோம். ஏன் டார்க் ரூமில் காமிக்கிறோம்? அது தெளிவாக தெரியணுங்கிறக்காக மட்டும் கிடையாது. உங்களுக்கு டார்க் பண்ணுறாங்க அட்மாஸ்ஃபியரை. உங்கள் பக்கத்தில் இருக்கிற யாராவது இருந்தால் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுங்கிறது தான் ரூமை டார்க் பண்ணுறாங்க. தெளிவாக தெரியணுங்கிறக்காக மட்டும் கிடையாது. தே ஆர் மேக்கிங் யுவர் என்டையர் மைண்ட் ஆல்சோ டார்க் அண்ட் எம்டி ஸோ தட் யூ கான்சென்ட்ரேட். நீங்கள் அந்த நான் சொல்ல வர கதையை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைவர்ஷன் இருக்கக்கூடாதுங்கிறக்காக தான் மைண்டே எம்டி பண்ணுறாங்க. ஸோ உள்ளே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் தான் நீங்கள் டார்க் ரூம்குள்ளே போகிறீங்க. கண்ணை மூடிட்டு போகிற மாதிரி தான். ஸோ உள்ளே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியலன்னு தெரிஞ்சு தான் காசு கொடுக்குறீங்க. தெரிஞ்சுக்கிட்டு போனால் அதில் என்ன காசு, என்ன இன்ட்ரெஸ்டிங் இருக்குது அதான் உங்களுக்கு தெரியும்ல. அப்போ தெரிஞ்ச இப்போ நீங்கள் நான் ஆடியன்ஸே கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு படம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரிவ்யூனா என்ன? ரீவியூ பார்த்துட்டு வந்து பார்க்குறது தான் ரிவ்யூ. ரிவ்யூ எதுக்கு?
இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் செஞ்சுருக்கீங்க, ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுருக்கீங்க 1 year, உங்களோட ரிவ்யூ கூப்பிட்றாங்க. நீ நல்லா வேலை செஞ்சிருக்க, நீ என்னென்ன வேலை செஞ்சிருக்க ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு இந்த வேலையை நீ கரெக்டாக செஞ்சிருக்க, இது இன்றைக்கி இப்படி பண்ணியிருக்கேன், இன்னைக்கு பண்ணிருக்கேன். வேலை செய்கிறக்கே முன்னாடி ரிவ்யூ பண்ண முடியுமா? முடியாது. ரிவ்யூனா என்ன? ரீவியூ பார்த்துட்டு வந்து பண்ணுறது பேர் தான் ரிவ்யூ. அப்போ என்ன பண்ணுவான் நம்ம, அது ஒரு அனாலிட்டிக்கல் டூல் தானே ரிவ்யூங்கிறது. ஸோ உங்களோட டேஸ்ட்டும் என் டேஸ்ட்டும் ஒத்து போதா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு தான் ரிவ்யூ. ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், ஹியூமன் சைக்காலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான். சரியா? அப்போ நீங்களும் அதை பார்த்துருக்கணும், நானும் அதை பார்த்துருக்கணும், அந்த ரிவ்யூ கரெக்டாக இருக்கான்னு சொல்கிறதுக்கு. உங்கள் மேனேஜரும் நீங்கள் வேலை செஞ்ச வேலையை பார்த்துருக்கணும், நீங்களும் அந்த வேலை செஞ்ச வேலையை சொல்லியிருக்கணும். அப்போ தான் 2 பேரும் ஒரு டேபிளில் உட்காந்து உங்களை ரிவ்யூ பண்ண முடியும் அவனால். இப்போ ஒரு ஆடியன்ஸ் படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே ரிவ்யூ பார்த்துட்டு போனாங்கன்னா என்ன அர்த்தம்? பார்க்கறதுக்கு முன்னாடியே இவன் ஒரு முடிவுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். அவன் சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் இவன் பிரெயினுக்குள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். இவன் தான் ஹீரோ, இவன் தான் ஹீரோயின், இவன் அடிப்பான், இவன் பண்ணுவான், கடைசியில் கோர்ட்டில் கேஸில் போய் நிற்பாங்க. அதில் ஜட்ஜ் வந்து இப்படி பண்ணுவான், எல்லாமே ஒரு ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது. அந்த காலத்தில் ட்ரெய்லரே கிடையாது, எல்லா படமும் நல்லா தானே ஓடிச்சு, ஓரளவுக்கு ஓடிச்சு. இன்றைக்கி ட்ரெய்லர் பார்த்தோன்னே என்ன ஆகுது, இது நீங்கள் பார்க்க வேணாம், நம்ம டேஸ்ட்டில் இல்லைன்னு முடிவு பண்ணிடுறீங்க. அந்த காலத்தில் எதுவும் தெரியாது. எம்ஜிஆர், சிவாஜி என்ன பண்ணுவாங்க தெரியாது, என்ன காஸ்டியூமில் இருப்பாங்கன்னு கூட தெரியாது. ஏதோ செவுத்தில் ஒரு போஸ்டர் ஓட்டுவாங்க ரிலீஸ்க்கு முன்னாடி, அது ஏதோ ஒரு காஸ்டியூமில் இருக்கிற ஒரு போஸ்டர், அது ஏதோ ஃபோட்டோ ஷூட் எடுத்து ஏதோ போட்டிருப்பாங்க. ஆனால் தேட்டருக்குள்ளே வரும்போது அவர் புதுசாக ஏதோ ஒன்று வராரு, ஏதோ ஒன்று பண்ணுறாரு, எல்லாமே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, எவ்ரி செகண்ட் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. உலகத்திலேயே நீங்கள் முதல்ல பார்த்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கரெக்டாக தப்பா? கரெக்ட். ஏன்? அது உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ என் படம் உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? அது என் பிரச்சனையே கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஏதோ படம் பார்த்துற அதோட பிரச்சனை, என் பிரச்சனை கிடையாது. எந்த படமும் இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் பார்த்ததில்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் டேஸில் எந்த படமும் பார்க்காம என்னைக்கா ஒரு நாள் முதல்ல தேட்டருக்கு போயிருப்பீங்களே, அன்றைக்கி என் படம் ஓடி இருந்தால் அந்த படம் ஹிட்டாக இல்லையா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா உங்கள் பிரெயினுக்கு அது ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ். அது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போய் படம் பாருங்கள், எல்லா படம் பிடிக்கும். ஸோ அதனால் இண்டி ஃபிலிம் மேக்கர்ஸு அவங்க என்ன கதை சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் எடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃப்ரீடம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுது. இண்டி ஃபிலிம் மேக்கர்ஸ்க்குன்னா என்ன அர்த்தம்? இண்டிபெண்ட்டுன்னு அர்த்தம். இண்டிபெண்ட்னா என்ன? சுதந்திரமாக இருக்கணும்னு அர்த்தம். அவனோட ஸ்டோரியில் எவனும் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். மெயின் ஸ்ட்ரீம் போனீங்கன்னா ஹீரோக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் வைக்க வேண்டியிருக்கு, ப்ரொடியூசருக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் வைக்க வேண்டியதில்லை. அது ஒரு மாதிரி ரசமாக இல்லாமல், மோராக இல்லாமல், குழம்பா இல்லாமல் மோர் குழம்பாயிருது. தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். நீங்கள் இண்டி ஃபிலிம் மேக்கர்ஸ் பற்றி கேட்டிங்கன்னா என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்குறீங்களா? அவனுக்கு பிடிச்சதை செய்யணும்னு நினைக்கிறான். உங்களுக்கு பிடிச்சா பாருங்கன்னு சொல்கிறான், பிடிக்கலன்னா வேறு படம் பாருங்கன்னு சொல்கிறான். பெயிண்ட் எக்ஸிபிஷன் மாதிரி. இது வந்து எந்த கான்டெக்ஸ்ட்லேருந்து நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க. நான் இந்த பாயிண்ட் வந்து நான் ஏற்றுக்கிறேன். பிகாஸ் இதை வந்து நான் இப்படி புரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது வந்து ஒரு கலை, ஒரு ஆர்ட் ஃபார்ம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இருந்து பார்க்கும்போது ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டுமே எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் சொன்ன அந்த கருத்துக்களை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ அதிலிருந்து அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு கமர்ஷியல் சீனி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அட்லி ஒரு படம் எடுத்தார் இல்லைங்களா, ஷாருக் கானை வச்சு, ஜவான் படம் ஹிட்டு, நிறைய படம் கமர்ஷியல் ஹிட். ஓகே. ரெண்டாவது வந்து நம்ம இவர் எடுத்தார், லோகேஷ் கனகராஜ் வந்து படம் எடுத்தார் கைதி. வந்து அந்த கைதி வந்து படம் வந்து 2 தடவை தியேட்டரில் போய் பார்த்தேன். முறை பார்க்கும்போது படம் நல்லா இருந்தது. 2வது தடவை வந்து பார்த்தேன், அது ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பாக இருந்துச்சு. அடுத்த படம் எனக்கு ஏமாற்றம். விக்ரம் எல்லாருமே வந்து ரசித்தாங்க, நல்ல வசூல் வேட்டை அடித்தது. ஆனால் எனக்கு அதில் ஒரு திருப்தி இல்லை. ஏன்னா ஓகே, என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து கைதியில் அவருடைய ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைலில் கைதியில் ஸ்டக் ஆயிடுச்சு. விக்ரமில் அதை எதிர்பார்க்கும் போது இல்லை. இதே மாதிரி நிறையா படங்களை சொல்லலாம். ஜெயிலர் படம் எனக்கு பெரிய என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனில் பண்ணல. இது என்னுடைய ஆனால் அங்கே இருக்க எல்லாருமே பேஸ்ட்டு பிடிச்சது. ஓகே, இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்க எல்லாருமே வந்து ரசித்தாங்க. அப்போ நான் ஜெயிலர் படம் வந்து என் குழந்தை பீஸ்ட் ரசிக்குது. திருப்பி அது போடுறது நல்லா இருக்கு, அந்த ஏரோப்ளேனில் போடுறது போடு. ஐம் சேயிங் இட்ஸ் சக்ஸஸ். சின்ன வயசாக இருக்கும்போது அந்த ஒரு ரஜினி ஃபேன் இப்போ அந்த சிகரெட்டை வந்து தூக்கி போடுவார் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஸ்லோ மோஷன் ஷாட் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. அது வந்து அந்த டைமில் ஸ்லோ மோஷன் இருந்திருந்தாலுமே கூட அவர் படம்லாம் இருந்துச்சு. அப்போ ஒரு ஸ்பீட் தான் ஒரு அது இன்னைக்கு டைம் சேவ். நீங்கள் நிறைய ஸ்லோ மோஷன் ஷாட் பார்க்குறீங்க. ஸோ இதை ஸ்லோ மோஷனாக பண்ண எப்படி இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. காம்பினேஷன் ஒரு சில விஷயங்கள் என்னென்னா ஓகே இந்த படம் எப்படி வந்திருக்க வேண்டிய ஒரு படம் ஆனால் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இது வந்து இருந்துச்சு. நான் ஒன்று சரி, எனக்கு ஒரு டவுட். நீங்கள் இதெல்லாம் சொல்லும்போது பிளாக் பஸ்டர் ஹிட் இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, தமிழ்நாடு பாப்புலேஷனில் 7 கோடி பேர் இருக்காங்க. நீங்கள் சொன்ன 3 வாரம் 4 வாரம் சூப்பராக ஓடின 3 வாரம் ஃபுல் ஹவுஸ் ஓடின படம், எல்லா ஷோவும் ஃபுல் ஹவுஸ் ஓடின படம் இந்த விக்ரம் ஜெயிலர் இது வேணால் வச்சுக்கோங்க. பாப்புலேஷனில் எத்தனை % பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் த ஆவரேஜ் ஃபுட்ஃபால்ஸ்? ஆவரேஜ் ஃபுட்ஃபால்ஸ் எவ்வளோ சொல்லிட்டேன் நான். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மக்களுக்கும் தெரியாது. ஃபிலிம் உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும், ட்ரேடில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், தேட்டர் ஓனர்ஸ்க்கு தெரியும், புக் மை ஷோக்கு தெரியும், அது தெரியும். 6%. எவ்வளோ?
எவ்வளோ 7 கோடி பேர் நான் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டுமே மெகா ஹிட்டான பிளாக் பஸ்டரான 3 வாரம் ஃபுல்லோ ஓடின படத்துக்கு வந்த டோட்டல் ஃபுட்ஃபால்ஸ் எவ்வளோ? 6% ஆஃப் த பாப்புலேஷன். நம்ம ரேஸில் சக்ஸஸ் பிளாக் பஸ்டர்னு சொல்கிறதெல்லாம் வெறும் மைனாரிட்டி க்ரௌடை வச்சு. 94% ஆஃப் பீப்புள் தேட்டரில் படம் பார்க்கலை. பார்த்துருந்தாங்கன்னா 10,000 கோடி சம்பாதிச்சிருப்பாங்க. 7 கோடி × 200 போடுங்க, சும்மா போடுங்க, புரியுதா? ஸோ உலகத்தில் இப்போ எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம். நம்ம பார்த்த இப்போ 5 பேர் தான் ரேஸில் ஓடுறாங்க. இவன் சூப்பராக ஓடினா பற்றியா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆடப்பாவி இவனை விட 2000 பேர் கலந்துக்கிட்டவனும் இருப்பான், கலந்துக்காதவனும் இருப்பான், என்ன வேணால் இருக்கலாம். இந்த ரேஸுக்கு வந்து இப்போ எத்தனை பேர் சேர்ந்து கை தட்டுறீங்களோ யார் வின்னர்? நிறைய பேர் மார்க் போடுங்க, நிறைய மார்க் வாங்குறதா வின்னர்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கூட்டு வந்த ஆடியன்ஸு 10 பேர் தான் இருக்கிறேன். அந்த 10 பேரில் நிறைய மார்க் போட்டால் என்ன, போடாட்டி என்ன? அப்போ சொல்லுங்கள், அந்த படம் பார்க்க வேணான்னு முடிவு பண்ணியிருப்பான்ல, அவன் 94% பாப்புலேஷனில் இருக்கான். அவனுக்கு என்ன பதில்? அவன் ஏன் பார்க்க வேணான்னு முடிவு பண்ணான்? இப்படி எடுத்துக்கலாமா? படம் நல்லா இல்லைன்னு எடுத்துக்கலாமா? நல்லா இருந்தால் பார்த்துருப்பான்ல. இல்லை அவனுக்கு டைம் இல்லைன்னா பார்த்துருப்பான்ல. டைம் இல்லைனாலும் படம் நல்லா இருக்குன்னா மற்ற வேலையில் விட்டுட்டு போய் பார்க்குறோம்ல, அப்போ டைம் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அவ்வளோ சூப்பர், பிளாக் பஸ்டர், கிரேட் அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு சாயங்காலம் ஒரு பர்த்டே பார்ட்டி போல இந்த படம் போகலான்னு சொல்லுவோம். இதை விட அது சூப்பராக இருக்குது, எக்ஸைட்டிங். 94% ஆஃப் பீப்புள் அதை பார்க்கல. அதுக்கப்புறம் டிவியில் ரொம்ப பார்த்துக்கலான்னு விட்டு வந்தான். காசு கொடுத்தவன் தான் மார்க்கெட், எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, காசு கொடுத்ததும் பைரசியில் பார்த்தவங்களாம் மார்க்கெட் கிடையாது. சரி, பெரிய ஹீரோலாம் ஏன் அவ்வளோதான் பிளாக் பஸ்டர் தானே. ஏன் நீங்கள் ஓடிடியில் பேப்பர் வியூவில் போடலம்மா? சொல்லுங்கம்மா, ஏம்மா போடல? ஏம்மா அவுட் ரேட்டை விற்றுட்டீங்க? பேப்பர் வியூவில் போட்டு பாருங்கம்மா, உங்களுக்கு டோட்டல் பொட்டென்ஷியல், மார்க்கெட் பொட்டென்ஷியல் எவ்வளோன்னு தெரியுமா? போடுங்கம்மா. ரஜினி சார், அஜித் சார், விஜய் சார், கமல் சார் பேப்பர் வியூவில் போடுங்க சார். தசாவதாரமாக ஏதோ ஒரு படத்தை, ஏதோ ஒரு விஸ்வரூபம், ஏதோ ஒரு படத்தை வந்து அப்போ ஏதோ பிரச்சனையாச்சு, நான் டேரக்டாக டிடிஹெச்சில் விடுவேன்லாம் சொன்னார்ல, 100 ரூபா கொடுத்து பார்க்கலான்லாம் சொன்னார்ல. ஏன் சார் பண்ணல? ஏன்னா ஒரு 2000 பேர் தான் காசு கொடுப்பாங்கன்னு தெரியும். தேட்டரில் அதே 2000 பேர் தான் வந்து பார்க்குறேன். 4% பீப்புள் தான் காசு கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தேட்டர்னாலாவது காசு கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே போகலாம். ஒருத்தனுக்கும் ஒரு டிக்கெட்டு தான். வீட்டில் தான் 4 பேர் 100 ரூபா கொடுத்து பார்ப்பாங்க. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு மார்க்கெட் இருக்கா? இருக்கிறவங்களில் பெட்டராக இருக்குது, அப்படி வேணால் வச்சுக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஓட்டு போட்டது 100 பேரில் எத்தனை பேர்? 4 பேர். ஐ மீன் பாலிடிக்ஸை சொல்ல, படத்தில் உங்கள் படம் பார்த்தவங்கள 100 பேரில் 6 பேர் தான் பார்த்துருக்காங்க. தட் இஸ் 6% ஆஃப் த பாப்புலேஷன் தான் பார்த்துருக்காங்க. அது சக்ஸஸ்ன்னு நம்ம சொல்லி ஓடிட்டு இருக்கோம். அன்டாப்டு பாப்புலேஷனுக்கு நீங்கள் ஒன்றும் கொண்டு போய் சேர்க்கலைங்கிறேன். நான் சொல்கிறது பிளாக் பஸ்டர் மூவிக்கு. அப்போ என்னோட படத்துக்கு 0.1% ஆஃப் த பாப்புலேஷன் தான் பார்த்துருக்கான். 0.1 தான் ஏன் பார்த்தேன்? அது என்னையா சாம்பிள் சைஸ்? என் படத்தை நல்லா இருக்குது, இல்லை ஹிட்டு 100 பேரில் 4 பேர் தான் ஏன் பார்த்துருக்கேன். அதில் என்னையா ஹிட்டு? மீதி 96 பேர் பார்க்கலையா? அப்போ உன்னோட லாஸில் நீ ஃபெயில் அப்படி சொல்லலாமா? இன்னைக்கு பார்த்த 4 பேரில் யார் பெஸ்ட்டுன்னு தான் பேசிகிட்டு இருக்கோம். சரியா? பார்க்காதவன் மெஜாரிட்டி. அவனை கம்பேர் பண்ணும்போது யூ லாஸ்ட். 100 பேர் இருக்கான், 51 பேர் பார்த்துட்டான் அப்படின்னீங்கன்னா யூ கிராஸ் த ஹாஃப் மார்க். கரெக்டாக? எலெக்ஷன் மாதிரி தான் மெஜாரிட்டி. இங்கே இப்போ வாட் இஸ் த மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னு சொன்னால் தானே அது பாஸ் ஆகணும். அதுதானே அப்போ ஹிட்டு. இல்லையே, 100ல் 6 மெஜாரிட்டி இல்லையே, 94 தானே மெஜாரிட்டி. 94 பேர் உங்கள் படம் பார்க்க வேணான்னு முடிவு பண்ணிட்டானே. கரெக்டாக? அவன்கிட்ட காசு இல்லாமல் இருந்துக்கலாம், என்ன வேணா இருந்துக்கலாம். ஆனால் பார்க்கல. அது எண்ட் ஆஃப் த டே பார்க்கல. நானும் சொல்லுவேன்ல, என் படத்தை பார்க்க அவங்ககிட்ட காசு இல்லை. அன்றைக்கி அவங்ககிட்ட காசு இல்லை. ஏன்னா அன்றைக்கி காலையில் உங்கள் படத்தை பார்த்துட்டாங்க, இருந்த 200 ரூபாய் உங்ககிட்ட தீர்த்துட்டாங்க. அதனால என் படம் பார்க்கல, அதனால என் படம் ஹிட்டு அப்படி நான் சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. ரேஸில் ஓடினது 4 பேர், கை தட்டினது 8 பேர். இதில் என்னையா ஹிட்டு? நீங்கள் சொல்கிற பிளாக் பஸ்டர் எல்லாமே 4%க்குள்ளே தான் சண்டை போட்டுருக்கு. 96% பீப்புளுக்கு இங்கே சயின்டிஃபிக் சர்வே யாருமே எடுக்கல. இன்னும் 96% ஏன் பார்க்கல? இப்போ ஏன் பார்க்கல தெரியுமா? அதுதான் என்னோட இடத்துக்கு ஏன் பார்க்கல? அதுக்கு நான் சர்வே என் வெப்சைட்டில் ஆர்டிக்கலே போட்டிருக்கேன். என் வெப்சைட்டில் ஒரு சயின்டிஃபிக் சர்வே போயிட்டு இருக்கு. சும்மா ட்விட்டரில் போடுற போல் கிடையாது. வில் யூ சி வாட்ச் திஸ் மூவி திஸ் வீக்கெண்ட் அந்த மாதிரி 1 மினிட்ல 1 செகண்ட் ஆன்சர் பண்ணுற போல்லாம் கிடையாது. டிஸ்கவரி, நேஷனல் ஜியோகிராஃபிக் பண்ணுற மாதிரி ஒரு சயின்டிஃபிக் சர்வே arumkant.in வெப்சைட்டில் நான் போட்டிருக்கேன். அந்த சர்வே நீங்கள் முடிக்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். நீங்கள் ஒரு படம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா எதை வச்சு இந்த படத்துக்கு போக வேணாம் முடிவு பண்ணுறீங்க? ஒரு ஹீரோ வச்சு முடிவு பண்ணுறீங்களா, இல்லை கதையை வச்சு முடிவு பண்ணுறீங்களா, இல்லை ட்ரெய்லர் பார்த்து முடிவு பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற தேட்டரில் ரிலீஸ் ஆகும்னு நினச்சி முடிவு பண்ணுறீங்களா, இல்லை அது காலையில் ஷோ இருந்தால் வேணாம் மத்தியானம் ஷோ இருந்தால் போகலான்னு முடிவு பண்ணுறீங்களா, இல்லை வீக்கெண்டை வச்சு முடிவு பண்ணுறீங்களா? அது போக 1008 பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் அந்த கேள்வி இருக்குது. நடுவில் 1+10 எவ்வளோ அப்படின்னு கூட இருக்கும். ஏன்னா சும்மாவான கிளிக் பண்ணுறானா இல்லை கரெக்டாக கிளிக் பண்ணுறானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி சயின்டிஃபிக் சர்வே ஒன்று ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். எவர் கிரீன் இன்றைக்கும் போயிட்டுருக்கு. அது நான் மந்த்லி அதை ரிப்போர்ட் எடுத்து அந்த கிராஃப் மாறிக்கிட்டே இருக்கும். முக்கால்வாசி பீப்புள் எதனால ஒரு படத்துக்கு நீங்கள் போகலன்னு முடிவு பண்ணீங்கன்னு கூட ஒரு கேள்விக்கு இருக்குது. அந்த கேள்வியை இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் நான் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஐயோ, பார்த்த கதையவே எத்தனை தடவையாக பார்க்குறது, கேட்ட கதையே எத்தனை தடவையாக கேட்குறது, எப்பயும் கிளிஷே தானே, வரும்போது பார்த்துக்கலாம் டிவியில் அப்படின்னு சொன்ன ஆன்சர் சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நான் அந்த ஆன்சர் எடுத்துக்கிட்டேன். இங்கே 4% ஆஃப் பீப்புள் எது போட்டாலும் போய் பார்க்குறது இருக்காங்கல்ல, அதனால தான் இவங்க வண்டி ஓடுது. என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் அவங்க கிடையாது. நீயே பார்த்த மூஞ்சியவே பார்த்து போர் அடிக்குதுயா, புதுசாக யாரா வாங்கயா எத்தனை பேர் கேட்குறாங்க. அவங்கள தான் தேட்டருக்கு வருது இல்லை. அந்த ஆடியன்ஸுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லியிருக்கீங்க? சொல்லலை. அங்கெல்லாம் சொல்ல மாட்டீங்க பதில். எனக்கு இவன் தான் எனக்கு முக்கியம், என் ஃபேன் ரசிகர்கள் தேட்டருக்கு வருவார்கள் தான் திருப்பூர் சுப்பிரமணியம் பேசுகிறாரு.
மக்கள் வருவார்னு பேசினதே கிடையாது. மக்கள்னு ஒரு வார்த்தையை நீங்கள் எந்த தேட்டர் ஓனராக சொல்லி பார்த்துருக்கீங்களா? இல்லை. ரசிகர் தான் சொல்லுவாங்க. அவங்க கஸ்டமர். புரியுதா? நீங்கள் பிளாக் மேஜிக் கேமரா தான் வாங்குவீங்க. பிளாக் மேஜிக்கோட கஸ்டமர் நீங்கள். அவன் என்ன பண்ணாலும் வாங்குவீங்க. கரெக்டாக ஒரு பாயிண்ட்டில் அவன் கடுப்பாக அவன் சரியாக பண்ணலான்னு தான் மாறுவீங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒன்று நல்லா படம் திருப்பி போயிடுவீங்க. ரசிகர் தேர் ஆல் அவங்கெல்லாம் வந்து அவங்க கஸ்டமர்ஸ்க்காக படம் எடுக்கிறாங்க, பப்ளிக்காக படம் எடுக்கல, ஆடியன்ஸ்க்காக படம் எடுக்கிறேன்னு போய் சொல்கிறாங்க. அப்படி சொன்னால் மணிரத்னமோட கடல் அவருக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸா ஏன் ஃபெயில் ஆச்சு? அவர் எதோ புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினச்சா வேறு ஏதோ பண்ணாரு. அது நம்மளுக்கு போய் எனக்கும் பிடிக்கல. அது பிடிச்சவங்க 5 பேர் தான் இருக்காங்க. சரி, அந்த டார்கெட் ஆடியன்ஸ் 5 பேர் தான் இருக்காங்க. அந்த 5 பேருக்கு பிடிச்சா அது ஓகே, பிடிக்கலையா மற்றவங்களும் ஓகே, ரைட், அவ்வளோதான். அந்த ஃபஸ்ட் ஷோவே தேட்டரில் காலியாக தான் இருந்துச்சு அந்த படம். அதுக்காக ஒரு வேஸ்ட் ஃபிலிம் மேக்கர்னு சொன்னீங்களா? அப்படி இல்லை. ஆனால் திட்டினீங்க, கேவலமாக பேசுனீங்க, என்ன வேணால் பண்ணீங்க, அவனை ஹேரஸ் பண்ணீங்க, அவன் வாழ்றதே வேஸ்ட்டுங்கிற ரேஞ்சுக்கு பேசுனீங்க. என்ன பண்ணீங்க? அந்த ப்ரொடியூசர் வேறு ஏதோ ப்ரொடியூசர் எதுவும் போய் கடலில் விழுட்டா ஏதோ என்னெல்லாமோ நடந்துச்சு. பட் படம்லாம் அப்படிலாம் எடுக்க முடியாது. எனக்கு பிடிச்சதான் எடுக்க முடியும். ரொம்ப க்ரூடாக சொல்லி ராவாக சொல்லணும்னா, பார்த்தா பாரு பாக்கடி போயா அப்படி தான் சொல்ல முடியும். அது சொன்னால் என்ன திமிரா பேசுகிறான் பாரு, இவன் என்ன எழுத்துக்கிட்டான் அப்படிலாம் வரும் கமெண்ட்டு. பட் இயற்கையில் அதான் நான் மெடிசன் கசப்பாக தான் இருக்கும். நான் உண்மையை சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ நான் இதை ஏன் நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏன்னா ஆடியன்ஸ் ஏதாவது நம்மளை பகச்சிக்கூடாது அப்படின்னு நினச்சி அவங்க பேசிஃபை பண்ணுறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ஓப்பனாக சொல்கிறது இல்லை. அதான் உண்மையை தவிர உண்மை தான். மெடிசன் கசக்கும், இயற்கையில் உண்மை கசக்கும். ட்ரூத் இஸ் பெட்டர்னு ஒரு ப்ராபபே இருக்குது. கரெக்டாக. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பிளாக் பஸ்டர் ஹிட்டு இது எல்லாமே இந்த 100 பேரில் 4 பேர் சொன்னதை வச்சு தான். 96 பேருக்கு என்ன பிடிக்குங்கிற சயின்டிஃபிக் சர்வே நம்ம எடுக்கல. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் எடுக்கிறாங்க. இன்றைக்கி ஐடி செக்டர் எப்படி இருக்குது, இண்டஸ்ட்ரியில் இந்தியா ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு எடுக்கிறாங்க, எக்கனாமி எப்படி இருக்குன்னு எடுக்கிறாங்க, ரியல் எஸ்டேட் மார்க்கெட் எடுக்கிறாங்க, மெட்டல்ஸ் பற்றி எடுக்கிறாங்க, எல்லா இண்டஸ்ட்ரி பற்றி எடுக்கிறாங்க. என்டர்டெயின்மெண்ட் சினிமா செக்டருக்கு எந்த கம்பெனியும் இன்னும் சயின்டிஃபிக் சர்வே எடுக்கல. ஏன்னா டேட்டா நம்மகிட்ட இல்லாமல் புக் மை ஷோ இந்த மாதிரி டிக்கெட் நியூ கம்பெனிக்கிட்ட மாட்டிக்கிச்சு. நம்ம கஸ்டமர் பேஸ் நம்மகிட்டே இல்லை. கஸ்டமர் டேட்டா பேஸ் இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி வளராது. அதனால தான் we are crushing and we are becoming a small industry. Maybe the money is big but it's made by just 4 small people. 4 ஃபிலிம் மேக்கர்ஸ் தான் அவ்வளோ பெரிய படம் எடுக்கிறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி பெருசாகிடுச்சுன்னு சொல்லுவீங்களா, இல்லை வெறும் 4 பேர் மட்டும் தான் எடுக்கிறாங்க சின்னதாகிடுச்சுன்னு சொல்லுவீங்களா? பெருசாக ஸ்பெண்ட் பண்ணதுனால இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகுதுன்னு சொல்லுவீங்களா? கேர்ஃபுல்லாக கேளுங்க இந்த கொஸ்டினை கேர்ஃபுல்லாக கேளுங்க. 200 கோடி 300 கோடி எடுக்கிறோம்ப்பா, தமிழ் சினிமா வந்து வேர்ல்டு ஓவர் 400 கோடி கலெக்ட் ஆகுதுப்பா, இப்போ இண்டஸ்ட்ரி பெருசாகிடுச்சுன்னு சொல்லுவீங்களா? இதை பண்ணுறதுல 3 பேர் தான்ப்பா பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறதே இல்லைப்பா, வெறும் 3 பேர் ஃபிலிம் மேக்கர் தான்ப்பா பண்ணுறேன். இப்போ சின்னதாகிடுச்சுன்னு சொல்லுவீங்களா? இண்டஸ்ட்ரி எதை வச்சு இண்டஸ்ட்ரி பெருசாச்சு சின்னதாகிடுச்சுன்னு சொல்கிறீங்க நீங்களான்னு கேட்குறேன். புரியுதா? ஸோ சயின்டிஃபிக் சர்வே இந்த இண்டஸ்ட்ரிக்கான பிஸ்னஸ் சயின்டிஃபிக் சர்வே எடுக்கவே இல்லை யாரும். ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங் கம்பெனி வந்து EY இருக்குல்ல, ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ரிப்போர்ட்னு சொல்லி எவ்ரி இயர் போடுறாங்க. அவங்களுக்கும் கஷ்டப்பட்டு இப்போ அவங்க என்ன இன்டர்வியூ எடுத்திருக்காங்க, நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு டேட்டா இந்த மாதிரி ஜென்ரல் பப்ளிக்குலாம் தெரியாத டேட்டாலாம் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு டேட்டா வச்சு தான் ஒரு அளவுக்கு அந்த சயின்டிஃபிக் சர்வே போடுறாங்க. அதுவும் சயின்டிஃபிக் சர்வேலாம் இல்லை, ஒரு மாதிரி சர்வே ரிப்போர்ட், அவ்வளோதான். சயின்டிஃபிக்காலாம் இல்லை. அது என்னைக்காவது ஒரு நாள் செய்யணும்ல, அதனால தான் இன்னிலேருந்து நான் செஞ்சுட்ருக்கேன். ஐம் ட்ரைங். ஐ ஒன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஏன் நிறைய பேர் 96% ஆஃப் பாப்புலேஷன் ஏன் தேட்டருக்கு போகிறதில்ல நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அதில் எனக்கு கிடச்ச ஆன்சர், பார்த்த படத்தையே பார்த்து கேட்ட கதையவே கேட்டு போர் அடிக்குது, புதுசாக ஒன்றும் வரமாட்டேங்குதுன்னு சொன்ன ஆன்சர் தான் நிறையா இருக்குது. உடனே நான் பண்ணேங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? புதுசாக ஒன்று வந்துருக்கு, நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லணும்னா அதுக்கு அட்வர்டைசிங் காஸ்ட் வந்து நடுவில் நிற்குது. ஸோ இந்த சர்வேல ஆன்சர் பண்ணவங்களும் அவங்க கிட்ட நம்பர் டேட்டா பேஸ் எல்லாம் எடுத்து நீ கேட்டல புதுசாக ஒன்று பண்ணியிருக்கேன்னு, அது நான் ஒன்று பண்ணியிருக்கேன்டா பாடுறான்னு சொல்லும்போது அதில் கொஞ்சம் பேர் அன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தால் பார்ப்பான். இல்லை என்னோட ஓடிடிக்கு எப்படி ஆடியன்ஸ் கொண்டு வரேன், இதெல்லாம் வச்சு தான் கொண்டு வரேன் பார்க்குறான். ஆனால் நான் சர்வே பண்ண 96% ஆஃப் பீப்புள்லையும் நான் சர்வே பண்ணது ஒரு 10-15 பேரோ இல்லை 100 பேரோ தானே இருக்கும். அவங்களோட ஒப்பீனியன் தான், தேட்டருக்கு வராத பீப்புளோட ஒப்பீனியனை நான் சர்வே பண்ணுறேன். அது மாதிரி லட்சக்கணக்கான பேர் இருக்கான். அவங்ககிட்டலாம் நான் புதுசாக பண்ணியிருக்கேன், நீ கேட்டதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்டா, நீங்கள் இது வரைக்கும் பார்த்த சினிமா நான் பண்ணலடா, வேறு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன்டா, புதுசாக ஏதோ பண்ணியிருக்கேன்டா, இது உங்களுக்கு செட் ஆகுதுன்னு பாருங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஆனால் நான் அப்படி பண்ணியிருக்கேங்கிறது சொல்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு இப்போ நான் ஃபிலிம் மேக்கர்னு உங்களுக்கு தெரிஞ்சே 4 நாள் கூட இருக்காது. ஏன்னா என்கிட்ட அட்வர்டைசிங் காஸ்ட்டுக்கு என்கிட்ட பட்ஜெட் இல்லை. ஒரு ஆளுக்கு இன்றைக்கி ஆன்லைனில் ஒரு ஆடை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு கிளிக்குக்கே 3 ரூபா செலவாகுது, காஸ்ட் பர் கிளிக். கூகுள் ஆடோ யூடியூப் ஆடில் ஒரு கிளிக் பண்ணிட்டா 3 ரூபாய் என்னோட கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிடு. கிளிக் பண்ணல சும்மா ஸ்க்ரால் பண்ணியிருக்கீங்கன்னா 5 பைசா செலவாயிருது. இம்ப்ரெஷன், காஸ்ட் பர் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அட்வர்டைசிங் காஸ்ட் அவ்வளோ, அதுவும் அதெல்லாம் ஆப்ஷனில் இருக்குது, பிட்டிங்கில் இருக்குது. யார் ஹையஸ்ட் ஒரு கிளிக்கு நான் எவ்வளோ தரேன்னு சொன்னால் அவனுக்கு அந்த ஆடு ப்ரையாரிட்டி காமிச்சு நிறைய பேர் காமிக்கும். என்னோட ஆடு நிறைய பேர் ரீச் ஆகுது அந்த மாதிரி. ஸோ நான் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் கூட, ஃபாரின் டைரக்ட்லேருந்து இன்வெஸ்ட் பண்ண பெரிய பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் கூட எல்லாரும் கூடயும் கம்பேர் பண்ணி என்னையும் ஒரு ஆர்டினரி பர்சன் நானும் கம்பீட் பண்ணி அட்வர்டைசிங் காஸ்ட்டு அவங்களோட செலவுக்கு நான் ஈடுகட்ட வேண்டியிருக்கு. இன்றைக்கி இப்போ ஒரு படத்தோட பப்ளிசிட்டி எவ்வளோ ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஏன் பண்ணுறாங்க? ஏன்னா இந்த 4% எப்படியாவது 5% வளர்க்கணும்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரஜினிகாந்தை தெரியாதவனும் இந்த உலகத்தில் இருக்கான், அவர் படத்தை தேட்டரில் பார்க்காதவனும் இந்த உலகத்தில் இருக்கான், அருண்காந்தோட படத்தை தேட்டரில் பார்க்காதவனும் இருக்கான். அவரும் வின்னால ரேஸில், நானும் வின்னால ரேஸில். ஏன்னா ரேஸ் ஒன்றும் முடியல, ஏன்னா 100 பேர் ஒன்றும் பார்த்து முடிக்கல, 6 பேர் தான் பார்த்துருக்காங்க. ஏன் அந்த 100% பார்க்கணும்னு சொல்கிறீங்க? பார்க்க வேண்டாம், அவசியம் இல்லையே. இடம் இல்லையே தேட்டரில், இடம் பேர் அந்த தேட்டரில் இடம் இல்லை. 800 தேட்டர் தான் இருக்குது தமிழ்நாட்டில்.
8 கோடி பேர் கிட்ட வந்துட்டுருக்கோம். இடம் இல்லை, காசு இல்லை, அதை விட முக்கியமான வேலை இருக்குது. சினிமா பார்க்குறது முக்கியம் இல்லை, அவனுக்கு முக்கியம் இல்லை. அப்படி வச்சுக்கலாம். நம்ம இதை பற்றி இருக்கோம், பேசுகிறோம், பார்க்குறோம். இப்போ இங்கே போங்க, ஒரு சிட்டியை தாண்டி போங்களேன். நம்ம சிட்டி லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்கிறனால தான் இதெல்லாம் பேசுகிறோம். கொஞ்சம் தாண்டி போங்க, 40 கிலோமீட்டரு. செடி தண்ணி இல்லாமல் வாடி கிடக்குயா, அதை பார்ப்பனா உன் படத்தை பார்ப்பனாம்பா. அவனுக்கு வாழ்க்கைக்கு எது முக்கியம்னு தெரியுது. சிட்டியில் இருக்கிறவங்களும் வாழ்க்கைக்கு எது முக்கியங்கிறது தெரியுது. கொஞ்சம் ஏதோ இஎம்ஐ, லோனு, கிரெடிட் கார்டு அதெல்லாம் கொடுக்கறதுனால, ஸ்க்ராட்ச் கார்டு, டிஸ்கவுண்ட் கூப்பன்லாம் கொடுக்குறதுனால தான் அப்படியே படத்துக்கு போய்ட்டு இருக்கனால 100 பேர்லாம் பார்க்க வாய்ப்பு இல்லை. அது இல்லைங்கிறதுனால 4 பேர் பார்த்துட்டாங்கிறதுனால நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறதும் தப்பு. ஐ எம் த பெஸ்ட் ஃபிலிம் மேக்கர், அந்த சக்ஸஸ்ஃபுல், ஐ கேன் ஒன்லி கிவ் பிளாக் பஸ்டர், ஐ எம் த நம்பர் 1, நம்பர் 2, எல்லாமே மிராஜ், காணல் நேர். சரி ரைட்டு, நீ நம்பர் 1. திடீர்னு டாம் க்ரூஸ் வந்து தமிழ் படம் நடிச்சார்னா 4% டக்குன்னு 5% அவருக்கு போயிருமா? முடிஞ்சு போச்சு. இது அழகாக இருக்குன்னு எப்போ சொல்லுவீங்க? இந்த ஒரு பூ அழகாக இருக்குன்னு எப்போ சொல்லுவீங்க? இதை விட ஒரு சூப்பர் பூ பக்கத்தில் வந்து நிற்கிற வரைக்கும் இது அழகாக இருக்குது. இது வந்துச்சு, இது இதை விட அழகாக இருக்குது. அப்புறம் இன்னொரு பூ வரும், இது இதை விட அழகாக இருக்குது. நீங்கள் அழகாக இருக்குன்னு சொன்னதே இப்போ நீங்கள் அழகாக இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்கிறது எல்லாமே அதை விட ஒன்று சூப்பராக பக்கத்தில் வந்து நிற்கிற வரைக்கும் தான். அப்புறம் நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் நீங்களே மாற்றிக்குவீங்க. இது இப்படி எடுத்துக்கலாமா? அதாவது ஒரு 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 இயக்குனர் வந்து ஒரு வெற்றி படத்தை கொடுக்குறாரு, நல்லா இருக்குது அப்படிங்கிற மக்களால் வரவேற்கப்படுது. ஏன்னா அதுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா ஒர்க் போட்டிருக்காரு. அதாவது இவ்வளோ ஒர்க் போட்டிருக்காரு, அடுத்த படத்துக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ அவருக்கு வந்து ஒர்க் போடுறதுக்கான எப்படி வேணால் எடுத்துக்கலாம், மனுஷனுக்கு இவ்வளோன்னு வச்சுக்கோங்க. அதனால் அந்த படம் ஏதோ ஒரு இடத்துக்கு ஓடிடுது. ஈவன் பணம் கூட வசூல் கூட வசூல் அடிச்சிருது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம், மக்கள் நல்லா இல்லைன்னு சொன்ன படம் ஹிட்டும் ஃபினான்ஸாக ஹிட் ஆகிருக்கு. ஃபினான்ஸாக ஓடாத படம் மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் காம்பினேஷன் இருக்குது. நிறைய படங்கள் சொல்லலாம். ரிதம்னு ஒரு படம் அந்த காலத்தில், அதாவது இப்போ நமக்கு இப்போது 1001 படம் வந்து மறுபடியும் தியேட்டரில் ரீலீஸ் பண்ணி கொண்டாடி இது தாண்டா படம் அப்படிலாம் வந்து பேசினாங்க. பட் என்ன தான் பேசினாலும் உங்களுக்கு அது முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? அந்த டைமில் அது பேசப்பட்டிருந்தால் அது வேறு மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். ஆனால் அதே மாதிரி ரிதம் கூட அர்ஜுன் நடித்த படம் தியேட்டரில் ஓடவே கிடையாது. ஆனால் எல்லாருமே வந்து டிவியில் பார்க்கும்போது அந்த படம் நல்லா இருந்துச்சு. சரி, நான் அந்த தியேட்டரில் வந்து அந்த படத்தை தியேட்டர்லையும் நான் பார்த்தேன், டிவிலையும் பார்த்தேன். ஆனால் என்ன ஒட்டிய தெரியல, டிவியில் பார்க்கும்போது அந்த படம் நல்லா இருந்துச்சு. சரி, ஒரு சாம்பிள் சைஸ் பெருசாகுது டிவியில். நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட சர்வே எடுத்துருக்கீங்க, தேட்டரில் 10 லட்சம் பேர் டிவியில் பார்த்துட்டான். நான் சொன்னேன்ல 4% பாப்புலேஷனு டிவியில் வரும்போது பார்க்கலான்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் பேலன்ஸ் 50. ஓகே, இப்போ தெரியுது அவங்களுக்கு சர்வே ரியலாக வரதுக்கு 6 மாதம் ஆகும். அதனால சொல்லுவேன், என்னோட படத்தை இப்போ ஜட்ஜ் பண்ண அதை ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ஜட்ஜ் பண்ண. ஆனால் என்ன ஆயிடுது, 5 நாளைக்குள்ளே அந்த நியூஸ் வந்தது நியூஸாக வெளியே தெரியுது. அதுவே அந்த நியூஸு 5 வருஷத்துக்கு பிச்சு வந்தால் அது வெளியே தெரிஞ்ச மாதிரி தெரியாது, ஆனால் வந்திருக்கும். இல்லை, அந்த டைமில் வேற ஒரு நியூஸ் பெருசாக இருக்கிறதுனால இது அப்படி இருக்கலாம், கண்டுகொள்ளப்படுறது இல்லை. அதனால இப்போ 100 பேர் சேர்ந்து கத்தும் போது அது சவுண்டை கேட்குது. அந்த 100 பேர் தனித்தனியாக வேறு நாள் கத்துனா சவுண்டை கேட்காது, ஆனால் கத்திருக்கான். ஸோ நம்ம வந்து ஹிட்டு ஃப்ளாப்பு இதெல்லாம் வந்து மக்கள் சொல்கிறத வச்செல்லாம் நினைக்க வேண்டாம். இன்றைக்கி எவனாவது ஒருத்தன் இன்றைக்கி காலையில் ஆனால் உங்கள் படம் பார்த்தேன்னா நான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா, புதுசாக இருந்துச்சுன்னா, எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆச்சுன்னா மெசேஜ் பண்ணணும்னு இருக்கான். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் என்கிட்ட இருக்குது. என்னடா படம் எடுத்துருக்கிறேன், தலை வலிக்குதுரா. ஆனால் அவனுக்கு ஒன்று புரியல, இது கோப்ரோ லவர்ஸ்க்காக நான் அதை மாற்றி எடுத்திருக்கேன்னு புரியல. அது ஏற்கனவே வைட் ஆங்கிளில் தான் எடுக்கும், அது சூப்பர் வைட் ஆங்கிளில் எடுக்கும் கோப்ரோ. நார்மல் கேமரா விட ரொம்ப வைடு, அது வைடாக தான் காமிக்கும். தேட்டர் ஸ்க்ரீனும் வைடு. இந்த படத்தை ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 400-500 அடிக்கு தள்ளி உட்காந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம சூப்பராக இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த டவுட் வந்து நான் 2வது நாள் திருப்பி தேட்டருக்கு போய் வேறு சீட்டில் உட்காந்து வேறு மாதிரி ஒரு பெரிய ஸ்க்ரீனில் உட்காந்து பின்னாடி போய் உட்காந்து பார்த்தேன். ஒரு இன்ஸ்டாகிராமில் கூட ஒரு ஃபோட்டோ இருக்கும், தனியாக உட்காந்து பார்ப்போம். மொத்த தேட்டரை ஒரு ப்ரிவியூ பிளாக் பண்ணி நான் மட்டும் உட்காந்து ஒரு படத்தை எவனும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா, என் படத்தை நானே பார்க்குறேன், ப்ரொஜெக்டர் ரூம் புக் பண்ணி தேட்டர் புக் பண்ணி நான் மொத்த தேட்டரை நான் மட்டுமே உட்காந்து ஒரு ஃபோட்டோ இருக்குது. தனியாக ப்ரைவேட்டாக உட்காந்து நான் பார்த்தேன், சும்மா அனலைஸ் பண்ணுறேன். அங்கே உட்காந்து பார்த்தேன், வேறு இடத்துல உட்காந்து பார்த்தேன், எங்கள் வீடு டிவியில் பார்த்தேன், எங்கள் வீடு டிவியை பின்னாடி வச்சு பார்த்தேன். அப்புறம் சொன்னேன், ஆமாண்டா ஒரு 200 அடிக்கு பின்னாடி போனால் தான் இது சூப்பராக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வைடாங்க. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தோன்னா இவன் இங்கே நடக்கும்போது அதுக்குள்ளே இவங்க ஒன்று வந்து எதை கவனிப்பேன்னு தெரியல, உன் கண் இமைச்சிக்கிட்டே இருக்கும், டைவர்ட் ஆகிட்டே இருந்தால் ஒரு செகண்டில் ஒரு 400 தடவை என் கண் இமைச்சா வலிக்க செய்யும். அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஐ அண்டர்ஸ்டுட், ஓகே, தேர் இஸ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் வியூவிங். சில விஷயங்கள் தூரத்துலேருந்து பார்த்தா தான் அழகாக இருக்கும். இப்போ மலை, பெரிய மலை இருக்குது, அது இங்கேருந்து பார்த்தா தான் மலை தெரியும். மலை அடிவாரத்துக்கு போனால் எப்படி மலை தெரியும்? இந்த மாதிரி இட்ஸ் காட் இட், அதுக்கான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் சில பேர் பார்த்துட்டு எனக்கு நிஜம் மெசேஜ் பண்ணுறான் என்னோட ஆப்பில் பார்த்துட்டு. ஆனால் ஹோம் தேட்டரில் போட்டு பார்த்தேன்னா என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, ஸோ அந்த சவுண்ட் டிசைன் பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி அதில் நான் சின்ஸ் ஐம் சவுண்ட் டிசைனர், அந்த படத்தில் பயங்கரமான சவுண்ட் டிசைனில் பண்ணியிருப்போம். ஒரு தூரத்தில் ஒரு ஃபால்ஸ் எங்கேயோ இருக்கும், அது ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டுருப்பாங்க. அந்த ஃபால்ஸோட சவுண்டு தூரத்துலேருந்து கொஞ்சமாக அவங்க நடந்து ஃபால்ஸு கிட்ட வர வரைக்கும் 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த ஃபால்ஸ் சவுண்ட் ஆரம்பிச்சு கொஞ்சமாக கொடுத்துட்டு வந்து நிற்கும் போது அந்த ஃபால்ஸ் சவுண்டை ஃபஸ்ட்டே ரெஜிஸ்டர் பண்ணி வேறு மாதிரி எல்லாமே பண்ணியிருப்போம் சரௌண்டில். நீங்கள் டிவி ஸ்பீக்கரில் பார்த்தா அந்த ஃபீலிங் இருக்காது.
புரியுதா? அதுதான் நம்ம. ஆனால் எல்லாரையுமே போய் 5.1 சிஸ்டம் வீட்டில் வாங்கி அக்கோஸ்டிக்ஸ்லாம் போட்டுட்டு பாருன்னு சொல்லவும் முடியாது. சரி, ஒரு படம் ஒருத்தருக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறதுக்கு அவங்களோட அவைலபிள் ரிசோர்ஸஸும் காரணமாக இருக்குது இருக்கலாம். சில படம் சவுண்ட் இமர்சிவாக இருக்கலாம், சில படம் விஷுவலி இமர்சிவாக இருக்கலாம், சில அனிமேஷன் படம் ஃபேண்டஸியாக இருக்கலாம், லாட் ஆஃப் திங்ஸ். சில படம் வந்து எக்ஸ்ட்ராவேகன்ஸாக இருக்கலாம், சில படம் ஆர்ட் டைரக்ஷன் பயங்கரமாக இருக்கலாம். சங்கர் படம்லாம் ஆர்ட் டைரக்ஷன் செட்டு அதெல்லாம் தான் ஒரு ஸ்க்ரீனில் அதெல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள் அந்த சாங் ஏன்னா நல்ல வேலைன்னு சொல்லுவீங்க. தேர் இஸ் எல்லா சீன்லேயும் எல்லா ஷார்ட்லேயும் எல்லா படத்துக்கும் ஏதோ ஒரு யூஎஸ்பி தேவை. அந்த இடத்த அந்த அந்த சிச்சுவேஷனை நம்ம விற்கிறதுக்கு ஒரு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று விஷயம் தேவை. ஒன்று சவுண்டாக இருக்கலாம், ஒன்று இருக்கலாம். அது அந்தந்த சீனுக்கு எது தேவையோ அந்தந்த பட்ஜெட்டுக்கு அவனால் என்ன முடியுதோ அதை செய்கிறான், அவ்வளோதான். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஹிரோஷிமா நாகசாக்கியில் பாம்பு போட்டு எத்தனை பேர் செத்தாங்க, அவங்க ஃபேமிலி என்னாச்சு, அந்த ரேஞ்சுக்கெலாம் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் என்ஜாய், கோ, லெட் கோன்னு ஒரு ஓஷோலாம் சொல்லுவார், லெட் கோ. நீ லெட் கோன்னு பண்ணி பாரு. நீ என்னடா சரி ஒரு படம் பார்க்குறீங்க, ஒரு நல்ல விஷயம் கூடவா இருக்காது. அதான் இந்த உலகத்தில் நிறைய கிரிட்டிக்ஸ் இருக்காங்க, அப்ரிஷியேட் பண்ணுறவங்க தான் கம்மியாக இருக்காங்க. அதுக்கு தானே டிமாண்ட் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கும் அந்த பிஸ்னஸ் தானே பண்ணுறோம். ஆமாம், அப்ரிஷியேட் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க, அதுக்கு டிமாண்ட் நிறைய இருக்கியா. கொஞ்சம் நான் அந்த மாதிரி இருங்களேன். நான் ஆடியன்ஸ்க்கு வைக்கிற ரிக்வெஸ்ட், அப்ரிஷியேட் பண்ணுறவங்க இந்த உலகத்தில் கம்மியாக இருக்காங்க, நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறவங்க. இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் த்ரூ யுவர் பாட்காஸ்ட். ரைட். ஓகே. ஸோ சினிமா இண்டஸ்ட்ரின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, இதோட டார்க் சைடுன்னு சில விஷயங்கள் இருக்குது. ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது, சினிமா இண்டஸ்ட்ரியே இருக்குது, நிறையா இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வரும்போது அது வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எந்த அளவுக்கு ஒரு பங்களிக்குது, ஒரு பெரிய பட்ஜெட் படத்துக்கு எந்த அளவுக்கு பங்களிக்குது, சாதாரண பட்ஜெட் படங்களுக்கு எந்த அளவுக்கு பங்களிக்குது, ஓவரால் அதோட இம்பேக்ட் வந்து எப்படி இருக்குது? ஓவர் த டாப் ஓடிடி. நான் என்ன சொல்கிறேன், ஓட்டி பார்க்குறது ஓடிடி அப்படி சரியா, சும்மா ஜஸ்ட் ஃபார். இப்போது இங்கே ஸ்விக்கி, ஜொமேட்டோ அதெல்லாம் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு அன்னபூர்ணாலேருந்து ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணுறீங்க தோசை, மேரியட்லேருந்து எவனோ ஒருத்தன் ஃபுட் ஆர்டர் பண்ணுறான், தாஜ்லேருந்து ஒருத்தன் ஆர்டர் பண்ணுறான், ஏதோ ஒரு சுப்பிரமணி மணி மெஸ்ஸு ஏதோ மெஸ்ஸுலேருந்து ஒருத்தன் ஆர்டர் பண்ணுறான். அந்த ஸ்விக்கி எம்ப்ளாயி என்ன பண்ணுறான், அந்த ஹோட்டலுக்கு வரான். சார் இப்படி ஒரு ஆர்டர் வந்திருக்கு, ஆமாம் ரெடி ஆகிட்டுருக்கு, இந்த பில்லு 100 ரூபா, இந்த வாங்கிக்க பார்சலு எடுத்துகிட்டு. ஸ்விக்கிக்கு ஒரு 10% ஏதோ ஒரு கமிஷன், 20% ஏதோ ஒரு கமிஷன். அந்த மக்கள் பே பண்ண கேஷ் ஆன் டெலிவரி 100 ரூபா கொடுத்துட்டு, அந்த 100 ரூபாய் அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட கொடுத்தானா, அடுத்த ஹோட்டலுக்கு போகிறோம். சார் மேரியட்லேருந்து ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க சார், நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க சார், சிசிலர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க சார், ஓகே ரைட், எவ்வளோ 1300 சார். ஸ்விக்கிக்கு ஒரு 10% பே பண்ணிட்டேன், உங்கள் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு அந்த 1300 வாங்கிட்டேன், கரெக்டாக. அந்த காசு மேரியட்டுக்கு போயிடுச்சு. இப்போது அந்த மாதிரி 4-5 ஹோட்டல் போகிறான், தாஜுக்கு போகிறான்னு போகிறான், எல்லா ஹோட்டல்லேருந்தும் ஐட்டத்தை பார்சல் வாங்கிட்டான். ஆனால் நான் காசு கொண்டு தந்துடுறேன் இருங்க, என்கிட்ட இப்போ இல்லை, நான் கஸ்டமர்கிட்ட வாங்கிட்டு இந்த பக்கம் வரும்போது தரேன் அப்படிங்கிறான். சரிப்பா, பார்சல் வாங்கிட்டு போயிட்டீங்க. நீங்கள் ஒரு ஸ்விக்கி எம்ப்ளாயி, சொமேட்டோ எம்ப்ளாயி, பார்சல் வாங்கி நேராக போயிட்டு கஸ்டமர் வீட்டுக்கு போய்ட்டு கொடுத்துட்டீங்க. கஸ்டமர் காசு கொடுத்துட்டோம், எல்லார் வீட்லேருந்தும் காசு கலெக்ட் பண்ணிட்டீங்க. மொத்த காசு கொண்டு போய் தாஜுக்கு மட்டுமே கொடுத்துட்டு ஓடிட்டிங்கன்னா மற்ற ரெஸ்டாரண்ட்டுக்காரன் என்ன பண்ணுவான், அடுத்த தடவை கையில் கிடைச்சா என்ன பண்ணுவான், இல்லை கையில் கிடைக்கலனாலும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பானா, என்ன நடக்குமா? அதான் ஓடிடி. டீட்டெயிலாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் பே பண்ணுறது 200 rupees கட்டுறீங்க. எங்ககிட்ட ஒரு 100கணக்கான படங்கள் இருக்குது, 1000கணக்கான படங்கள் இருக்குன்னு ஆட் போடுறாங்க. அவங்க காசு கொடுத்து வாங்குற படம் எத்தனை, மாதத்துக்கு ஒரு படம். இப்போ அதுவும் வாங்குறதுல 2 மாதத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறான். அவங்க ஃபஸ்ட்டு இங்கே லான்ச் பண்ணும்போது 2-3 வருஷம் முன்னாடி ஓடிடி அந்த ஹைப் இந்த லான்ச் பண்ணும்போது 2 படத்தை வச்சு லான்ச் பண்ண முடியுமா? முடியாது. நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் காசு கட்டுவீங்களா? 2 படத்துக்கு 200 ரூபா. தேட்டரில் போய் பார்க்கறதே சீப்புன்னு சொல்லுவீங்களா? அவனுக்கு ஒரு லைப்ரரி தேவைப்பட்டுச்சு. அப்போ என்னாச்சு, நிறைய பேர்கிட்ட போய் படம் வாங்கினான். சில பேர் வந்து காசு கொடுத்தாதான் என் படத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அது ஒரு பெரிய ப்ரொடியூசராக இருப்பான். அவன்கிட்ட ஒரு பவர் டைனமிக்ஸ் இருக்குது. கொடுத்தா கொடுப்பாள்கிட்ட கேட்ட விட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு அஜித் படம் வேணும், விஜய் படம் வேணும், சூர்யா படம் வேணும், அப்படி தான் கேட்க போவாங்க. கரெக்டாக அது மட்டும் இருந்தால் பார்த்தது. அதெல்லாம் 5 படம் தான். நான் சொன்னேன்ல, இண்டஸ்ட்ரி வளருதா சுருங்குதானே, 5 பேர் தான் இருக்காங்க, 5 படம் கிடச்சிருச்சு. 5 படம் இருந்தால் நீங்கள் மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுவீங்க? இல்லை. வேறு 5 படத்துக்கு எதுக்கு 200 ரூபா மாதம் கேட்குறேன்னு சொல்லி. அப்போ அவன் என்ன பண்ணான், அவன் டிமாண்ட் பண்ணுற காசை நெகோஷியேட் பண்ணி ஏற்றி இவங்ககிட்ட இருக்கிற மொத்த காசையும் நான் 5 பேர்கிட்ட தீர்த்துட்டான். கரெக்டாக. ஆனால் அவனுக்கு நிறைய படம் வேணும். ஏன்னா மக்கள்கிட்ட நிறைய படம் இருக்குன்னு கதை விட போகிறான். உங்ககிட்ட மந்த்லி காசு வாங்க. அப்போ என்ன பண்ணிட்டான், எல்லாருக்கிட்டையும் போய் மற்ற ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட ஓடிடியில் படம் போடுங்க, ரெவென்யூ ஷேரில். யாராவது ஒருத்தங்க பார்த்தாங்கன்னா இவ்வளோ தரேன், ஒருத்தங்க பார்த்தாங்கன்னா இவ்வளோ தரேன், ரெவென்யூ ஷேர். அப்படியா, டிஜிட்டல் ரைட்ஸ் ஃபியூச்சரில் இதுதான் பெருசு, வா பல கோடி வரப்போ, திடீர்னு நீங்கள் பங்களா வாங்கலாம், திடீர்னு காரம். இதுக்கு நிறைய புரோக்கர். ஏன்னா அவனால் போய் எல்லா ஃபிலிம் மேக்கர் ஆஃபீஸ்கிட்டையும் போக முடியாது. ஒரு அஜித் ஆஃபீஸ்க்கு, விஜய் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி நான் அமேசான்லேருந்து பேசுகிறேன், நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து பேசி வாங்கிடலாம். எல்லா ஃபிலிம் மேக்கர் வீட்டுக்கு போக முடியுமா? அவனால் டைம் இருக்கா? அதுக்கு அவனுக்கு புரோக்கர் தேவை, மீடியேட்டர், அக்ரிகேட்டர்னு சொல்லுவாங்க. நிறைய படங்களை கலெக்ட் பண்ணி வந்துட்டு கொடுக்குறேன். இவன் என்ன பண்ணா, அக்ரிகேட்டரே உனக்கு நான் டோட்டலாக சார் என்ன சார் காசே இல்லாமல் எவன் சார் கொடுப்பான்
அப்படியா, எல்லா காசையும் அந்த 4-5 படம் வாங்கியே தீர்த்துட்டேயா பண்ணுறேன். அதை பார்த்து பண்ணு சரிந்தா. ஒவ்வொரு படத்துக்கும் 10 கோடி 20 கோடி கொடுத்து வாங்கிடுது. மீதி 1 கோடி தான் அவன் கையிலே இருக்கு. 1 கோடிக்கு 200 படம் வாங்குப்போ அப்படிங்கிறது. அதை அந்த ஃபிலிம் மேக்கர்ஸ்ட்டை கொடுத்து வாங்கினா கூட பரவாயில்ல. இந்த அக்ரிகேட்டர்கிட்ட ஏதோ 1 கோடி கொடுத்துறது. இல்லை என்கிட்ட காசு இல்லையா, கொடுக்குறதுனா கொடு, சம்பாதிக்கிறதா அந்த நீ ஒரு 10% வச்சுக்க ரெவன்யூ ஷேரில் அப்படிங்கிறது. முன்னு காசு கொடுத்துருக்கலாம், இல்லை கொடுக்காம இருந்திருக்கலாம். அவன் என்ன பண்ணிட்டான், நான் சொன்ன மாதிரி ஓடிடி ஃப்யூச்சர் மார்க்கெட்டு ஊன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆப்போட இனிஷியல் லான்ச்சுக்கு ஒரு 200 படம் 200 சின்ன சின்ன ப்ரொடியூசரோட படத்தை டிஜிட்டல் ரைட்ஸுங்கிற பேரில் அப்போ புதுசாக வந்துட்டு இருந்துச்சு அக்ரிமெண்ட்டில். அப்படின்னா என்னென்னு நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் படம் எடுத்து 2-3 வருஷம் ஆயிருக்கும், இல்லை 1 வருஷம் ஆயிருக்கும், விற்க முடியாமல் கண்டிப்பாக திடீர்னு உங்கள் வீட்டுக்கு அது கோவிட் டைமில் வேறு காசே கையில் இல்லை, சார் ஒரு 1 lakh தரேன் சார், உங்கள் படத்தை எழுதிவேன். என்னையா வீடு தேடி 1 lakh தரேன் அப்படின்னா, நான் சரி சும்மா அட்வான்ஸ் தான் சார், இது போக ஒவ்வொருத்தம் பார்க்க வாழ்க்கை வரும் சார், இன்டர்நெட்டு தான் சார் உலகம். அப்படியா, சூப்பர், கையெழுத்து போட்டிங்க. எக்கச்சக்கமான பேர் சொத்தை விற்றுட்டாங்க. இந்த அக்ரிகேட்டர் என்ன பண்ணிட்டான், நான் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்காமல் எக்ஸ்க்ளூசிவ் ரைட்டுன்னு இவன் கம்பெனி பேரில் எழுதி வாங்கிட்டான். ஏன்னா அப்போ அந்த வந்த காலத்தில் அப்படின்னா என்னன்னு தெரியாது, யார்கிட்ட எழுதி வாங்கிட்டான். இவன் போய் நான் எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லி ஓடிடியில் அதெல்லாம் விற்றுட்டானோ இல்லை சும்மா ஓசியில் கொடுத்துட்டானோ ரெவன்யூ ஷேருங்கிற பேரில். நிறைய பேர் ஃப்ரீயாக படம் கொடுத்தான். ஸோ அவன் லைப்ரரியை டெவலப் பண்ணி 500 படம் கொண்டு வரதுக்கு எக்கச்சக்கமான பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க படத்தை ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் நீங்கள் திறந்தோடனே அஜித் படம் சூர்யா படம் தெரியுது. ஏன்னா அவன் என் படத்தை பற்றி ட்வீட் கூட பண்ண மாட்டான். அவனுக்கு நாங்கள் தேவைப்பட்டோம், ஆனால் எங்களுக்கு அவன் தேவைங்கும் போது அவன் நிற்கலை. லான்ச் ஆன காலத்தில் சொல்கிறேன், ஓகே. அப்போ நான் கேட்குறேன் அந்த அக்ரிகேட்டரையோ, என்னையா ஓடிடி என்ன இன்கம் வரும்னு 1 மாதம் ஆச்சு, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க கேட்பனா? ஏன்னா எத்தனை பேர் பார்த்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி காசு கொடுக்குறேன்னு சொன்னோம். எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அது ரிப்போர்ட் வரும். அப்புறமா நீ அமிச்ச ரிப்போர்ட் எதே நீ மாற்றி அமிச்சிட்டா எனக்கு எப்படி தெரியும்? இன்ஸ்டன்ட் ட்ராக்கிங். இப்போ ஒருத்தன் கிளிக் பண்ணி வாட்ச்னு சொன்னா என்னோட அப்டேட் ஆகணும், ஒருத்தன் பார்த்துட்டானு. ஏன்னா நான் டெஸ்ட் பண்ணிக்க முடியும், நானே வாட்ச் கிளிக் பண்ண அப்டேட் ஆகுதான் டெஸ்ட் பண்ணிக்க முடியும். அது இன்ஸ்டன்டெல்லாம் ரிப்போர்ட் கிடைக்காது. அந்த டேஷ்போர்டில் ஒன்றும் டெவலப் பண்ணல. அது எல்லாம் பெரிய நல்ல கம்பெனி தான், பொய்லாம் சொல்ல மாட்டான், கரெக்டாக வந்துடும். வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி தான், புரியுதா? வெள்ளையா இருக்கணும் போய் சொல்ல மாட்டேங்க, போய் யார் வேணால் சொல்லலாம். சரியா நிறைய பேர் பார்க்கணுன்னா நீங்கள் ட்வீட் போடுங்க, நீங்கள் கூகுள் ஆட் போடுங்க. நான் செலவு வேறு பண்ணுமா? ஆமாம், பப்ளிசிட்டி பண்ணலாம். தேட்டரில் போட பப்ளிசிட்டி பண்ணுவீங்களா? நீங்கள் தானே பண்ணோம். தேட்டருக்காரன் மட்டும் ஓசிலேயே வாழ்நாள் ஃபுல்லாக ஓசி பப்ளிசிட்டிலே. ஒரு தேட்டர்னா ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணால் பப்ளிசிட்டி அட்வர்டைசிங் செலவு இருக்குது. ஒரு தேட்டரோட இயர்லி அட்வர்டைசிங் பட்ஜெட் எவ்வளோ? 0. ஏன்னா ஓசியில் வாழ்ந்துட்டு இருக்கான் ப்ரொடியூசரோட காசில். இந்த தேட்டர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மட்டும்தான் வாழ்நாள் ஃபுல்லாக ஓசிலே பிஸ்னஸ் பண்ணுறவங்க. இந்த ஓடிடி இப்படி மாறிட்டாங்க. நீ தான் ஆட் பண்ணணும் உன் படத்துக்கு. உன் படத்தை அமேசானில் இருக்குன்னு ஆட் போடு. அமேசானில் இருக்குன்னு ஆட் பண்ணுமா? ஓகே, அமேசானில் என் படம் பாரு, அமேசானில் என் படம் பாரு. 200 பேர் காசு செலவு பண்ணி ஆட் போட்டிருக்கான். இது அமேசானுக்கு ஒரு ஓசி பப்ளிசிட்டி தானே. அவன் ஆட் போடலான்னு சொல்ல, அவனும் போடுறான். அது போக ஓசியில் வந்துட்டு போகுது. கரெக்டாக இது நல்லா இருக்கே, ஓசிலே ஆட் வருது. அவன் படத்தை பார்க்கணும் வைக்கணுங்கிறக்கு அவங்களாம் நம்ம செலவு பண்ணி அமேசான் பேருக்கு ஆட் போடுறாங்க, நெட்ஃப்ளிக்ஸ் காசு கொடுத்து வாங்குறான். அவனுக்கு ரெவன்யூ ஷேர் மாடல் கிடையாது. இந்த அமேசானு மற்ற குட்டி குட்டியாக இருக்காங்க நிறைய பேர். ஸோ இதெல்லாம் பண்ணுறாங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன், என் கிரெடிட் கார்டு பில் வந்துகிட்டு இருக்குது. ஆட் போட்டு 1 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் ஆடுக்கு. எவ்வளோ வேறு என் படத்தை பார்த்தாங்க சொல்லியா அப்படிங்கிறான். அவன் அடுத்த வாரம் ரிப்போர்ட் வந்துருங்கிறான், வீக்லி ரிப்போர்ட் வந்துருங்கிறான், 4 நாளைக்கு அப்புறம் தான் ரிப்போர்ட் அப்டேட் ஆகுங்கிறான், மாதத்துக்கு ஒரு ரிப்போர்ட் ஆகும். சில பேர் அவன் என்ன பண்ணுறான், அவன் அக்ரிமெண்ட் யார்கிட்ட போட்டான், அந்த அக்ரிகேட்டர்கிட்ட போட்டான், மீடியேட்டர்கிட்ட போட்டிருக்கான். அவன் என்ன சொல்கிறான், நான் மீடியேட்டர் தான் அக்ரிமெண்ட் போடுவேன், ஏன்னா அக்ரிமெண்ட் போட்டவன்ட்டு தான் ரிப்போர்ட் அனுப்புவேன், ஃபிலிம் மேக்கருக்குலாம் அனுப்ப மாட்டேன். நான் ஃபிலிம் மேக்கர் அவன் மெசேஜ் பண்ணி கேரியோ ஹவு மச் பீப்புள்ஸ் ஆன் நோ ஐ ஹவ் சென்ட் இட் யுவர் அக்ரிகேட்டர் ஆஸ்கிம். நான் தான் என் ஃபிலிம் மேக்கர். இல்லை நாங்கள் அவங்க கூட தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். இவன்ட்ட கேட்டால் இவன் உண்மையை சொன்னானே தெரியாது. இவன்கிட்ட போது அவன் உண்மையை சொன்னான் எனக்கு எப்படி பார்த்தா ஒரு எக்ஸல் ஷீட் அனுப்புவாங்க. ஸோ மெனி பீப்புள்ஸா ஸோ மச். சரி எவ்வளோ சம்பாச்சு. எம்எக்ஸ் பிளேயர்லாம் ஃபஸ்ட் சும்மா நான் எக்ஸ்க்ளூசிவ் நிறைய இடத்துல படம் போட்டு ஒரு 20,000 பேர் நம்ம பார்த்துருப்பாங்க போட்டிருக்கேன். 23 rupees 20 paise என்ன இப்படி 6 மாதம் கழிச்சு என் கலெக்ஷன். என் பக்கத்து வீட்டுக்காரன்கிட்ட சும்மா காமிச்சாலும் 20 ரூபா கொடுத்துருப்பாண்டா. 26 rupees கொடுக்குறதுக்கு எதுக்கு நான் அக்ரிமெண்ட்டை போட்டு ஃபைல் அனுப்பி இது பண்ணி லோட் பண்ணி நான் ஆடு போட்டு உனக்கு ஆடு போட்டு போய் கடுப்பாயிட்டாங்களா மாட்டாங்களா மக்கள். இப்போ நீங்கள் அமேசான் ப்ரைமில் நீங்கள் ப்ரைம் மெம்பர்ஷிப் வச்சுருந்தீங்கன்னா டோர் டெலிவரி தான் ஃப்ரீ. ப்ராடக்ட் வாங்கினா சினிமா ஆப்பில் மட்டும் எதுக்கு ப்ராடக்ட்டே ஃப்ரீ? சரி சொல்லு, நான் ப்ரைம் மெம்பர்ஷிப் வச்சிருக்கேன் சார், என் வீட்டுக்கு ஒரு ஐஃபோன் அனுப்பிடுங்க சொல்லுவியா? அவன் டோர் டெலிவரி தான் ஃப்ரீ கொடுப்பான், ப்ராடக்ட் நீங்கள் காசு கொடுக்கணும். கரெக்டாக? அப்போ ஏன் ப்ராடக்ட் மட்டும் நான் ஃப்ரீயாக கொடுக்கணும் நீங்கள் ப்ரைம் மெம்பர்ஷிப் வச்சுருந்தா? ஏன்னா அவங்ககிட்ட ஏமாற்றி விற்கிறான்ல, அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி விற்றுருக்கான். அதுக்கு நான் ஏமாந்துருக்கேன் அப்படி வச்சுக்கேன். அவன் ஏமாற்றி விற்றுருக்கான்னு சொன்னால் அப்புறம் டிஃபமேஷன் ஆயிரும். அப்புறம் நான் ஏமாந்துருக்கேன் அப்படி வச்சுக்கிறேன். ஓகே, நான் ஏமாந்துக்கிறேன் அப்படி வச்சுக்கோங்க. நான் ஏமாந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. திருப்பி நான் படம் கொடுப்பேன். ஒரு கோவிலுக்கு வெளியில் ஒரு பிச்சைக்கார உட்காந்துருக்கான், பெகர். ஒரு டிரான்சாக்ஷன் வெளியிலேருந்து கோவிலேருந்து ஒருத்தன் வரான். அவன் கையில் எவ்வளோ போடுவான்? ஒரு 5 ரூபா 10 ரூபா வேறு மினிமம் 5 ரூபா போடுவானா இந்த காலத்தில்? அது கீழே போட்டால் வேணாம் எப்போ ஏன்னா அவனே வீசி கரெக்டாக டயருக்கு காற்றடிக்கிறான். அவனுக்கு நீங்கள் எவ்வளோ டிப்ஸ் கொடுப்பீங்க? ஒரு 3 ரூபா 5 ரூபா கொடுப்பீங்க. ஒரு மொத்த படம் அதுவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நடுவில் ஸ்கிப் பண்ணிங்கன்னா மினிட்ஸ் ஸ்ட்ரீம் தாமா. நான் அதை ஐஎஸ்டி ஃபோன் கால் பண்ண மாதிரி மினிட்ஸ் ஸ்ட்ரீம். நான் படம் எடுத்திருக்கேன், ஒரு கதை ஃபுல்லாக பார்த்தா தான் அது என்ன கதைன்னு தெரியும். கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணால் 2 minutes தான் ஓடி இருக்கு, அப்புறம் 3 minutes தான் ஓடி இருக்கு. இதெல்லாம் வச்சு 1 hour ஓடி இருக்கு. அப்படி ஒரு 2 hours ஒரு படம் ஓடி இருந்தால் 3 ரூபா 4 ரூபா கொடுக்குறான். பிச்சைக்காரனை விட கேவலமாக கொடுக்குறான்.
பிச்சைக்காரனே பெட்டராக ஒரு டிரான்சாக்ஷனில் பர் டிரான்சாக்ஷன் பெக்கர் இஸ் ஏர்னிங் மோர். இந்த அவேர்னஸை ஒரு தனி மனுஷனாக நான் இன்னைக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலில் அங்கே இங்கே எல்லாத்துலேயும் மெசேஜில் அதெல்லாம் போட்டு அவேர்னஸை உருவாக்கி இப்போ முக்கால்வாசி பேர் நான் சொல்கிறது இந்த அமேசானில் இந்த மாதிரி 2 ரூபா 3 ரூபா மற்றவங்களாம் இதை விட கேவலம் பைசா. இது எல்லா படங்களுக்கும் இதே ப்ரொசீஜர். முக்கால்வாசி படங்களுக்கு இதான். அவன் காசு கொடுத்து வாங்குற அவுட்ரைட்டாக காசு கொடுத்து வாங்குற படங்களை மட்டும் அவன் காசு கொடுத்து வாங்கிறான். அதான் நான் சொன்ன மாதிரி மக்கள் எல்லா மக்களும் எல்லா ரெஸ்டாரண்ட்டையும் ஆர்டர் பண்ணுவீங்க, எந்த ப்ராடக்ட்டை வேணால் கன்சியூம் பண்ணுவீங்க. நீங்கள் கொடுக்குற காசெல்லாம் அவன் தாஜ் மேரேட்டுக்கு மட்டும் தான் கொடுத்து வாங்குறான். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? அவன் ரேட்டை ஏற்றிக்கிட்டே போயிட்டு இருக்கான். இவன் அவனை மட்டுமே வாங்கிட்டு இருக்கான். அவனை மட்டுமே இருந்தால் நீங்கள் மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் கட்ட மாட்டீங்க. நிறைய பேர் இப்போ கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா நாங்களாம் படத்தை கொடுக்குற நிறுத்திட்டோம் சொன்னால் அவனுக்கு அது ஃபெயிலியர் இன்சல்ட்டுங்கிறதுனால நாங்களும் வாங்க மாட்டோம்னு அவனு சொல்கிறான். இப்போ ஏன்னா அவனுக்கு அந்த லைப்ரரி ஓரளவு வந்துருச்சு. இன்னும் பழைய படங்களே வச்சு லைப்ரரின்னு சொல்லி ஓட்டிட்டு இருக்கான். ஒரு லாங்குவேஜுக்கு மாதம் ஒரு படம் கூட ரிலீஸ் பண்ணுறதுல ஒழுங்கா. ஆனால் நீங்கள் 12 மாதம் காசு கட்டிட்டு இருக்கீங்க. டப்பிங் லாங்குவேஜ் பாருங்கள், சப்டைட்டில் போட்டு அதை பாருங்கள், இதை பாருங்கன்னு உங்களுக்கு டைவர்ட் பண்ணிடுறான். நீங்கள் தமிழ் படம் பார்க்கணும், நான் தமிழ் படம் பார்க்கணும்னு சொல்லி கட்டுறையா 299 199 ஏதோ கட்டுறையா. மாதமாக ஒரு படம் வருது. நான் தேட்டருக்கு போய் பார்த்தாலே 150 ரூபா தான். இது அதை விட காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 4 ஆப் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, மாதம் 1000 ரூபா போயிருதா? இல்லை கொஞ்சம் மேலேயே கூட போகலாம். வாரத்துக்கு ஒரு படம் பார்ப்பீங்களா? மேபி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண அந்த மாதம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் 4-5 படம் பார்ப்பீங்க. போக போக வாரத்துக்கு ஒரு படம் பார்ப்பீங்களா? ஸோ 4 படம் பார்ப்பீங்க ஒரு மாதத்தில். 1000 ரூபா கட்டுறீங்க எல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் சேர்த்து. ஆனால் வாரத்துக்கு 4 படம் பார்க்குறேன். அப்போ ஒரு படத்துக்கு லாஜிக்கலாக பார்த்தா நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தா நீங்கள் ஒரு படத்துக்கு செலவு பண்ணக்கூடியது 250 ரூபா. கரெக்டாக? தேட்டர் சீப்பாக, ஓடிடி சீப்பாக. கரெக்டாக? ஸோ நான் சொன்னேன்ல, பேப்பர் மூவியில் எந்த பெரிய ஹீரோவும் படம் போடுறதில்ல, அவுட்ரேட்டாக வித்துடுறான்னு. ஏன்னா எங்களை மாதிரி ரெவன்யூ ஷேரில் போட சொல்லுங்கள். நான் 20 ரூபா சம்பாதிப்பேன், 25 ரூபா 30 பைசா சம்பாதிப்பேன். அவன் ஒரு 120 ரூபா சம்பாதிப்பான். ஏன்னா மக்கள் காசு கொடுத்து பார்க்கணுங்கிற ஹேபிட்டை இவன் கெடுத்துட்டான். 200 ரூபா கொடுத்து எத்தனை படம் வேணால் பார்த்துக்க. அப்படின்னா நீங்கள் ஒரு படம் ஆரம்பிப்பீங்க, 2 நிமிஷம் பார்ப்பீங்க, விட்டுருவீங்க. சரி, நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, சட்டை வாங்குறீங்க. எனக்கு பட்டன் மட்டும் குடியா போதியா? பிச்சு விற்பானா? இல்லை. சட்டை கம்ஸ் அஸ் அ பேக்கேஜ் இந்த பாக்ஸ் ஆர் இந்த கவர். சட்டையாக முழுசாக தான் வாங்க முடியும்னு சொல்கிறேன். கரெக்டாக? பெல்ட் வாங்குறீங்க. மேபி சர்வீஸ் சென்டருக்கு போனால் அந்த பெல்ட்டோட பின்னை மட்டும் மாற்றி தருவானா, பக்கில் மாற்றி தருவானா? ஆனால் புதுசு வாங்கும்போது பெல்ட்டை தான் வாங்க முடியும். கரெக்டாக? வாட்ச் சார் ஸ்ட்ராப் மட்டும் கொடுங்க சார், போய் கேளுங்க, ஆப்பிள் ஷோரூமில் கொடுப்பானா? மேபி அதுக்கு ஆக்சஸரியாக 2-3 ஸ்ட்ராப் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கணும்னா சொல்லுவோம். சார் உள்ளுக்குள்ளே போட நம்பர் இருக்குல்ல, அதை மட்டும் கொடுங்க சார். வாங்க முடியுமா? என் ப்ராடக்ட் ஏன் பிச்சு விற்கிற? அது ஒரு கம்ப்ளீட் ஸ்டோரி. தேட்டருக்குள்ளே போகிறேன் சார், நான் 2 நிமிஷம் பார்த்துக்கிறேன் சார், ஒரு 5 ரூபா பேமெண்ட் விடுங்க சார். உள்ள விடுவான். 200 ரூபா கட்டிட்டு உள்ள போங்கிறான்ல, 150 ரூபா கட்டிட்டு உள்ள போங்கிறாங்களே, வாயை மூடிட்டு கட்டிட்டு உள்ள போறீங்களா? நீங்கள் கட்டிட்டு போனதுனால என்னாச்சு? அந்த படத்தை முழுசாக பார்த்தீங்களா? ஓரளவுக்கு முழுசாக பார்க்குறீங்களா? பார்க்கவே முடியாத படம், முதுகு வலி வர படத்துக்கு வேணா இல்லை அவசரமாக வேற எங்கேயா போகணுன்னா வேணா வெளியே வருவீங்க. முக்கால்வாசி பேர் முழுசாக தானே பார்க்குறான். நீங்கள் இன்றைக்கி உங்கள் மொத்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு 1 or 2 படத்துக்கு வெளியே பாதியில் இருந்துச்சு வந்திருப்பீங்க. ஏன்னா நீங்கள் காசை கட்டிட்டீங்க, அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்த்துருவீங்க ஃபுல்லாக. கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் வெளியே ரிவீல் ஆகலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ நீங்கள் காசு கட்டினீங்கன்னா ஃபுல்லாக பார்ப்பீங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? ஃபுல் படம் பார்த்தா 2 ரூபா கிடைக்குதா? அதில் நீங்கள் 2 நிமிஷம் பார்ப்பீங்க என்னோட, அவன் படத்தை 3 நிமிஷம் பார்ப்பீங்க, நடுவில் பிடிக்கலன்னு மாற்றிடுவீங்க. ஏன்னா நீங்கள் காசு கட்டலை, அதனால மாற்றிக்கிட்டா உங்களுக்கு லாஸ் இல்லை, அதனால இஷ்டம் போல மாற்றுறீங்க. ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி காசு கட்டினா தான் உங்களை விடுவேன். காசு கொடுக்காம என் பொருள் நான் எப்படியே உனக்கு, நீ ஒரு 2 நாள் நான் இந்த மைக்கை நான் சார் ஒரு 10 நாள் யூஸ் பண்ணுறேன், ஒரு மாதம் யூஸ் பண்ணுறேன் சார், பிடிக்கல திருப்பி வச்சுக்கோங்க, கொடுப்பானா? ரிட்டர்ன்ஸ் கூட சில டேஸ் தான், 2 டேஸில் ரிட்டர்ன் பண்ணால் பண்ணு. அதுவும் டிஃபெக்டாக இருந்தால், ஆர்ட்டை நீங்கள் டிஃபெக்டாக இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது ஒவ்வொருத்தனோட ஸ்டோரி. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா இதான் ஓடிடி. இப்போ தான் ஓடிடின்லாம் பேசிகிட்டு இருக்கோம் 2-3 வருஷமாக. ஆனால் மியூசிக்கு இது ரொம்ப வருஷம் முன்னாடியே வந்துருச்சு. முன்னாடி கேசட் சிடிலாம் வாங்கிட்டு இருந்தீங்க, அந்த படத்துக்கான கேசட் வாங்குவீங்க, கலெக்ஷன் வச்சுப்பீங்க, ரசிப்பீங்க, போட்டு கேட்பீங்க, அதெல்லாம் பண்ணுவீங்க. கொஞ்சம் தெரிஞ்சு போனால் அதே சாங்கை திருப்பி கூட வேறு கேசட் வாங்குவீங்க. அவங்களாம் இந்த டிஜிட்டல் இன்டர்நெட் வந்தோடனே பேக்கேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்ன பண்ணிட்டான்? ஃபிலிம் இண்டஸ்ட்ரி டெலிகாம் இண்டஸ்ட்ரி ஆக்கிட்டான். மினிட்ஸ் ஸ்ட்ரீம்டு படி பே பண்ணுறேன்னு சொல்லி. அப்போ என்ன ஆயிடுச்சு? எல்லா மியூசிக்கும் ஒரு ஆப்பில் போட்டு பேக்கேஜ் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு? ரஹ்மான், இளையராஜா, ஹாரி ஜெயராஜ் இந்த 4 பேருக்கு மட்டும்தான் அவுட்ரேட்டாக விற்குது. 10 lakhs 20 lakhs 1 crore கொடுத்து மியூசிக் ரைட்ஸாக வாங்கிக்கிறாங்க. அப்போ மற்ற மியூசிக் கம்போசர்லாம் உங்ககிட்ட அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைஸை போட்டு சப்ஸ்கிரிப்ஷன் மியூசிக்காக காசு கொடுனா நீங்கள் கேட்க மாட்டீங்க. என்ன பண்ணுறான்? மொபைல் டேட்டாவோட சேர்த்து வித்துடுறான். இவ்வளோ ரீசார்ஜ் பண்ண விங்க் மியூசிக்கை சேர்த்து தரேன், இவ்வளோ ரீசார்ஜ் பண்ண பிரைம் வீடியோ சேர்த்து தரேன். அப்போ என்னோட பொருளை நீ ஃப்ரீ ப்ராடக்டாக ஆக்கி டெலிகாம் இண்டஸ்ட்ரியோட பெனிஃபிட்டுக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை நீ பேக் ஆக்கியிருக்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? 99% ஆஃப் மியூசிக் கம்போசர்ஸ்க்கு அவங்களோட மியூசிக் ரைட்ஸை விற்க முடியல. ஏன்னா அவன் பெரிய ஆளுங்க 2 crores கேட்குறான், அந்த சாங் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி வாங்கிடுறீங்க. ஏன்னா அவன் நிறைய ப்ரமோட் பண்ணுறான், ப்ரமோட் பண்ணுற பாட்டை தான் நீங்களும் கேட்குறீங்க. ப்ரெஸ் மீடியாவும் அவங்களுக்கே சாலர் அடிக்கிறீங்க. எதை திறந்தாலும், எந்த யூடியூப் வீடியோ திறந்தாலும் அஜித் விஜய்னே இருக்குது. ஒருத்தர் செவத்தில் போய் நேராக முட்டிக்கிட்டான், அவன் ரத்த இதில் இருக்கான், நியூஸ் போடுறாங்க, இவன் இந்த ஊர்லேருந்து வந்திருக்கான்ப்பா, இந்த காலேஜில் படிக்கிறான்ப்பா, அவன் பைக் நம்பர் இருப்பான்னு சொல்கிறதில்ல. விஜய் போஸ்டர் அருகில் ஒருத்தன் விழுந்து விட்டு, ஒருத்தன் இப்படி விழுந்துட்டான், அவன் மூஞ்சி இப்படி இருக்கு, அவன் ஐடி கார்டில் இருக்கு, அவன் பேருன்னு சொல்ல மாட்டாங்க. யூடியூப் டைட்டில் என்ன வைப்பீங்க? இந்த மாதிரி ஊர் அவனுக்கு தான் ஜாலரா போடுறது. நியூ டேலண்ட்ஸை ஸ்பாட்லைட் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் என்ன கூப்பிட்றீங்க?
இதுவே நீங்கள் வந்து ஒரு 10 கோடி சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு சேனல், நீங்கள் என்ன கூப்பிடுவீங்களா இல்லை வேறு எதாவது செலிபிரிட்டியை கூப்பிடுவீங்களா? செலிபிரிட்டி கூப்பிடுவீங்க, என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு கூப்பிடு. அதுவும் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணா, யோ புதுசாக வரவனுக்குலாம் சான்ஸ் கொடுன்னு சொன்னால். ஸோ என்ன ஆகிடுது பாருங்கள், ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாமல் ஆகுது. என் படத்தை நிறைய பேர் பார்க்காம இருக்கிறதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, இன்றைக்கி இருக்கிற ப்ரெஸ் மீடியாவும் தான் காரணம். எங்கிட்ட வந்து செலவு பண்ண காசு இல்லைன்னா ப்ரெஸ் மீட்டு கூப்பிட்றேன். ப்ரெஸ் மீட்டுக்கே செலவு பண்ண காசு இல்லை, சரியா? இருந்தாலும் செலவு பண்ணி ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்றேன். அத்தனை பேர் வரீங்க. நான் என்ன சொல்கிறேன், ப்ரெஸ் மீடியா நீங்களாம் முதல்ல ப்ரெஸ் மீட் வச்சு நீங்களாம் ப்ரெஸ் மீடியான்னு ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் சொல்லுங்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ப்ரெஸ்ஸுக்கே ரீச் இல்லை. ஏன்னா அவங்களோட கிரெடிபிலிட்டியும் இப்போ ப்ரெஸ் மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை யாரும் மதிக்கிறது கூட கிடையாது. அவனுக்கே ரீச் இல்லை. அவனுக்கு எங்கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட் காசு இல்லைன்னா ஒன்றை கூப்பிட்றேன். நீ ஒரு ஆர்டிக்கலை போட்டு, சார் நம்ம பேப்பரில் நாளைக்கு உங்கள் ஆர்டிக்கல் போடுது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சார், 4 பேர் பார்ப்பாங்கிறான். டேய் என்னடா என்னோட ஆர்டிக்கல் 4 பேர் பார்ப்பாங்கிறதாண்டா உனக்கு செலவு பண்ணி ப்ரெஸ் மீட்டை வச்சா, உன் ஆர்டிக்கலை நான் ஷேர் பண்ணால் தான் யாரை பார்ப்பாங்கன்னா உனக்கே ரீச் இல்லை. அப்போ நீங்களாம் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் மீடியா நீங்களாம் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைங்க, நாங்களாம் ப்ரெசன்ட் மீடியா அப்படின்னு. முதல்ல அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் வெறும் அஜித் விஜய், ரஜினி, கமல் இப்படி போட்டு 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 மக்களுக்கு டயர்ட் ஆகிட்டான். போய் இவனுக்கு சும்மா டிபேட் பண்ணுவான். அவர் இது பிரியாணி ரசித்து சாப்பிட்டார். அவர் வந்து அவராகவே நடந்து வந்தார். ஆமாம், அவராக தான் நடந்து வருவார். வீல் சேரில் வந்தால் கால் உடஞ்சி போச்சுன்னு அர்த்தம். இது ஒரு நியூஸா? அந்த டைமில் ஒரு புது டேலண்ட்டுக்கு நியூஸ் போட்டுருக்கலாம். அந்த நியூஸில் யாருக்கும் பயன் இல்லை. இந்த நியூஸை போட்டுருந்தா யாருக்கா பயன் இருக்கு? நீங்கள் நியூ டேலண்ட்டை என்கரேஜ் பண்ணுறது. ஐ எம் சேயிங், எனக்கு நியூ டேலண்ட்டுக்கு ரெட் கார்பெட் கொடுங்கிற என்ன தப்பு? கொடுத்து தான் பாரு, என்ன தப்பு? ப்ரெஸ் மீடியா பார்த்து கேட்குறேன். ஒரு நியூ டேலண்ட்டுக்கு ரெட் கார்பெட் கொடுத்தா என்ன தப்பு? கொடுத்தவனுக்கு அவார்டு எத்தனை தடவை கொடுப்பீங்க? இப்போ அவார்டு கம்பெனியா இல்லை ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியா? சார் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வருவீங்களா சார்? அன்றைக்கி நான் பிஸி. சரி சார், நான் வேறு இருக்கேன் சார். நீங்கள் என் ஃபங்க்ஷனுக்கு வருவீங்களா சார்? அப்படியே வந்தால் என்ன பண்ணுவேன் சார்? வந்தால் உங்களுக்கு அவார்டு. இப்படி தான் அவார்டு ஃபங்க்ஷன் வந்துட்டுருக்கு. இப்போ எதுவுமே பண்ணுறது. அப்போ என்ன, எனக்கு டிமாண்ட் இருக்காது. எனக்கு டிமாண்ட் இல்லைன்னா ஓடிடி என்ன வாங்குது. எனக்கு வேறு வழி இல்லை, நான் ஓடிடியில் போட்டாகணும். ஏன்னா தேட்டர்லேயே ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. ஏன்னா ஒரு வாரத்தில் அவன் தூக்கிடுறான், அடுத்த படம் வருதுன்னு. வேறு வழியில் நான் இன்டர்நெட்டில் தான் இங்கே போட்டாகணும். இன்டர்நெட்டில் போட்டால் பைரசி வருது. அதை தாண்டி இப்போ ஓடிடியில் போட்டால் அவன் ரெவன்யூ ஷேரில் ஓசியில் கேட்குறான் என் படத்தை. பிச்சைக்காரனை விட கேவலமாக 2 ரூபா 50 பைசா என் மூஞ்சியில் வீசுறான். ஒருத்தன் பார்த்தா அதுவும் 3 மாதம் கழிச்சு, அதுவும் நான் கேட்டால் ரிப்போர்ட்டு கேட்டேன். பாதி பேர் கொடுக்குறதே இல்லை ரிப்போர்ட்டை. பாதி பேர் அபேஸ் பண்ணிட்டு போயிடுறான் அக்ரிமெண்ட்டுங்கிற பேரில் படத்தை. நான் என்ன பண்ணுவேன்? நீங்கள் கேட்ட டார்க் சைடு, வெரி டார்க் சைடு, நாட் ஈவன் டார்க், பிளைண்ட் சைடு. இதனால தான் எனக்கு நான் ஒரு ஓடிடி ஆரம்பித்தேன், ஏகே ஆன்லைன். என்னோட படத்துக்கு நான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவேன். உங்கள் படம் போடணுமா, நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் படம் எது ஒருத்தன்னு உங்களுக்கு தெரியுமா? என் படம் எது ஒருத்தன்னு எனக்கு தெரியுமா? நீங்கள் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நான் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன். எல்லாரும் சேர்ந்து ப்ரமோட் பண்ணுவோம். நானும் ப்ரமோட் பண்ணுறேன், நீங்களும் ப்ரமோட் பண்ணுங்கள். உங்களை பற்றி ட்வீட் கூட போட மாட்டேன், உங்களை மதிக்க ஒரு ட்வீட்டு கூட உங்களை மதிக்காத ஆள்கிட்ட எதுக்கு போய் உங்கள் படத்தை கொடுக்குறீங்க? ஒரு விஷயம் ஃப்ரீயாக உங்ககிட்ட எடுத்தான்னா அதில் ப்ராடக்ட் என்ன தெரியுமா? நீ தான் ப்ராடக்ட். உனக்கு ஒரு விஷயம் ஒன்று ஃப்ரீயாக தரான் அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் த ப்ராடக்ட்னு அர்த்தம். இந்த ஃபோனை வச்சுக்கோங்க, ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. இவன் ஏன் ஃப்ரீயாக நம்மகிட்ட கொடுக்குறான்? இதில் என்ன சூட்சமாக இருக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்க. இருந்தால் சரி ஃப்ரீயாக தான் இருக்குன்னு வாங்கி, அப்புறம் தான் தெரியுதை வச்சு உங்களை அட்ராக்ட் பண்ணுறான். யூ ஆர் த ப்ராடக்ட். ஸோ அவன் ஷாப்பிங் சைட்டை விற்கிறதுக்கு, அதில் கஸ்டமரை சேர்க்கறதுக்கு, அதுக்கெல்லாம் ஃப்ரீபீஸ் கொடுக்கறதுக்கு, 2000 ரூபா கொடுத்தா ஓட்டு கொடுக்கறதுக்கு என்னோட படத்தை மிஸ்யூஸ் பண்ணிட்டான். என்ன மாதிரி பீப்புளோட படத்தை மிஸ்யூஸ் பண்ணிட்டான். ஏன்னா 4 படம் இருந்துச்சுன்னா நீங்கள் மாதம் காசு கட்ட மாட்டீங்க. இன்றைக்கி நிறைய பேர் நீ புது படம் போடுறதே இல்லை, போய் நான் கேன்சல் பண்ணுறேன்னு கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த மாதிரி சொன்னேன்ல, இப்போ மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த அவேர்னஸ் நிறைய பேருக்கு நான் உருவாக்கிட்டேன். என்ன மாதிரி நிறைய பேர் நிறைய இடத்துல உருவாக்குறாங்க. இப்போ அந்த அவேர்னஸ் உருவாக்குனதில் என்ன ஆயிடுச்சு? நாங்கள்லாம் படம் கொடுக்குறது நிறுத்திட்டோம். அதனால தான் நீங்கள் காசு கட்டி உங்களுக்கு புது படம் வர மாட்டேங்குது. ஏன்னா நாங்களாம் கொடுக்குற நிறுத்திட்டோம். 200 ப்ரொடியூசர் தான் பஸ் இருக்கோம். நாங்கள் நிறுத்திட்டா நீங்கள் காலி. ஓடிடி 4 படம் மட்டும் வச்சுட்டு 4 படம் மட்டும் வாங்கிட்டு போயிட்டாரு. கரெக்டாக? If 200 producers unite, we can finish all the OTT platforms and chase them from India. இப்போ என்ன பண்ணிட்டான்? ஒரிஜினல்ஸ்னு அவனே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரிஜினல்ஸ் ஏன் தயாரிக்கிறான்? சரி, கோவிட் வரும்போது தயாரிச்சிருக்க வேண்டியதானே? அப்போ உன்னால் முடியல. ஏன்னா உங்கள்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை, உன்ட்ட எவ்வளோ காசு வரும்னு தெரியல. சப்ஸ்கிரைபர்ஸ் காசு கொடுத்த உடனே என் ப்ராடக்ட் எல்லாம் ஃப்ரீயாக போட்டுட்டு அந்த காசெல்லாம் எடுத்து நீ ஒரிஜினல் தயாரிக்கிற, பெரிய பெரிய ஹீரோ படம் மட்டும் வாங்குற. ஆனால் நான் ரெஸ்டாரண்ட்டில் தோசை சப்ளை பண்ணிட்டே இருக்கணும். அதான் ஓட்டி பார்த்து எனக்கு 2 ரூபா 50 பைசான்னு பிச்சைக்கார மாதிரி மேலே வீசுவான். ஐ செட் நோ. என் ஃபஸ்ட்டு படத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி அது லேர்னிங். ஃபஸ்ட்டு படத்தோட லேர்னிங். என்னோட அடுத்த படத்துக்கு நானே ஒரு சாஃப்ட்வேர் டீமை போட்டு உருவாக்குறது கூட இவ்வளோ செலவாகலையா? ரொம்ப கம்மி தான். ஸோ ஐ கிரியேட்டட் ஓடிடி ஃபார் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ். நீங்கள் கூகுளில் ஓடிடி ஃபார் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் நடிங்க, வேர்ல்டு ஓவர் ஏகே ஆன்லைன் இஸ் ஆர்கானிக்லி நம்பர் 1. ஏன்னா இதை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் போட்டு அது பண்ணி சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணி லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ டுடே ஏகே ஆன்லைன் இஸ் சப்போர்ட்டிங் எவ்ரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர். ஆனால் இந்த இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்டே எனக்கு ஒரு ஆதங்கம் என்ன தெரியுமா? அப்பயும் நான் நெட்ஃப்ளிக்ஸுக்கு தான் போவேன்னு ட்ரை பண்ணி 1 வருஷம் வேஸ்ட் பண்ணுறேன். அவனை மதிக்க கூட மாட்டான். உன் படத்தை பார்க்காமே ரிஜெக்ட் பண்ணுறான். ஹூஸ் கேஸ்ட் அண்ட் க்ரூ லிஸ்ட்டு கூட வேணான்றான். நீ அங்கே சுற்றி இங்கே தாங்க நான் வந்தாகணும். இல்லை நீயே கூட ஓட்டி, அதுவும் எங்கிட்ட வந்தால் நான் எக்ஸ்க்ளூசிவாக கேட்கல, நீ எங்கிட்டையும் போடு, எங்கே வேணாலும் போடு, ஆனால் போட்டு சம்பாதிக்க வழியே பாரு. நான் சொன்னால ஒரு பில்டிங் ஆரம்பிச்சு ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் பிரேக் இவன் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்கல்ல, அதுக்கு நீங்கள் டெய்லி உழைக்கிறீங்க, டெய்லி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க. அங்கே போட்டாலும் நீ தான் மார்க்கெட்டிங் பண்ணணும், இங்கே போட்டாலும் நீ தான் மார்க்கெட்டிங் பண்ணணும். ஆனால் நானாவது எக்ஸ்ட்ரா உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் மார்க்கெட்டிங் பண்ணி. நானாவது உன்னை பற்றி ட்வீட் போடுவேன், உன்னை மதிக்காத ஆள்கிட்ட நீ போயிட்டு இருக்க. ஆனால் உன்னை மதிக்கிறவங்க கிட்ட 1008 கேள்வி கேட்குறேன். அத்தனை கேள்விக்கு நான் ஆன்சரும் வச்சிருக்கேன். உனக்கு இன்ஸ்டன்ட் சேல்ஸ் ட்ராக்கிங் டேஷ்போர்ட் தரேன், உனக்கு வீக்லி பேமெண்ட்ஸ் தரேன்,
80% ரெவன்யூ நீயே வச்சுக்கோன்னு சொல்கிறேன், மீதி 20% வச்சுக்கிட்டு நான் உனக்கு அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுறேன், அந்த ஆப் ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன், சர்வர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன், அந்த பேண்ட்வித்துக்கு யூஸ் பண்ணுறேன், நான் சம்பாதிக்கிறதுக்கே யூஸ் பண்ணல. என் படமும் அப்படி தான், உன்ன மாதிரி தான் நானும், வாங்க எல்லாம் சேர்ந்து பண்ணலாங்க. ஸோ அந்த இந்த ப்ராசஸை நம்பி இப்போ ஹரிஷ்னு ஒருத்தர் சென்னை டைரிஸ்னு ஒரு படம் கொடுத்துருக்காரு, அடுத்தது மெய் அப்படின்னு சொல்லி ஒரு ஆந்தாலஜி படம், அது அவர் 7 ஜென்மங்கள் ஏதோ ஒரு படம் இப்போ அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நிறைய பேர் ஏகே ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ்லாம் பெரிய லெவலில் அவங்கள கொண்டு போய் சேர்க்கறதுக்கான மிகப்பெரிய ஒரு ஜேர்னி அண்ட் மிஷனில் இப்போ நான் இருக்கேன். அந்த டார்க் சைட் ஆஃப் த ஓடிடியை பிரைட் சைட் ஆக போகிறேன். அப்படியே நம்ம தியேட்டருக்கு போனோம் அப்படின்னா அங்கே நடக்கிற அந்த டார்க் சைடு என்னது? தியேட்டரில் நடக்கிற டார்க் சைடு வந்து இதை பற்றி artKnowledge.in வெப்சைட்டில் நிறைய ஆர்டிக்கல் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் நட்செல்லாக உங்களுக்கு சொல்லணும்னா, நான் சொன்னேன்ல, உங்கள் பொருளை நான் எடுத்து உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஷாப்பிங் வெப்சைட்டில் போட்டு விற்க முடியும்? விற்றா சும்மா இருப்பீங்க? இல்லை, நாங்கள் சும்மா இருக்கோம் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ், தெரியுமா? எங்கள் பொருள் எடுத்து புக் மை ஷோ, டிக்கெட், நியூலுங் வெப்சைட்லாம் போட்டு விற்றுட்ருக்கான். உங்கள் பொருளை நான் என் வெப்சைட்டில் விற்கணும்னா நான் யார்கிட்ட அக்ரிமெண்ட் பண்ணணும்? உங்கள் கூட தானே பண்ணணும். அவன் என் கூட போடாமல் தேட்டர்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுட்ருக்கான். தேட்டரும் இந்த புக் மை ஷோ, டிக்கெட், நியூ இந்த மாதிரி வெப்சைட்ஸும் அவங்க 2 பேர் அக்ரிமெண்ட் போட்டு என் பொருளை விற்றுட்ருக்கான். அங்கே போய் தரீங்கன்னா என்னோட கேட்டலாக் தானே வருது, என் படம் போஸ்டர் தானே வருது, என் படம் மூவி டிக்கெட் வாங்க தானே வருது. என்கிட்ட அவன் அக்ரிமெண்ட்டே போடலையே, நான் அவனுக்கு சைன் எதுவும் போட்டு கொடுக்கலையே. ஒவ்வொரு டிக்கெட்டுக்கு 30 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறான்னா அதில் வந்து ஒரு 17 ரூபா தேட்டர் கொடுத்துட்றான், மீதி 12 ரூபா வச்சுக்கிறான். ஒவ்வொரு டிக்கெட்டுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி என் பொருளை இவனுக்கு 2 பேர் பங்கு போட்டு வித்துட்ருக்கானுங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க இதில்? அதோட நிற்கலை, இது ஸ்கேம்னே சொல்லலாம், அதோட நிற்கலை. ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங் ரிப்போர்ட்டில் இதை பற்றி வந்திருக்கு. விஜயகோபால்னு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு ஹைதராபாத்தில். நான் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணோம், டிக்கெட் புக்கிங், இந்த கன்வீனியன்ஸ் ஃபீலாம் மக்களுக்கு தரேன், மினிமம் ப்ராஃபிட்டில் ஆப்ரேட் பண்ணுறேன்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. இப்போ 1000கணக்கான படங்கள் வெறும் 2 வெப்சைட் வழியே வித்துட்டு இருக்கு. ஃப்ளைட் டிக்கெட் எந்த வெப்சைட்டில் போனாலும் வாங்கலாம், தெரியும்ல, 100கணக்கான வெப்சைட்டில் வாங்கலாம். ட்ரெயின் டிக்கெட்டும் வாங்கலாம், பஸ் டிக்கெட்டும் வாங்கலாம். சினிமா டிக்கெட் மட்டும் ஏன் இந்த 2 வெப்சைட்டில் மட்டும் வைக்கணும்? ஏன் தெரியுமா? இவனுக்கு நான் சொன்னேன்ல 30 ரூபாயில் 17 ரூபா கொடுக்குறாங்கன்னு. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டிக்கெட் விற்கும் அப்ராக்சிமேட்டோ? ஒரு தேட்டருக்கு ரவுண்டாக ஒரு 20 lakhs. நீங்கள் உங்கள் தேட்டரில் 4 ஸ்க்ரீன் இருக்குன்னா 1 crore டிக்கெட். 1 crore முன்னாடியே உங்கள்கிட்ட கொடுத்து இந்த டிக்கெட் புக்கிங், சீட் புக்கிங் சாஃப்ட்வேர், இந்த ஏபிஐ இருக்குல்ல, அதை வேறு எந்த கம்பெனி கேட்டாலும் கொடுக்காத. நம்ம 2 பேரும் மோனோபோலி பண்ணலாம். மோனோபோலி ப்ரிவென்ஷன் ஆக்ட் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அந்த ஆக்டை ஃபாலோ பண்ணாமல் இல்லீகல் தான் அது. ஸோ இட்ஸ் நத்திங் ராங் டு சே இட்ஸ் இல்லீகல் பிகாஸ் ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டில் அந்த எஸ்ஐடி ரிப்போர்ட் வந்துருச்சு, இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சு. அது ரிப்போர்ட் என்னி வேணால் வெளியே வரும். ஸோ ஆல்ரெடி த கேஸ் இஸ் கோயிங் ஆன், ஸோ வி கேன் டாக் அபவுட் இட். ஸோ 17 ரூபா நான் உனக்கு கொடுக்குறேன் ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும். அதை நான் கொடுத்து 25 லட்ச ரூபாயில் கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சிக்கிறேன். 0 ஆகும்போது திருப்பி 25 lakhs கொடுத்துட்றேன். இந்த டிக்கெட் புக்கிங் ஃபெசிலிட்டி நமக்குள்ளே இருக்கணும். இப்போ நான் உங்ககிட்ட 25 lakhs வாங்கிட்டேன், இவங்ககிட்டயும் டிக்கெட் புக்கிங் கொடுக்க முடியுமா? அவன் சும்மா இருப்பானா? ஆனால் இந்த முட்டா பசங்க 2 பேர் முட்டா பசங்க இல்லை, திருட்டு பசங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து என் ப்ராடக்ட் வித்துட்டு இருக்கானுங்க. நீ உங்க ப்ராடக்ட் கூறு போட்டு வித்துக்கங்கடா, அக்ரிமெண்ட் போட்டு வித்துக்கங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க. விற்கிறது என் ப்ராடக்ட், என்கிட்ட பர்மிஷன் கேட்கல. நீங்க 2 பேரும் என்ன 25 lakhs அவனுக்கு கொடுத்து என் ப்ராடக்ட் விற்கிறது? இப்போ அமேசான், நீங்கள் அமேசானா ஏதோ ஷாப்பிங் வெப்சைட்னு வச்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட வந்து சார் என்கிட்ட இவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நான் ஒரு 10% கமிஷன் தர விற்கும் போது, ஆனால் நீங்கள் முன்னாடியே எனக்கு ஒரு டெபாசிட் கொடுத்து வைங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன் இதில் மைனஸ் பண்ணிக்கோங்க. 1 கோடி ரூபா உங்ககிட்ட வாங்கிட்டு ஒரு பொருளை கொடுத்துட்டு போயிட்டேன், நீயும் வித்துட்டு இருக்கிற, மக்களும் வாங்கிட்டு இருக்கிறான். அந்த ப்ராடக்ட் ஓனர் அவங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். டேய் என்னடா என் ப்ராடக்ட் 2 பேர் வித்துட்டு இருக்கீங்க, தேட்டரில் நீங்கள் போடுறீங்க, அதில் 40% 50% ஒரு டிக்கெட்டோட ஷேர் ப்ரொடியூசருக்கு வருது, எக்ஸ்ட்ரா 30 ரூபா நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க. அதில் என்னடா நீங்கள் 2 பேர் ஷேர் பண்ணுறா? அதில் என்னோட வர சரி 3 பேர் சேர்ந்து ஷேர் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. என்னோட வர 10 rupees 30 rupees, என்னோட 10 ரூபா எங்கடா? ஒரு டிக்கெட் நீங்கள் 10 ரூபாய் ஏமாத்திட்டு இருக்கீங்க, கரெக்டா? இன்னும் நீங்கள் 2 பேர் கூறு போட்டு வித்துட்டு இருக்கீங்க என் ப்ராடக்ட்டை. இது எந்த ப்ரொடியூசரும் கேட்க மாட்டேங்கிறான். கொஞ்ச நாள் முன்னாடி இது நிறைய பேர் தெரியாது. இது புக் மை ஷோ மக்கள்கிட்ட சார்ஜ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். மக்கள்கிட்ட சார்ஜ் பண்ணி இவங்க 2 பேர் வித்துட்டு இருக்கிறதே கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சு. சில பேருக்கு தெரிஞ்சு மூடி மறைச்சிட்டாங்க. இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் அங்கே இங்கேங்கிறதுக்கு லஞ்சம் கொடுத்துட்றாங்க. உங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் உங்கள் மெம்பர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் வந்து இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா கண்டுக்காதீங்க, அந்த கம்ப்ளைண்ட் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே மூடி மறைச்சிட்டுருங்க. வேறு எந்த கம்பெனியும் உள்ளே வர விட்றாதீங்க. இப்போது 100கணக்கான வெப்சைட்டில் ட்ரெயின் டிக்கெட், பஸ் டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட் விற்குதுன்னு சொன்னேன். நீலகிரிஸ் எக்ஸ்பிரஸ் டெய்லி நான் நைட்டு கோயம்புத்தூர்லேருந்து 9 மணிக்கு கிளம்புறேன்னு சொல்லி ஆடு போடுதா? போகணும்னு நினைக்கிறவன் திறந்து பார்க்குறான், 9 மணிக்கு என்னென்ன ட்ரெயின் இருக்குன்னு அதுவே காமிக்குது. போகுதா? அவனுக்கு பப்ளிசிட்டி காஸ்ட்டு சேவ் ஆகுதா? ஃப்ளைட்ஸ்லாம் டெய்லி ஆடு போட்டு நீங்கள் பார்க்குறீங்களா? சினிமா ஆடு டெய்லி எவ்வளோ பார்க்குறீங்க? நான் ஏன்டா உங்கள் தேட்டரையும் உங்களோட வெப்சைட்டையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஏன் இப்போ நான் சொன்னல அமேசானுக்காக நான் ட்வீட் போட்டுருக்கேன், நான் கூகுள் ஆடு போட்டிருக்கேன், புக் மை ஷோவில் டிக்கெட்டை விற்றுட்டு அவன் சம்பாதிக்கிறதுக்கு நான் ஆடு போட்டுட்ருக்கேன். புரியுதா? நான் ஏன் போடணும்? நான் சம்பாதிக்க நான் போடலாம், நீ சம்பாதிக்க நான் ஏன் போடணும்? கேள்வி வருதா? இதை தான் பண்ணிட்டு இருக்கேன். இதை நான் போய் ப்ரொடியூசர் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் பண்ண, எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் விசாரிக்கிறோம் எல்லா தேட்டர்கிட்டே அங்கே ஒரு லஞ்சம் போட்டி வாங்கிடுறாங்க. விசாரிக்கிறது இந்த மாதிரி போட்டி வாங்கி நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதனால தான் இந்த கவுன்சில் எலெக்ஷன்லாம் வருதுல்ல, அவ்வளோ அடிதடி. பாலிடிக்ஸ் எலெக்ஷனை விட நிறைய லஞ்சம் போகுது. LED டிவி கொடுக்குறாங்களா, தங்க மோதிரம் கொடுக்குறாங்களா, காசு கொடுக்குறாங்களா? இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு ஏன் இதெல்லாம் கொடுக்குறீங்க? அப்போ நிறைய வருதா போட்டி? இது ஒரு மேட்ரு. இப்போ 100 வெப்சைட்டில் என்னோட டிக்கெட் வித்துச்சுன்னா 100 வெப்சைட்டும் என் படத்தோட போஸ்டர் போடுமா? இந்த மொத்த மக்களும்
நான் சொன்னல 97% அன்டாப்டு பாப்புலேஷன். அதில் எக்ஸ்ட்ரா 4 பேர் ஒவ்வொரு வெப்சைட்லேயும் ஒரு டிக்கெட் விற்றா கூட 100 வெப்சைட்டில் டிக்கெட் வைக்கும்போது ஒரு வெப்சைட் ஒரு காமன் ஏபிஐ தான். இது பிளாக்டுனா இங்கேயும் பிளாக்டு, கவுண்டர்லையும் போனாலும் பிளாக்டு, எல்லாரும் பிளாக்டு தான். ஏபிஐ காமன். இந்த வெப்சைட் இருக்கணும், அந்த ஏபிஐ ஷேர் பண்ணுறதுல அதுதான் இங்கே ஸ்கேம். ஸோ இப்போது 100 வெப்சைட் ஒவ்வொரு வெப்சைட்லையும் ஒரு டிக்கெட் விற்றா கூட என் படம் ஃபுல் ஹவுஸ் ஆயிருமா ஆகாதா? நானும் சம்பாதிப்பேனா? தேட்டரும் சம்பாதிக்குமா? கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸ் கிடைக்குமா? நிறைய மக்களுக்கும் படம் போய் சேருமா? நிறைய தேட்டர் ஓப்பன் ஆகுமா? தேட்டர் பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண வருவாங்களா? இந்த மொத்த இண்டஸ்ட்ரியை கெடுத்து தேட்டர்லாம் இழுத்து மூடி கல்யாண மண்டபமாக ஆகிட்டுருக்கு. அந்த கல்யாண மண்டபம் தேட்டரை வேறு ஒருத்தன் டேக் ஓவர் பண்ணி மல்டிப்ளெக்ஸாக மாற்றிட்டு இருக்கான். அந்த தேட்டர் கட்டினவன் லாஸ் ஆகி வித்துட்டு இருக்கான். அவங்க தலையில் அவங்களே மண்ணள்ளி போடுறாங்க. இந்த 5 ரூபா 10 ரூபா ஸ்கேம் பண்ணுறதுக்காக பல கோடி ரூபாய் பிஸ்னஸை இழக்கிறாங்க. இப்போ ப்ரொடியூசரோட பப்ளிசிட்டி 0 ஆயிருமா? 100 வெப்சைட்டும் என்னோட ட்ரெய்லர் ப்ளே பண்ணுமா? அப்போ நான் யூடியூப் ட்ரெய்லர் ப்ரமோட் பண்ணுறதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் அதுவும் வாங்கிட்டு பாட் வியூ கொடுக்குறான். அதில் ஒரு ஸ்கேம். நிறைய ப்ரொடியூசருக்கு தெரியாது. 1 மில்லியன் வியூஸ் வித்தின் 24 hours, எல்லாம் டம்மி வியூஸ். அந்த ப்ரொடியூசரு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவர் மஞ்சள் பை தூக்கிட்டு காசு எடுத்துகிட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். அவன்கிட்ட போய் சார் 1 மில்லியன் வியூஸ் இருந்தால் சார் உங்களுக்கு நாளைக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும், மக்கள் பாதி பேர் கொஞ்சம் தேட்டருக்கு வருவோம். அப்படியேப்பா என்னப்பா பண்ணோம் சார்? ஒரு 1 lakhs 2 lakhs செலவு சார், நம்ம 1 மில்லியன் வியூஸ்க்கு ப்ரமோட் பண்ணிடுவோம் சார், 24 hours வந்துடும் சார். அப்படியாப்பா? ஓகேப்பா, 1 lakh செக் சைன் டேக் இட் இப்படிங்கிற பேரில் ஒரு டிஜிட்டல் ஆடு கம்பெனி, மீடியேட்டர்ஸ், ப்ரெஸ் மீடியாவில் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு ஸ்கேம். நீங்கள் கேட்டிங்களா டார்க் சைடு அதெல்லாம் ஒர்ஸ்ட் சைடு. இப்படி ஒரு ஸ்கேம். அந்த ப்ரொடியூசர் ரிலீஸ் அன்றைக்கி தேட்டர் வாசல் இருக்கிறா, என்ன யாருமே வரல. 1 மில்லியன் வியூஸ் சொன்னால் அந்த 1 மில்லியனில் 10 people கூட வரல. கம்ப்யூட்டர் தேட்டருக்கு வராது, கம்ப்யூட்டர் நடந்து தேட்டருக்கு வராது, அதுக்கு கால் கிடையாது, அது வெறும் பாட், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்டு வியூ, அது மனுஷனே கிடையாது. கமெண்ட்ஸ் கூட நீங்கள் போடலாம் தெரியுமா பாட்டில்? இப்போ ஒரு எக்ஸல் ஷீட்லேருந்து ஃபீட் பண்ணி ரேண்டமாக கமெண்ட்ஸை போட்டு வேர்ட்ஸை மாற்றி போட்டு அதோட யூசரில் கிளிக் பண்ணிங்கன்னா 0 followers இருப்பான். அதெல்லாம் டம்மி ஃபாலோவர்ஸ். இப்போ உங்களுக்கு 1500 rupees மாதம் வீட்டில் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலாம்லாம் ஆடு வருது இல்லை? என்ன ஆடு? அவன் சொல்கிற ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் போய் லைக் போடணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்புறம் லாக் அவுட் பண்ணிக்கலாம். அது நாளைக்கு அந்த யூடியூபுக்காரன் 1000 சப்ஸ்கிரைப் வந்துருச்சு 10,000 வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவன் வீடியோ போடுறான். அது 2 வியூ கூட வர மாட்டேங்குது. ஏன்னா எல்லாம் லாக்ட் அவுட் யூசர்ஸ், பார்ட் டைம் ஜாபுக்கு வேலை பண்ணுவாங்க. இப்போ அந்த பார்ட் டைம் ஜாபுக்கு எது காசு செலவு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சிட்டாங்க. பாட் சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணுறது, பாட் லைக்கை கிளியர் பண்ணுறது. இது ஒரு ப்ரொடியூசர் அவன் நகையை விற்று, வீட்டில் இருக்கிற காசை விற்று, வீடை விற்று, நிலத்தை விற்று, அடமானம் வச்சு, ஒய்ஃபோட தாலியை விற்று, யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு பெத்தட்டிக் சிச்சுவேஷன். ப்ரெஸ் மீட்டை வச்சு அந்த ப்ரெஸ் மீட்டில் இருக்கிற வியூஸ் ஒன்றுமே வராமல் 200 பேர் ப்ரெஸ் ஷோவில் வந்து உட்கார்றாங்க. எல்லோரும் கவர் வாங்குறாங்க, சாப்பிட்றாங்க, எல்லாம் போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் அப்பா 200 பேர் நியூஸ் போட போகிறாங்கப்பா, தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம படம் தெரிஞ்சிரும்பா, 5 பேர் தான் போடுறான். கொடுத்த காசு கூட வேலை செய்யலை, காசு வாங்கிட்டு நியூஸ் கூட போடாமல் சோம்பேறித்தனமாக போயிடுறான். பாதி பேர் இவன் போட்ட நியூஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அவன் வெப்சைட்டில் போடுறான். காலையில் பூமலரும்.com, மாலையில் தேன்சிந்தும்.com. கேட்டால் அவன் ப்ரெஸ் மீடியா, அவனுக்கு கவரில் ஒரு 500 ரூபா, 500 ரூபாய்க்கு 5 பேராவது பார்க்கணுமா? அப்படி பார்த்தா கூட காஸ்ட் பெர் கிளிக் 10 ரூபாய், கூகுளோட விட ஜாஸ்தி. எப்படிலாம் ஏமாறுறான் பாருங்க ப்ரொடியூசர். இதெல்லாம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிஆரோ, இதெல்லாம் செஞ்சாலும் சார் உங்கள் படம் ஓடும் அப்படி கடைசி நிமிஷத்தில் பயமுறுத்துறது. பல கோடி ரூபாய் செலவு பண்ணாமல் பயந்துக்கிறான். ஐயோ இன்னும் 20 lakhs செலவு பண்ணலன்னா நம்ம மொத்த காசு வேஸ்ட் ஆயிருமான்னு. சார் இந்த மாதிரிலாம் பப்ளிசிட்டி பண்ணி தேட்டரில் ஓட்டாங்க சார், நாளைக்கு டிஜிட்டல் ரைட்ஸ் விற்கும், அப்போ தான் சார் ஓடிடி உங்களை வாங்குவான். ஓடிடி வாங்குற லட்சணத்தை தான் நம்ம பேசணுமே. என்ன பெரிய ஸ்கேம் இதெல்லாம். இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் செய்ய வேண்டிய வேலையை நான் தனியால் செஞ்சுட்ருக்கேன். அவ்வளோ ஆர்டிகல்ஸ் போட்டுட்டு, அவ்வளோ அவேர்னஸ் கிரியேட் பண்ணி, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங்கு இங்கே இருக்கிற மொத்த ஸ்கேம்ஸையும் ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலாக போட்டு கம்ப்ளைண்ட் லெட்டர் அனுப்பிச்சிட்ருக்கேன். ஒன்றும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு இந்த மொத்த கவுன்சில் வேலை செய்ய வேண்டியது அருண்காந்த் தனியாக செஞ்சுட்ருக்கேன். டயர்டாகுது, இருந்தாலும் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா என்ன மாதிரியே ஒரு ஆள் நாளைக்கு வந்து இதை புலம்பவே கூடாது. நான் சஃபர் ஆகலை, இதனால் கொஞ்சம் தான் சஃபர் ஆகிருக்கேன். இந்த சஃபரிங் எனக்கும் இருக்குது, பெருசாக இல்லை. ஏன்னா இந்த அவேர்னஸை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவங்க திருட்டு பசங்க பண்ணுறாங்க, திருட்டு வேலை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால 100 தேட்டரில் ரிலீஸ் பண்ணும், 50 தேட்டரில் நான் 5 தேட்டரில் தான் பண்ணுவேன். அடுத்த ஸ்கேமுக்கு வரேன். இந்த கியூப், யூஎஃப்ஓ, டிஜிட்டல் மீடியா கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது, பெரிய ஸ்கேம். இப்போ நீங்கள் ஒரு படம் எடுத்திருக்கீங்க, சென்சார் பண்ணணும். சென்சார் கவர்மெண்ட் ஏஜென்சி, சிபிஎஃப்சி, சென்சார் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சென்சார் கவர்மெண்ட். அந்த படத்தை டிசிபி, இப்போ ஒரு MP4 MOV அப்படின்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி டிசிபின்னு ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ஒரு பேக்கேஜாக கிரியேட் பண்ணலாம். DCIன்னு ஒரு ப்ரொஜெக்டர் ஃபார்மேட் இருக்குது, அதில் டிசிபி போட்டால் தான் வேலை செய்யும். அந்த டிசிபி டாவின்சி ரிசால்வ் எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் கூட எக்ஸ்போர்ட் பண்ணும். இட்ஸ் அ காமன் ஃபார்மேட். டிசிபி இஸ் ஓப்பன் சோர்ஸ் காமன் ஃபார்ம், ஓப்பன் சோர்ஸ் ஒரு யூனிவர்சல் காமன் ஃபார்மேட். இட்ஸ் நாட் ப்ரொப்ரைட்டரி ஃபார்மேட்டில் கிடையாது. சரியா? ஃபைல் எக்ஸ்போர்ட் டிசிபி நீங்களே கிரியேட் பண்ணலாம். உங்கள் வீட்டுக்கு 10 தெரு தள்ளி இருக்கிற ஒரு தேட்டர், அங்கே போய் டிசிபி கொடுத்தா அந்த ப்ராஜெக்டர் ப்ளே பண்ணும். அந்த தேட்டர் கட்டுறான்ல, லைசன்ஸ் வாங்கியிருப்பான்ல கவர்மெண்ட்டில், C-ஃபார்ம்னு ஒரு லைசன்ஸை வச்சு தான் வாங்கியிருக்காங்க. அந்த C-ஃபார்ம் ஃபில் பண்ணி லைசன்ஸ் கிடைக்கும். அதில் என்ன கண்டிஷன்னா, நீ ஒரு தேட்டர் ஆரம்பிக்கணும் அப்படின்னா சொந்தமாக உங்களுக்கு ப்ரொஜெக்டர் இருக்கணும், ப்ரொஜெக்டர் உங்களுக்கு சொந்தமாக இருக்கணும், நீங்கள் ஒரு ஆப்ரேட்டர் வச்சுருக்கணும், அதுக்கான உபகரணங்கள் உங்களோட தான் இருக்கணும். சரியா? இது இருந்தால் தான், இஃப் யூ ஓன் இட், இது இருந்தால் தான் உங்களுக்கு தேட்டர் ஆப்ரேட்டிங் லைசன்ஸ் கொடுப்பான். இல்லைனா வெறும் கல்யாண மண்டபம் தான், ப்ரொஜெக்டர் இல்லாத வெறும் ஹால் தான். சரியா? ஸோ இதெல்லாம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டர் லைசன்ஸ் வாங்கிடுறேன். இந்த கியூப், யூஎஃப்ஐ இவங்களாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இந்த நான் தான் சொன்னேன், தேட்டர் ஓசிலே வாழ்ந்து பழகிறாங்கன்னு. ஒரு பிஸ்னஸ் நடத்தினா ஒரு செலவு இருக்கும், எல்லாத்தையும் ஓசியில் தான் பண்ணுவேன் அப்படின்னா எம்ப்ளாயி கூட நான் போட மாட்டேன், ப்ரொஜெக்டர் கூட வாங்க மாட்டேன். இவங்க கியூப், யூஎஃப்ஐலாம் அவங்கெல்லாம் ப்ரொஜெக்டர் கம்பெனிலேருந்து மீடியேட்டர்ஸ்,
ஏஜென்சி மாதிரி எடுத்து ஃப்ரான்ச்சைசி மாதிரி எடுத்து பார்க்கோ ப்ரொஜெக்டர், அந்த சோனி ப்ரொஜெக்டர் உங்களோட இதில் வித்துடுறான். உங்கள் தேட்டருக்கு வித்துடல, உங்கள் தேட்டரில் கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிடுறான் ப்ரொஜெக்டர். அது டிஜிட்டல் ப்ரொஜெக்ட்னா அதுக்கு ஒரு கம்ப்யூட்டர், சின்ன சர்வர் வேணும், உள்ள ஃபைல் லோட் பண்ண, வேறு எங்கேயாவது லோட் பண்ணுற கூட ஃபைல் வேணும். ஓகே, கேடிஎம்னு சொல்லுவாங்க, அது பேர் பாஸ்வேர்டு மாதிரி என்கிரிப்ட் பண்ணுறக்கு. அது பாஸ்வேர்டு போட்டால் ஃபைல் ப்ளே ஆகிற மாதிரி. ஸோ அது பாஸ்வேர்ட் போட்டு ஃபைல் ப்ளே பண்ணால் என்னைக்கு ப்ளே ஆச்சு, எந்த தேட்டரில் ப்ளே ஆச்சுன்னு அந்த பாஸ்வேர்டில் என்கிரிப்ட் பண்ணிடலாம். ஓகே, அதுவும் நீங்களே உங்கள் சாஃப்ட்வேரில் கேடிஎம் ஜென்ரேட் பண்ணலாம், DaVinci சொல்லலாம். அந்த தேட்டரோட சர்வர் ஐடி இருக்குல்ல, அந்த ஐடியை போட்டால் அந்த சர்வர் ஐடியை பேஸ் பண்ணி ஒரு கேடிஎம் ஜென்ரேட் ஆகும். அது ஒரு பிடிஎஃப் ஃபைல் மாதிரி ஏதோ ஒரு ஃபைல் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் சர்வரில் அந்த உங்களோட படத்தை ப்ளே பண்ணும்போது அப்லோடு கேடிஎம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கொடுக்கும்போது ஆக்டிவேட் ஆகி ப்ளே ஆகுது. சப்ப மேட்ரு, ஒரு 3 மணி நேரம் செலவு பண்ண வேண்டிய மேட்ரு. இதை நீ பண்ணக்கூடாது, நான் தான் பண்ணேன். 50,000 கூட இது மாஸ்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு டிசிபி கன்வெர்ட் பண்ணி கேடிஎம் அந்த பாஸ்வேர்ட் போடுறது, அது 2 நிமிஷம் வேலை. அதுக்கு ஒரு 2,000 கொடு. இதுக்கு 2,000, 52,000 ஒரு 3-4 மணி நேரம் வேலைக்கு. நீ மாதம் ஃபுல்லாக ஒரு எம்ப்ளாயி போட்டால் கூட ஒரு எம்ப்ளாயோட சேலரி கூட அவ்வளோ ஆகுது. அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயி ஒரு 10,000, 20,000 இருக்கும். மாதம் 20,000 கொடுத்து 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம் வேலைக்கெல்லாம் ஒவ்வொருத்தங்கிட்டையும் 50,000 வாங்கி நான் அதை டிசிபியை கன்வெர்ட் பண்ணி இந்த படம் 2.5 மணி நேரம் தான் அப்படின்னு சொல்லி நான் ஒரு லெட்டர் கொடுத்து அதை 6 ரீலாக போட்டிருப்பாங்க, 6 வீடியோவாக போட்டிருப்பாங்க. ஒரே வீடியோ இல்லாமல் 6 வீடியோ போட்டிருப்பாங்க, லைனாக ப்ளே ஆகும். ரீல் 1, ரீல் 2. இந்த லெட்டர் நான் கொடுத்தா தான் நீ சென்சர் வாங்க முடியும்னு சொல்லி அப்படி சென்சர் கவர்மெண்ட்டு ஒன்றும் சொல்லவே இல்லை. ஏன்னா அது கவர்மெண்ட் ஏஜென்சி, இந்த QBOFல ப்ரைவேட் கம்பெனி. நாங்கள் தான் அதை மாஸ்டரிங் பண்ணுவோன்னு சொல்லி லொல்லு பண்ணி அத்தனை ப்ரொடியூசர் கவுன்சில்கிட்டலாம் அப்படியே பேசி, அது ப்ரொடியூசர் கவுன்சில் என்ன பண்ணோம், எல்லாரும் கியூபில் போய் மாஸ்டரிங் பண்ணுங்க, அப்போ தான் சென்சர் வாங்க முடியும் அப்படின்னு சும்மா சொல்லி அவன் ஒரு லெட்டர் கொடுக்குறான். நான் இதை மாஸ்டர் பண்ணி இந்த ஃபைலை லோட் பண்ணி இந்த ப்ரிவியூ தேட்டரில் லோடுங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ஹார்ட் டிஸ்க் கொண்டு போய் கனெக்ட் பண்ணி லோடுன்னு கிளிக் பண்ணால் 1 ஹவரில் காப்பி ஆயிடும், அவ்வளோதான். அதுக்கு ஒரு லோடிங் சார்ஜஸ், டெலிவரி சார்ஜ்னு அதுக்கு ஒரு 2,000. ஐயோ, ப்ளூ டாட்டில் அமிச்சா கூட பண்ணிடுறேன். ஸோ இந்த புரோக்கர் வேலை பண்ணுறக்கு நீங்கள் எப்போ ஒரு மீடியேட்டர் வைப்பீங்க? ஒன்று நீங்கள் பிஸியாக இருக்கணும், இல்லை உங்களுக்கு வேலை செய்ய தெரியாது, அப்போ மீடியேட்டர் வைக்க. மேண்டேட்ரியாக மீடியேட்டர் வைக்கணும்னு சொல்ல முடியுமா? இல்லை, மீடியேட்டர்ஸ் ஆர் நாட் மேண்டேட்ரி, இட்ஸ் ஆப்ஷனல். சரியா? இந்த லேண்டை நீங்கள் அவனுக்கு விற்கக்கூடாது, என் வேலையை தான் வைக்கணும்னு சொல்கிறது கட்ட பஞ்சாயத்து. அது பேர் பிஸ்னஸ் கிடையாது. மீடியேட்டரை மேண்டேட்ரி ஆக்குனா அது பேர் மிரட்டல். அதை தான் இங்கே செஞ்சுட்ருக்கேன். மறுபடியும் அருண்காந்த் போய் நான் செய்யக்கூடிய அதே வேலையை எனக்கே அதை வேலை செய்ய தெரியும், நான் எதுக்கு 52,000 தேவையில்லாமல் லாஸ் ஆகணும்? உங்ககிட்ட போய் அதுவும் உன் கம்பெனிக்கு என்னோட படத்தோட ஃபைலை கொடுக்கணும். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு தயாரித்த படம் உன் கம்பெனி ரன் பண்ணுறக்கா? உன் கம்பெனிக்கு எதுக்கு நான் என்னோட மொத்த ஃபைலை கொண்டு வந்து கொடுக்கணும்? நாங்கள் சேஃபாக பார்த்துக்கிறோம், இந்த மாதிரி நானே பார்த்துக்கிறேன், நானே சேஃபாக பார்த்துக்கிறேன், நீ ஒன்று பார்த்துக்க தேவையில்ல. அப்படி போட்டாலும் பயிற்சி வருது இல்லை, போட்டாலும் வருது, போடலனாலும் வருது, கேடிஎம் போட்டாலும் வருது, வரலனாலும் வருது. அது கொண்டு வந்து கொடுக்கணும். அந்த டிசிபி எங்களுக்கே பண்ண தெரியும். சென்சார் போர்டில் போய் பேசினேன், லீலா மீனாட்சின்னு ஒரு மேடம் இருந்தாங்க. அப்போது மேடம் அந்த சென்சார் போர்டில் டியூரேஷன் லெட்டர் கேட்பாங்க. என்ன படம் இந்த லென்த்து, ரீல் 1 இந்த லென்த்து, ரீல் 2 இந்த லென்த்து, இது இருக்குது, இங்கிலீஷில் தான் இருக்குது, இல்லை கரெக்டாக இருக்குது, இல்லை கரெக்டாக ப்ளே ஆகுது, ஹை குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுக்கணும். அதான் அந்த லெட்டர் கொடுக்கணும். அது என் எடிட்டர் கொடுக்கலாம், யார் வேணால் கொடுக்கலாம், கவர்மெண்ட் ப்ரொசீஜர் படி. ஏன்னா அது கவர்மெண்ட் கம்பெனி, அது ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் கொடுக்கணும், கவர்மெண்ட் சொல்லாது. ஏன்னா கவர்மெண்ட் டஸ் நாட் ஃபங்க்ஷன் லைக் தட். ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு கஸ்டமராக ஆயே ஆகணும், அப்போ தான் நீ ஆஸ் அ சிட்டிசன் யூ கேன் அப்ளை சென்சர்னு எந்த கவர்மெண்ட் சொல்லாது. ஆஸ் அ சிட்டிசன் யூ கேன் அப்ளை சென்சர். சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் படி கவர்மெண்ட் will has to give you censor for the video. நீ ஒரு ப்ரைவேட் கம்பெனி கஸ்டமர் இருந்தால் தான் சென்சர் கொடுப்பேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி ரூலே கிடையாது. மேடம், அந்த கியூபோர்டு அந்த கம்பெனிலேருந்து லெட்டர் கொடுத்தா தான் நீங்கள் அந்த மாதிரி 2-3 கம்பெனிலேருந்து லெட்டர் கொடுத்தா தான் நீங்கள் சென்சர் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் என் கம்பெனிலேருந்து லெட்டர்? ஏன் நான் தயாரித்த பொருள் அவனுக்கும் நான் தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அந்த லெட்டர் நான் அவன்கிட்ட கொடுக்குறேன், உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன். அந்த டிசிபி நானே பண்ண தெரியும். நீங்கள் சொல்கிற தேட்டரில் நீங்கள் படம் பார்க்கறதுக்கு சென்சர் பண்ண படம் பார்க்கும்போது நானே லோட் பண்ணிட்டு போகிறேன். எனக்கு மேன் பவர் இல்லை, எனக்கு டைம் இல்லைனா நான் அவனை பண்ண சொல்லுவேன். எனக்கு தான் டைம் இருக்குது, நான் பண்ணிட்டு போகிறேன். நான் எதுக்கு 52,000 நான் மிச்சம் பண்ணுறதா நானே பண்ணிட்டு போகிறேன். அப்போ அந்த மேடம் சொல்கிறாங்க, அப்படிலாம் ரூல் இல்லையே, யார் வேணால் கொடுக்கலாமே, ஹூ டோல் யூ லைக் தட் அப்படின்னா. அப்படி தான் மேடம் சொல்கிறாங்க இந்த கவுன்சிலில். அப்புறம் போய் பப்ளிசிட்டி கிளியரன்ஸ் லெட்டர்னு வாங்கணும், நம்ம டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ண கவுன்சில். அவனுக்கு போய் என்ன பண்ணுறாங்க, கியூப் லெட்டர் இருந்தால் தான் நான் கொடுப்பேங்கிறாங்க. நீங்களாம் ஏன்டா அந்த ப்ரைவேட் கம்பெனியில் என்ன கஸ்டமராக சொல்கிறீங்க? உங்களுக்கு என்னடா கனெக்ஷன்? இதை நான் கேட்க போய் சென்சர் ஆஃபீஸ் அப்போ தான் சென்சர் கிடைக்கும்னா போய் சொல்லுது. நான் சென்சர் ஆஃபீஸ்ட்டு கேட்டு தான் வரேன். மேடம் ஃபோன் அடிச்சு பேசுங்க மேடம், இவன் தான் சொல்கிறான், போடுங்களேன். என்ன ஹூ டோல்ட் யூ? ப்ரைவேட் கம்பெனியில் லெட்டர் வாங்கினா தான் பப்ளிசிட்டி கிளியரன்ஸ் உங்கள் மெம்பருக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க. உங்களை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்ருவோம். அப்புறம் ஐ டேக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் யூ. உங்களோட மெம்பர் தானே அவர்? கிளியரன்ஸ் லெட்டர் கொடுங்க, டைட்டிலுக்கு பப்ளிசிட்டி கிளியரன்ஸ். அந்த டியூரேஷன் லெட்டர் அவர் கொடுத்தா என்ன, இவர் எடிட்டர் கொடுத்தா என்ன? இவர் எடிட்டர், இவர் டிஐ பண்ண இவர் படம் தானே, இவருக்கு தெரியாதா? சென்சார் போர்டு ப்ரைவேட் கம்பெனிலேருந்து லெட்டர் கொடுத்தா தான் வாங்கும். இதுக்கு என்ன கனெக்ஷன்? நாங்கள் என்ன லஞ்சம் வாங்குறோமா? அதெல்லாம் நீங்கள் வாங்கினா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. கிவ் த லெட்டர். வாயை மூடிட்டு எனக்கு லெட்டர் கொடுத்தோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எல்லா கவுன்சில்லையும் இந்த டியூரேஷன் லெட்டர் உங்கள் எடிட்டர் கொடுக்கலாம், உங்கள் டிஐ ஸ்டுடியோ கொடுக்கலாம், யார் வேணால் கொடுக்கலான்னு எழுதி ஓட்டிட்டாங்க ரிசப்ஷன்லேயே. ஒரு 200 படம் ரிலீஸ் ஆகுது வருஷம். ரிலீஸ் ஆகுது. ஆனால் ஒரு 300 படத்துக்கு மேலே சென்சார் ஆகுது. 300 படமும் 50,000 ஒரு கம்பெனிக்கு ப்ரைவேட் கம்பெனி கொடுக்கணும்னு ஒரு அன்அஃபிஷியல் சட்டத்தை போட்டு வச்சுருந்தாங்க. ஸ்கேம் பண்ண 300 × 50,000 போடுங்க, அதுவே எவ்வளோ கோடி ரூபாய் ஸ்கேம்.
அந்த மொத்த ஸ்கேமை அருண்காந்தன் ஒரு ஆள் நிறுத்தி வச்சிருக்கான். இன்றைக்கி அது ரூலாக மாற்றி யார் வேணால் டியூரேஷன் லெட்டர் கொடுக்கலாம். கவர்மெண்ட் சென்சர் போர்டு இஸ் அ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், நாட் பிரைவேட். இந்த ஸ்கேமை தடுத்து நிறுத்தினேன். யாராலையும் அதை எதிர்த்து இது பண்ண முடியல. இத்தனை நாள் ஓடிட்டு இருந்துச்சு. யாரும் கேள்வி கேட்கல. ஏன்னா யாருக்கு இந்த அவேர்னஸ் இல்லை. நான் கேட்டேன், ஏன்னா அங்கேருந்து ஒரு போட்டி வாங்குறாங்களா, அது மாதிரி இந்த கம்பெனிலேருந்து இந்த கவுன்சிலில் போட்டி வாங்குறாங்க. இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச மேட்டர் தான். வேணா ப்ரூவ் பண்ணிட்டோம். சரியா? இது மாதிரி இது ஒரு மேட்டர். அடுத்து விபிஎஃப்னு ஒரு மேட்டர். இப்போ இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் எதுக்காக வந்துச்சு? மேனுவல் லேபரு, அன்வான்ட் செலவு, பேப்பர்லாம் மிச்சமாக இருக்குது. இப்போ ஒரு பிரிண்டர் செலவு பண்ணி பேப்பரை போட்டு இங்கு போட்டு பிரிண்ட் பண்ணி பிடிஎஃப்ஏ வந்துச்சு. ஒரே செகண்டில் வேலை முடியிருக்கு. அப்போ நீங்கள் பிடிஎஃப் ஒவ்வொரு தடவை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பிரிண்டரில் செலவு பண்ணியிருந்தா நீ 10 ரூபாய் செலவு பண்ணியிருப்பேன். இப்போ நான் டிஜிட்டல் ரெவல்யூஷன் வந்துட்டேன்ல, 5 ரூபாய் எனக்கு கொடுத்துரு, எனக்கு 5 ரூபா கொடு கேட்பீங்களா? அது ஒவ்வொரு பிடிஎஃப் அதே ஃபைலு வேறு ரீநேம் பண்ணி வேறு பிடிஎஃப் போட்டால் நீ 5 தடவை ரீநேம் பண்ண 25 ரூபா கொடுக்கணும். அதுக்கு பிரிண்டரே 5 ரூபா தானே கேட்குறேன். பண்ணுவீங்களா? டிஜிட்டல் ரெவல்யூஷன் எதுக்கு வந்துச்சு? தேவையில்லாத செலவுகளை கட் பண்ணுறதுக்கு, வேலையை ஸ்பீடாக இருக்குது. அந்த காலத்தில் இந்த ஃபிலிம் டேப்பில் தான் ப்ரொஜெக்டர் இருந்துச்சு. நான் தான் சொன்னால இந்த நான் இங்கே ஓசி ப்ரொஜெக்டர் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால, இந்த ஓசி ப்ரொஜெக்டருக்கு இஎம்ஐ கட்டணும்ல. இஎம்ஐ கட்டணுமா வேணாமா? ஒரு பொருள் வாங்கினா இஎம்ஐ கட்டணும்ல. ஏன்னா கவர்மெண்ட் கிட்ட உங்கள் தேட்டர்னு சொல்லிட்டீங்க. ஆனால் ப்ரொடியூசர் கிட்ட வந்து அது கியூபோட ப்ரொஜெக்டர். நீ கவர்மெண்ட் கிட்ட உன் ப்ரொஜெக்டர்னு சொல்லி தானே சிஃபார்ம் லைசன்ஸில் வாங்கி தேட்டர் லைசன்ஸ் வாங்கினேன். ப்ரொடியூசர் கிட்ட கியூபோட ப்ரொஜெக்டர்னு சொல்கிறது ஏன் தெரியுமா? என் படத்தை ஒரு தேட்டரில் ப்ளே பண்ணுறதுக்கு நான் வாரம் 14,000 கட்டணுமா? கேட்டால் வர்ச்சுவல் பிரிண்ட் ஃபீயா? எப்படி வர்ச்சுவல் பிரிண்டா? எப்படிடா வர்ச்சுவல் எப்படி பிரிண்ட்? எப்படி? ரெண்டு ஆப்போசிட். வர்ச்சுவல் பிரிண்ட் ஃபீ இல்லை. அந்த காலத்தில் நீங்கள் டேப்பில் போட்டிங்கன்னா ஒரு ஃபிலிம் டேப் ரோல் வந்து ஒரு 30,000 50,000 செலவாகுது இல்லை? இது உங்களுக்கு 14,000 ரூபா தானே ஆகுது. டேய் கிறுக்கா, Ctrl+C Ctrl+V, இதுக்கு எதுக்கு நான் 14,000 ரூபா கொடுக்கணும்? இதில் இன்னொரு ஸ்கேம் தெரியுமா? இது வாரம் கொடுக்கணுமா? எப்படி? என் ஃபைல் குட்டி போட்டுருமா, அந்த ஃபைல் ஜட்டி போட்டுருமா? இப்படி ஒரு ஸ்கேம். இது தேட்டர் கேட்டால் நம்ம கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். எதுக்கே கொடுக்கணும்? அதுதான் டிக்கெட் ரேட்டில் 50% எடுக்கிறதில்ல, உனக்கு எனக்கு ஷேர் தானே. எக்ஸ்ட்ரா காசு அடிக்கணுங்கிறக்காக இது ஏன் ப்ரொஜெக்டர் இல்லை, உங்கள் ஃபைலை அங்கே போயிட்டு இங்கே அனுப்புங்க. எப்படி? என் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்கிற தேட்டருக்கு இந்த ஃபைலை நான் கொடுக்குறக்கு நான் மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு கம்பெனியில் போயிட்டு என் ஃபைலை கொடுத்துட்டு அந்த முட்டா பையன் வந்து இவன் பேரில் டிசிபிங்கிற பேரில் ரீநேம் பண்ணுறான். இவன் தேட்டர் பேரில் ரீநேம் பண்ணி கேடிஎம்ஐ இவன் பேரில் கொடுத்து அந்த ஃபைலை அவனே ஒரு கொரியர் மாதிரி அமிச்சு இல்லை ஏதோ ஒரு ஆள் வச்சு அமிச்சு இவன் தேட்டரில் வந்து என் பக்கத்தில் இருக்கிற ப்ரொஜெக்டரில் Ctrl+C Ctrl+V கொடுத்து இந்த சர்வரில் லோட் பண்ணுறான். அந்த ஹார்ட் டிஸ்கே 14,000 ரூபா தான்டா. அதில் 5 படம் லோட் பண்ணலாம்டா. இப்போல்லாம் 10 படம் கூட லோட் பண்ணலாம். ஒரு படம் 250 GB இருக்கும். 4 TB எவ்வளோ லோட் பண்ணலாம்? அது எத்தனை தடவை ஃபார்மேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவனே அதான் பண்ணுறான். அந்த மொத்த ஹார்ட் செலவையும் ஒவ்வொரு படத்தையும் வாழ்நாள் ஃபுல்லாக எல்லா ப்ரொடியூசரும் திருப்பி வாரம் கொடுக்கணும்னா ப்ளூ டாட் கொரியர் வேலை செய்யணும் இந்த வேலையை. நான் புது ஹார்டிஸ்க்கு வாங்கி என் படத்துக்காக நான் புது ஹார்டிஸ்க் வாங்கி ஒவ்வொரு தேட்டருக்கு நான் புது ஹார்டிஸ்க் வாங்கினா கூட இவ்வளோ செலவாகுதுரா. ஒரு பென்ட்ரைவ் இப்போயே 512 GB பென்ட்ரைவ் வந்துருச்சு. பென்ட்ரைவ் கூட விடுங்க, இப்போ எல்லாம் ஹை ஸ்பீட் வந்துருச்சு. நான் இங்கே அப்லோட் பண்ணால் தேட்டரில் ஒரு இன்டர்நெட் வச்சுன்னா டவுன்லோட் பண்ணிட்டு ப்ரொஜெக்டரில் ஓட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக அது அவங்களோட ப்ரொஜெக்டர் இல்லை. நீ கவர்மெண்ட் உன் ப்ரொஜெக்டர் தான் சொல்லி ஏமாத்திருக்கேன். புரியுதா? ட்ரெய்லர் போடுறேன். அது மட்டும் எப்படி கேடிஎம் இல்லாமல் நாங்களே போய் தேட்டரில் கொடுக்கும்போது டிசிபி லோட் பண்ணுறேன். அதுக்கு கேடிஎம் இல்லையா? என்ன சொல்கிறாங்க இப்போ திருப்பூர் சும்மா சொல்லு இந்த மாதிரிலாம் தேட்டர் சரியாக உள்ள நாங்கள் கிரிக்கெட் மேட்சே தேட்டரில் போடுவோம். எப்படி வேர்ல்டு கப் ஐசிசி வந்து உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாஸ்டரிங்லாம் பண்ணி விபிஎஃப்லாம் கட்டுதா? இப்போ மட்டும் எப்படி அந்த ஃபைல் ஓடுது? எல்லா MP4 ஓடும், எல்லா MOVயும் ஓடும், இன்டர்நெட் வழியாக கொடுத்தாலும் ஓடும், டிடிஹெச் வழியாக கொடுத்தாலும் ஓடும். கிரிக்கெட் மேட்ச் போட முடியல. அவன்கிட்ட போய் நீ கேட்டியா? வாரம் 14,000 கொடுத்தா மூக்கில் குத்தும். ஏன்னா அங்கெல்லாம் பருப்பு வேகாது. இந்த ஸ்கேம் ஓடுது இல்லை? ஒவ்வொரு ப்ரொடியூசர்கிட்டையும் வாரம் 14,000 வாங்கலாம் ஒவ்வொரு தேட்டருக்கும். ஒரு தேட்டரில் ஒரு ஷோ ஃபுல்லாக ஓடினாலே அவனுக்கு பாதி எனக்கு பாதி ஷேர் போகும்போது 5,000 ரூபா தாண்டா ஒரு ஷோ கிடைக்குது எனக்கு. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தானே, அவ்வளோதானே என் கலெக்ஷனு. ஏன் மொத்த படத்துக்கு நீ ஸ்டேக் ஹோல்டரா? நான் சம்பாதிக்கிறது ஒரு ஷோலேருந்து ஒரு தேட்டர்லேருந்து 5,000 ரூபா தான் ஒரு வாரத்துக்கு. மண்டே எல்லாம் ஓடுமான்னு தெரியல. இப்போ என்ன தெரியுமா? 4 ஷோ அப்படின்னு சொல்கிறது. ஒரு தேட்டரில் ஒரு நாளைக்கு 4 ஷோ தான் ஓட்டலாம் ஒரு ஸ்க்ரீனில். ஸோ 4 ப்ரொடியூசருக்கு ஒவ்வொரு ஷோ கொடுத்துட்டு உங்ககிட்டே 4 ஷோக்கு காசு வாங்குறது, எங்ககிட்டே 4 ஷோ காசு வாங்குறது, இவர்கிட்டே 4 ஷோ காசு வாங்குறது, அவர்கிட்டே 4 ஷோ காசு வாங்குறது. ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஷோ தான் கொடுக்குது. ஸோ நீங்களும் 28 ஷோக்கு பே பண்ணுறீங்க. ஆனால் 7 ஷோ தான் ஓடுது. நானும் 28 ஷோ. ஒரு ஸ்க்ரீனில் எப்படிடா நீ 28 ஷோ ஓடுவேன்? ஒரு நாளைக்கு 4 ஷோ தானே ஓட்ட முடியும். 4x4 16 ஷோக்கு நீ காசு வாங்குற. அப்போது இங்கே ஓடுற ஷோக்கு காசு இல்லை, ஓடாத ஷோக்கெல்லாம் நம்ம காசு பே பண்ணிட்டு இருக்கோம். 14,000 per week டிவைடட் பை 28. ஸோ பர் ஷோட காசு அப்ராக்சிமேட் 400 500 rupees தான். சரியா? அது கூட போய் தொலைதுன்னு கொடுக்கலாம். ஆனால் எனக்கு 7 ஷோ தான் கிடைக்குது. 7 into 400 எவ்வளோ? 2,000 ரூபா தான். அவ்வளோதான் அதோட டோட்டல். இப்போ நான் வந்து ஒரு ஆள் அனுப்பிச்சு அந்த தேட்டரில் போய் லோடு பண்ணாலும் அவனுக்கு ஒரு 100 ரூபா 200 ரூபா பெட்ரோல் செலவாகுமா? இல்லை வெளியூருக்கு அனுப்பிச்சா ஒரு கொரியர் செலவு ஒரு 100 ரூபா, அவனுக்கு 300 ரூபா ஆகுமா? 300 ரூபா ஒர்த்து வேலையை 14,000 ரூபா கொடுத்து வாங்குறதா லூஸை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த லூஸு தான் ப்ரொடியூசர். இப்போ அவன் படம் லாஸ் ஆகாமல் என்ன ஆகும்? ஏன்னா என்னோட மொத்த கலெக்ஷனை நீ முன்னாடியே வாங்கிட்டேன், அடுத்த வாரத்துக்கு சேர்த்து வாங்கிட்டேன். 14,000 per week. எப்படி 7 நாள் கழிச்சு என்
ஃபைல் அங்கே குட்டி போட்டுருதா அதே ஃபைலை திருப்பி நீங்கள் ஓடி வந்து கொடுத்தியா? எப்படின்னா உங்கள் வீட்டு கொரியர் அனுப்பிச்சிட்டேன், கொரியர் வாங்கிட்டீங்க, திறந்துட்டீங்க, உங்கள் வீட்டில் இந்த ஃபைல் இருக்குது. அடுத்த வாரம் திருப்பி ஃபோன் பண்ணி கொரியர் சார்ஜ் கூட நான் கேட்க முடியுமா? கொரியர் தான் போன வாரமே கொடுத்துட்டீங்க, திறந்துட்டல. இல்லை அது நீ வாரம் கொடுக்கணும். எப்படி நீ ஒரு ஃபைல் வாங்குவீங்க, அதுக்கு வாரம் நான் காசு கொடுக்கணுமா? அதையும் தாண்டி தேட்டருக்கும் தான் என் ஃபைல் வேணும், எனக்கும் தான் தேட்டர் வேணும். அப்போ எதுக்கு இது காஸ்ட்டு? அதுக்கு தானே டிக்கெட்டில் 50-50 எடுத்துக்கிறோம். சரி 14,000 நீ 50. உங்களுக்கு தெரியுமா இது ஏன் தெரியுமா செய்கிறாங்க? அந்த தேட்டர் இருக்குல்ல, புக் மை ஷோவில் 30 ரூபாய்க்கு இவங்களுக்கு ஒரு கமிஷன் போதில்ல, 50 இவங்களுக்கு ஒரு ஷேர் போதில்ல. அது மாதிரி தான் இந்த ப்ராஜெக்டருக்கு நம்ம 14,000 ரூபாய் நம்மகிட்ட கேட்க முடியாதுல்ல, ஏன்னா 50 டிக்கெட்டில் தான் ஷேர் எடுக்கிறான். நம்மகிட்ட டேரெக்டாக கேட்க முடியாதுல்ல. அங்கே போய் கொடுத்து ஏன் தெரியுமா சொல்கிறான்? அங்கே போய் கொடுத்தா நம்ம அங்கே காசு கட்டுவோம்ல, அப்புறமா அந்த காசில் பாதி வாங்கிக்க. அந்த நம்மக்கிட்ட டிக்கெட்டில் 50% வாங்கினதுக்கப்புறமும் இந்த 14,000ல் 80% தேட்டர் வாங்கிடுறான். இப்போ என்னன்னா, சரி ப்ரொஜெக்டர் உங்ககிட்ட வாங்க காசு இல்லைன்னு அவன்கிட்ட வாங்குறேன். நிறைய தேட்டர் சொந்தமாக ப்ரொஜெக்டர் வாங்கி வச்சிருக்காங்க. அதுக்கு எதுக்கு விபிஎஃப்? கிரீடு. அதை நம்ம அவன்கிட்ட சொல்லாதீங்க, இவன் அங்கே போய் கட்டணும். எங்கள் ஓன் ப்ரொஜெக்டர் இருந்தாலும் அதான் ப்ரொசீஜர். 14,000 ரூபாய் என் ஓன் ப்ரொஜெக்டரில் 80% 14,000 எனக்கு கொடு. நான் ஓசி ப்ரொஜெக்டர்னா எனக்கு 20% கொடு, நீ 80% வச்சுக்க. பொருள் எந்திரா, புரியுதா? இப்போ ஒரு பெரிய ஹீரோ பெரிய இதுக்கு அவனுக்கு 4 ஷோ கிடச்சிரும். அப்போ ஒரு ஷோக்கு அவனுக்கு 400 ரூபா தான் துறவே மணி, 2 டிக்கெட்டோட செலவு. எனக்கு அது மொத்த டிக்கெட்டோட செலவு. ஸோ அந்த பெரிய ஹீரோஸ்லாம் இது பெரிய விஷயமா கண்டுக்கிறது இல்லை. அண்ட் அவங்களோட ப்ரொடியூசர்ஸ் அவங்களோட இவங்கெல்லாம் தான் கவுன்சிலில் போஸ்ட்டில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு சின்ன படத்தோட ப்ரொடியூசரோட வழி தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு அது வழி இல்லை. அவங்களுக்கு அது டிப்ஸ். அவங்க லாஸ் ஆகும்போது தான் தெரியும், மொத்த தேட்டரில் ரிலீஸ் பண்ணி அதில் ஒரு 2 கோடி மிச்சம் பண்ணியிருக்கலான்னு. அங்கேயும் போட்டி லஞ்சம் போகுது. இது மாதிரி சொல்லிக்கிட்டே artKnowledge.inல அந்த ஆர்டிக்கல் இருக்கு பாரு, டாப் 10 கரப்ஷன்ஸ் அண்ட் ஸ்கேம்ஸ் இன் தேட்டர்னு ஒரு ஆர்டிக்கல். மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங்க்கு இந்த மோனோபொலி ப்ரிவென்ஷன் ஆக்ட், டூவோபொலி ப்ரிவென்ஷன் ஆக்ட், இதை பற்றிலாம் நிறைய ஆர்டிக்கல் எழுதி இந்த ஸ்கேமோட ரிப்போர்ட் அமைச்சிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் ஒன்று தெரியுமா, தவறு செஞ்சவன் என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிலுக்கு போயிடுவான். இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பான். எப்போ தெரியுமா ஜெயிலுக்கு போவான்? இந்த கர்மாங்கிறது எப்போ தெரியுமா வேலை செய்யும்? நீ சந்தோஷமாக இருக்கும்போது அடிக்கும், அப்போ தான் உனக்கு வலி புரியும். மேலே பறந்துட்டு இருக்கும்போது அடித்தாதான் கீழே செம ஸ்பீடில் உழுந்து மண்டை உடையும். கடவுள் அப்படி தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. இவங்க பண்ணுற தவறு இன்றைக்கே பனிஷ்மெண்ட் கொடுத்தா இவங்களுக்கு வலிக்காது. என்னைக்காவது ஒரு நாள் கோடியில் பறந்துட்டு இருப்பாங்கல்ல, இப்போயே பறந்துட்டு இருக்காங்க, இன்னும் பில்லியனில் பறந்துட்டு இருப்பாங்கல்ல, உலகத்தில் நான் தான் சூப்பர்னு சந்தோஷமாக நினைப்பாங்கல்ல, அவங்க ஃபேமிலியோட ஒரு நல்ல யாட்டில் நல்ல ஒரு ஓஷனில் ரிலாக்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அன்றைக்கி அமலாக்கத்துறை கதவு தட்டும். நீ சந்தோஷமாக இருக்கும்போது ஒன்று தாவடிக்கும். நேர்மையாக வாழ்ந்துருப்பார், நிம்மதியாக இருப்பேன். தவறு செஞ்சுப்பார், நீ வாழ்நாள் ஃபுல்லாக பயந்து இருக்கணும். அத்தனை பேருக்கு லஞ்சம் கொடுத்துட்டே இருக்கணும். நீ நிறுத்திட்டா உன்னை மிரட்டுவான். நீ உன்னை மிரட்டுவான், இல்லாட்டா இன்னொரு காம்படிட்டர் கம்பெனி உன்னை மிரட்டும். நீ லஞ்சம் கொடுத்தவன் இந்த சைடில் போய் தாவிடுவான். நீ தவறு செஞ்சால் ஒரு நாள் ஜெயிலுக்கு போவேன். இது வரலாற்றில் அத்தனை பேருக்கும் உண்மை. தவறு செய்யாதீங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கேட்குற மாதிரி இல்லை. இவங்க தவறு செய்கிறதுனால இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக டெஸ்ட்ராய். இந்த செலவுக்கு பயந்து செலவே இல்லை, ரிலீஸ் பண்ணுறதுக்கு செலவே கிடையாது. Ctrl+C Ctrl+V, இதுக்கு செலவு இருக்கா? இல்லை. இந்த செலவுக்கு பயந்து 500 படங்களுக்கு மேலே தயாரித்து ரிலீஸ் பண்ண முடியாமல் பூட்டி கிடக்குது. ஏன்னா அந்த ரிலீஸ் பண்ண காசு அவங்க கிட்ட கிடையாது. ஒவ்வொரு தேட்டருக்கு 14,000 ரூபா கொடுக்கணும். அப்போ 10 தேட்டருக்கு எவ்வளோ? 1,40,000 கொடுக்கணும். கரெக்டாக? அப்போ 100 தேட்டருக்கு எவ்வளோ? 14 lakhs. 14 lakhs என்கிட்ட இல்லையா? படம் எடுக்க தான் என்கிட்ட காசு இருந்துச்சு. 14 lakhs நான் எங்கே போவேன்? கடன் வாங்க, அதுக்கு வட்டி நீ கட்டு, அதுக்கு ஷேரு நான் தருவேன், தரமாட்டேன். இப்படி சொன்னால் இதுக்கு பயந்து நிறைய பேர் வேணாம்ப்பா, தொலைச்சதோட போதும்பா, இந்த படம் ரிலீஸ் ஆகலன்னு பரவாயில்லன்னு விட்டுறான். நான் சொன்னாலும் என் படம் ரிலீஸ் ஆகும். எதுக்கு இதுக்கெல்லாம் பயந்து தான் அத்தனை பேரோட உழைப்பை முடக்கி வச்சிருக்கு. ஒரு 2 கம்பெனி சந்தோஷமாக இருக்கணுங்கிறக்கா, அவங்க கிட்டேருந்து லஞ்சம் வாங்குற ஒரு 5 பேர் சந்தோஷமாக இருக்கணுங்கிறக்கா. நீங்கள் டார்க் சைட் ஆஃப் ஓடிடி கேட்டிங்க, டார்க் சைட் ஆஃப் தேட்டர் கேட்டிங்க, டார்க் சைட் ஆஃப் சினிமாவே இருக்குது. அதெல்லாம் வேறு, அதெல்லாம் பேசுகிறோம் 10 நாள் ஆகும். ரைட். டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து படத்தை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் எவ்ரி ஸ்டேஜில் ஸ்கேம் இருக்குது. கேஸ்டிங்கில் ஸ்கேம் இருக்குது, ஹீரோயின் செலெக்ஷனில் ஸ்கேம் இருக்குது. இவனுங்களுக்கும் தேவை, அவங்களுக்கும் தேவை. இதில் நல்லா சிக்கிட்டான் நடுவில். இப்போ நான் சொன்னதை கட் பண்ணாமல் போட்டாலே நல்லாயிருக்கும். எந்த எடிட்டும் பண்ணாமல் அப்படியே போடுறேன். லாங் வீடியோ சம்டைம்ஸ் செம்ம அவேர்னஸாக ஒரு படம் பார்க்குற மாதிரி. இப்போ நம்ம பேசணும்ல, 2.5 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருப்போம். வி ஹவ் ஃபினிஷ்டு ஃபீச்சர் ஃபிலிம். நீங்கள் சென்சர் பண்ணிங்கன்னா தேட்டரில் மெகா ஹிட் படம் இது போட்டுருவோம். மோஸ்ட் அன்கட் தான், மோஸ்ட் அன்கட்டாக போடுங்க, பார்க்குறோம். இட்ஸ் டாக்குமெண்ட்ரி ஆஃப் லைஃப். எஸ், ரைட். வாய்ப்பு கிடைத்தா இன்னொரு எபிசோட் கண்டிப்பாக டார்க் சைட் ஆஃப் சினிமா இண்டஸ்ட்ரி எனி டைம் பண்ணுவோம். தேங்க்யூ அண்ணா, ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய டைமை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் அவேர்னஸ். இது என்னென்னா, நாளைக்கு நீங்கள் ஒரு முதல்ல வாய்க்குள்ளே தலை விடுறதுக்கு முன்னாடி அது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அந்த முதல்ல எப்படி அட்டாக் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிட்டு கேமை நீங்கள் விளையாடலாம். அதுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். முதல்ல தான் அது இருக்கும் தான் செய்யும். இவன் இல்லைன்னா ஒரு ஷார்க் வரும், அவ்வளோதான். கண்டிப்பாக கன்க்ளூட் பண்ணுங்களேன். ஓகே, இவ்வளோ நேரம் இதெல்லாம் சொன்னீங்க. சொல்யூஷன் அப்படின்னு ஒன்று இருக்கலாம். சொல்யூஷன் சிம்பிள். ஓகே, உங்கள் பாணியில் ஒரு கன்க்ளூட் பண்ணுங்களேன். டூ வாட் யூ லவ். பிடிச்ச வேலையை செய்யுங்க. ரைட். சின்ன பட்ஜெட்டில் செய்யுங்க. ஏன்னா அந்த பட்ஜெட்டை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு லேர்னிங் கிடைக்கும். நீங்கள் 1 லட்ச ரூபாய் ரெக்கவர் பண்ண கற்றுக்கலன்னா உங்களால் 10 லட்ச ரூபாய் ரெக்கவர் பண்ண கற்றுக்க முடியாது. 10 லட்ச ரூபாய் ரெக்கவர் பண்ண கற்றுக்கலன்னா உங்களால் 1 கோடி ரூபாய் செலவு பண்ண ரெக்கவர் பண்ண கற்றுக்க முடியாது. எடுத்தோடனே பல கோடியில் பண்ணணும்னு நினைக்காதீங்க. குட்டியாக பண்ணி ரெக்கவர் பண்ணுங்க. உங்களோட பொருளுக்கு யாராவது ஒருத்தனாவது காசு கொடுத்து பார்க்கறது எவ்வளோ கஷ்டம்னு சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வேலை எவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த வேலை கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு இஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு செய்யறதுக்கு எனக்கு தெம்பு இருக்குது, வில் பவர் இருக்குது, பேஷன்ஸ் இருக்குது.
அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ராஜெக்டில் இறங்குங்க. ஏன்னா நீங்கள் ப்ராஜெக்டில் இறங்கினாலும் இந்த ஸ்டேஜுக்கு ஒரு நாள் வந்தாகணும். மார்க்கெட்டிங்குங்கிறது 9 to 5 ப்ராசஸ் மாதிரி எவர் கிரீன் ப்ராசஸ். நீங்கள் ஒரு பொருளை தயாரிச்சிங்கன்னா அதுலேருந்து ரெக்கவரி பண்ணி அதுக்கப்புறம் ப்ராஃபிட் சம்பாதிக்கிற வரைக்கும் நீங்கள் மார்க்கெட் பண்ணி தான் ஆகணும். தானாக நடக்கும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்தா அதை பிரேக் ஈவன் பண்ணி ப்ராஃபிட் வர வரைக்கும் அதுக்கப்புறம் ரன் பண்ணிட்டே இருக்கீங்க, லைஃப் லாங் ரன் பண்ணுறீங்க. ஒரு சினிமா எடுத்திங்கன்னா உங்கள் மொதல் படமாக இருந்தாலும் எவ்வளோ படமாக இருந்தாலும் அதையும் டெய்லி மார்க்கெட்டிங் பண்ணால் தான் மக்கள் பார்ப்பா. நீங்கள் சினிமா எடுத்துட்டேங்கிறக்காக எவனும் பார்க்க மாட்டான். டெய்லி மார்க்கெட்டிங் பண்ணோம். தெரியாதவனுக்கு தெரியப்படுத்துறது தான் மார்க்கெட்டிங்கோட வேலை, அட்வர்டைஸ்மெண்ட்டோட வேலை. பிடிச்சவன் வாங்குவான், அவன் தான் கஸ்டமராக மாறுவான். 100 பேர் காமிச்சிங்கன்னா ஒருத்தன் இன்ட்ரெஸ்ட் காமிப்பான். அந்த இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒருத்தன் வாங்குவான். 0.1% ஒன்லி இஸ் த டர்ன் ஓவர் ஃபார் நியூ கமர்ஸ். புதுசாக நான் ஒன்றும் ஃபேமஸ் ஆகாத ஆள் அப்படின்னு. இப்போது அப்போ அவன் படம் மட்டும் நிறைய பேர் பார்க்குறாங்க, ஒரே நாளில் விற்றுது. அவன் 20 வருஷம் கழிச்சு தான் அப்படி அந்த மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு வரான். அவன் 20 வருஷத்தோட உழைப்பு நீங்கள் செய்யாததுனால, நீங்கள் புதுசாக வரதுனால 20 வருஷம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் இந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி வளர்ந்து தான் ஆகணும். அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி வளரும்போது நீங்கள் டயர்டாகி வெக்ஸ் ஆகக்கூடாதுங்கிறக்காக தான் சின்ன பட்ஜெட்டில் பண்ணிங்கன்னா அந்த ரிஸ்க்கு கம்மி பண்ணுறீங்க. உங்களால் 10 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுக்க முடியும்னா 5 ரூபாய்க்குள்ளே பண்ணுங்கள். அப்போ நிம்மதியாக இருப்பீங்க. பெருசாக பண்ணணும்னு நினைக்காதீங்க, கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறது இந்த ஒர்க் ஃப்ளோவை சொல்கிறேன். ஸ்டோரியை ஸ்டோரியில் கரெக்டாக தப்புன்னு கிடையாது, நிறைய பேசிட்டோம். ரைட், ஓகே, எவ்ரி திங் நல்லா போச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.